ஸோ நம்ம கடந்த வாட்டி வந்து ஆ ஆவிக்குரிய கனிகளை குறித்து நம்ம பார்த்தோம். ಕಳೆದ ಬಾರಿ ನಾವು ಆತ್ಮಿಕವಾದಂತ ವರಗಳ ಕುರಿತಾಗಿ ನೋಡಲ್ಪಟ್ಟಿದ್ದೇವೆ. ஸோ நம்மளுக்கு அதிகமாய் ஆவிக்குரிய கனிகளை நீங்க வாஞ்சீங்க அப்படின்னு வந்து ஆ 31வது வசனம் 12வது அதிகாரம் 1 கொரிந்தியர் 12:31ல சொல்றாங்க. ಅಲ್ಲಿ 1 ಕೊರಿಂಥ 12ನೇ ಅಧ್ಯಾಯ 31ನೇ ವಚನದಲ್ಲಿ ಅಧಿಕವಾದಂತ ಆತ್ಮನ ವರಗಳನ್ನು ಪವಿತ್ರಾತ್ಮನ ವರಗಳನ್ನು ಪಡೆದುಕೊಳ್ಳ್ರಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತದೆ. படுத்துக்கொள்றீங்கன்னா ಅಪೇಕ್ಷಿಸಿರಿ. அபேட்சிச்சு. ஸோ ஆசைப்படுறது தப்பே இல்ல. ಅಲ್ಲಿ ಆಸೆ ಪಡುವಂತದ್ದು ಅಥವಾ ಅಪೇಕ್ಷಿಸುವಂತದ್ದು ತಪ್ಪೇ ಅಲ್ಲ. இப்போ ஒரு சின்ன கொஸ்டின் கேட்க போறேன். ಒಂದು ಚಿಕ್ಕ ಪ್ರಶ್ನೆ ಕೇಳುವುದಕ್ಕಿದ್ದೀನಿ. நீங்க ஒரு இடத்துல மெசேஜ் குடுக்க கூப்பிட்டுருக்காங்க. ಆ ಒಂದು ಸ್ಥಳದಲ್ಲಿ ಮೆಸೇಜ್‌ಗಾಗಿ ನಿಮ್ಮನ್ನು ಕರೆಯಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ. ஸோ என்ன வரங்கள்லாம் நம்மளுக்கு வேணும்? ಯಾವ ವರ ಎಲ್ಲ ನಿಮಗೆ ಬೇಕಾಗಿದೆ? அப்ப ஆண்டவர்ட்ட போறீங்க, ஜெபிக்கிறீங்க. அ ದೇವರ எந்த வரத்துக்காக ஜெபிக்கிறீங்க, வாஞ்சிக்கிறீங்க? ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಹೋಗ್ತಾ ಇದ್ದೀರಿ, ಪ್ರಾರ್ಥಿಸ್ತಾ ಇದ್ದೀರಿ. ಯಾವ ಒಂದು ವರಕ್ಕಾಗಿ ನೀವು ಅಪೇಕ್ಷಿಸ್ತೀರಿ? ஞானத்தை போதிக்கும் வசனம், ஆ அப்புறம் ஆ போதிக்கிற வரம், அப்புறம் அறிவை உரைத்த வசனம், அப்புறம் தீர்க்கதரிசன வரம். இந்த 2, 3, 4 வரங்கள் நம்மளுக்கு தேவை அந்த டைம்ல. ಅಲ್ಲಿ ಆ ಒಂದು ಭಾಗದಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಜ್ಞಾನ ವಾಕ್ಯವು ಮತ್ತು ಅದು ವಿದ್ಯಾವಾಕ್ಯವು ಅದನ್ನ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಆ ರೀತಿಯಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು 2, 3 ಅಲ್ಲಿ ಬೇಕಾಗಿರಲ್ಪಟ್ಟಿದೆ. சரி, ஒரு பெரிய முடிவு எடுக்கணும் லைஃப்ல. அ ಆ அ அப்ப என்ன வரம் நம்மளுக்கு? ஐ மீன் ஒரு சர்ச்சுக்கு சம்பந்தப்பட்டது. நம்ம லைஃப்ல சபைக்கு சம்பந்தப்பட்ட ஒரு முடிவு எடுக்கணும். அப்போ ಅಲ್ಲಿ ಸಭೆಗೆ ಸಂಬಂಧಪಟ್ಟಂತ ಒಂದು ತೀರ್ಮಾನಗಳನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ಬೇಕು. ಅದ್ರಲ್ಲಿ ಆ ಒಂದು ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಯಾವ ಒಂದು ವರನ್ನ ನೀವು ಅಪೇಕ್ಷಿಸ್ತೀರಿ? என்ன வரம் வேணும்? ಯಾವ ಒಂದು ವರವನ್ನ? ஆ கிஃப்ட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் வேணும். 12வது அதிகாரம் 28வது வசனத்துல இருக்கு. அட்மினிஸ்ட்ரேஷன் கிஃப்ட் வேணும். ಅಲ್ಲಿ 12ನೇ ಅಧ್ಯಾಯ 28ನೇ ವಚನದಲ್ಲಿ ನಾವು ನೋಡ್ತಾ ಇದ್ದೇವೆ. ஆ அப்புறம் ஞானம் வேணும் நம்மளுக்கு. ಅಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಜ್ಞಾನವೂ ಬೇಕಾಗಿದೆ. சோ பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல 2 வரங்கள் நம்மளுக்கு வேணும். ಈ ಸ್ಥಳದಲ್ಲಿ 2 ವರಗಳು ನಮಗೆ சோ ಬೇಕು. நம்ம என்ன ஊழியம் செய்றோமோ, எல்லா ஊழியத்துக்கும் வரங்கள் ரொம்ப முக்கியம். ನಾವು ಏನು ಸೇವೆನ ಮಾಡ್ತಾ ಇದೀವೋ ಒಂದು ಎಲ್ಲಾ ಸೇವೆಗಳಿಗೆ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ವರಗಳು ಬೇಕಾಗಿದೆ. சோ வரங்கள் எப்படி கிடைக்கும்னு நான் சொன்னேன். வரங்களுக்கு கரிஸ்மா அப்படின்னு கிரீக்ல சொன்னாங்க. கரிஸ்மாக்கு அர்த்தம் என்ன? ಅಲ್ಲಿ ಕರಿಸ್ಮಾಗೆ ಅರ್ಥ ಏನು ಗ್ರೀಕ್ ಭಾಷೆಯಲ್ಲಿ? கேரிஸ்னா என்னது? ಕ್ಯಾರಿಸ್ ಅಂತಂದ್ರೆ ಏನು? கிருபை. ಕೃಪೆ. கேரிஸ்மா கிஃப்ட் ஆஃப் கிரேஸ். கிருபையின் வரம். ಅಲ್ಲಿ ಕೃಪೆಯ ವರಗಳು ಎಂಬುದಾಗಿ. சோ எல்லா வரங்களும் நம்ம பார்த்ததெல்லாம் கிருபையின் வரங்கள். ನಾವೆಲ್ಲ ನೋಡಿರ್ತಕ್ಕಂಥದ್ದು ಕೃಪೆಯ ವರಗಳು. சோ கிருபையின் வரங்களை வந்து நம்ம வாஞ்சிக்கிறோம் நம்ம லைஃப்ல. ಕೃಪೆಯ ವರಗಳನ್ನ ನಾವು ಅಪೇಕ್ಷಿಸಲ್ಪಡಬೇಕು. விசேஷமா ஊழியம் செய்யும்போது. ವಿಶೇಷವಾಗಿ ಸೇವೆಯನ್ನ ಮಾಡುವಂತ ಸಮಯ. ஆனா, இன்னொரு ஒரு முக்கியமான காரியத்த நம்மளுக்கு லாஸ்ட் டைம் டைம் இருக்குல்ல கவர் பண்ணல. சோ இந்த வரங்கள் எல்லாம் முக்கியம். பட் அதோட முக்கியமான ஒரு கிஃப்ட் ஒண்ணு இருக்கு. 31வது வசனத்த முழுதுமா படிங்க. ಅಲ್ಲಿ ಅದಕ್ಕಿಂತಲೂ ಮುಖ್ಯವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ವರಗಳ ಕುರಿತಾಗಿ ನೋಡಿದ್ವಿ. ಅದರಲ್ಲಿ ಮುಖ್ಯವಾಗಿರ್ತಕ್ಕಂಥದ್ದು 31ನೇ ವಚನದಲ್ಲಿ இப்படி இருக்க, முக்கியமான வரங்களை நாடுங்கள். ம். இன்னும் அதிக மேன்மையான வழியையும் உங்களுக்கு காண்பிக்கிறேன். வரத்துக்கு அதிகமான மேன்மையானது ஒரு நான் உனக்கு காட்டப் போறேன் அப்படின்னு சொல்றாரு அப்போஸ்தலன் பவுல். ಅಲ್ಲಿ ವರಗಳಲ್ಲಿ ಇನ್ನೂ ಉತ್ಕೃಷ್ಟವಾದಂತ ಮಾರ್ಗವನ್ನ ನಿಮಗೆ ತೋರಿಸುತ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. தி மோஸ்ட் எக்ஸலென்ட் கிஃப்ட் இது. ಅಲ್ಲೇನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಬಹಳ ಉತ್ಕೃಷ್ಟವಾದಂತ ಒಂದು ಉಡುಗೊರೆ. எல்லா ವರ. வரங்களுக்கும் மேலான வரம். ಎಲ್ಲಾ ವರಗಳಲ್ಲಿ ಮೇಲಾದಂತ ಒಂದು ವರ. என்னது? ಯಾವ್ದದು? என்னது அது? அன்பு. அகாப்பே அன்பு. ಅದೆಲ್ಲವೂ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಪ್ರೀತಿ. பாருங்க 13வது அதிகாரத்துல முதலாம் வசனம் பாருங்க. 13ನೇ ಅಧ್ಯಾಯದ ಮೊದಲ ವಚನವನ್ನು ಗಮನಿಸ್ರಿ. நான் ஆ. மனுஷர் பாஷைகளையும் மனுஷர் பாஷை, தூதர் பாஷைகளையும் தூதர் பாஷை பேசினாலும் பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் அன்பு இல்லனா சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ம். ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன். சோ பாருங்க, நம்ம நெறைய வரங்கள் இருக்கலாம். பயங்கர டேலண்ட் இருக்கலாம். பயங்கரமா இப்ப உங்கள பார்த்தா அப்படியே வந்து ஜனங்கலாம் மிரண்டுறலாம். பட் அன்பு இல்லன்னா நம்ம என்னது? சிங்கி அடிக்கும் தெரியுமா? சும்மா சத்தம் தான் வரும். அது மாரி சத்தம் அடிக்கிற ஒரு பொருள் மாரி தான் நம்ம இருப்போம். ನಿಮ್ಮಲ್ಲಿ ಅನೇಕ ರೀತಿಯಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ವರಗಳು ಜನರು ನಿಮ್ಮನ್ನು ನೋಡಿದ್ರಪ್ಪ ಅಂದ್ರೆ ಭಯಂಕರವಾದಂತ ರೀತಿಯಲ್ಲಿ ಅನ್ಕೊಳ್ಬಹುದು. ಆದ್ರೆ ನಿಮ್ಮಲ್ಲಿ ಪ್ರೀತಿ ಇಲ್ಲದೆ ಹೋದಂದ್ರೆ ಏನಾಗ್ತದೆ ಅಂತಂದ್ರಪ್ಪ ಅಂದ್ರೆ ನಾದ ಕೊಡುವ ಗಂಚು ಗಣಗಣಿಸುವ ತಾಳುವು ಆಗಿರಲ್ಪಟ್ಟಿದ್ದೇವೆ. ஆவிக்குரிய கனியில ஃபர்ஸ்ட் கனி என்னது? ஆவியின் கனிகளோ ஆவியின் கனிகளோ அன்பு தான் ஃபர்ஸ்ட். ಅಲ್ಲಿ ಆತ್ಮನ ಒಂದು ವರಗಳಲ್ಲಿ ಮುಖ್ಯವಾಗಿರ್ತಕ್ಕಂಥದ್ದು கனிகள். ಫಲಗಳಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಮುಖ್ಯವಾಗಿರ್ತಕ್ಕಂಥದ್ದು ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಪ್ರೀತಿ. சோ ஆவியின் கனியும் வேணும், ஆவியின் வரமும் வேணும். 2 வேணும். ಅಲ್ಲಿ ಆತ್ಮನ ಫಲಗಳು ಬೇಕು, ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಆತ್ಮನ ವರಗಳು ಕೂಡ ಬೇಕು. ஒரு சர்ச்ல வந்து ஆவிக்குரிய வரங்களை சரியா யூஸ் பண்றாங்களா இல்லன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? ಒಂದು ಸಭೆಯಲ್ಲಿ ಆತ್ಮಿಕ ವರಗಳನ್ನ ಸರಿಯಾಗಿ ಉಪಯೋಗಿಸ್ತಾ ಇದಾರ ಇಲ್ವಾ ಎಂಬುದಾಗಿ ಹೇಗೆ ಕಂಡುಹಿಡಿಯುವಂತದ್ದು? அடுத்த செக்ஷன் வாங்க கீழ. அதுல ஒரு 4 ಕ್ವೆಶ್ಚನ್ இருக்கு பாருங்க. இந்த 4 ಕ್ವೆಶ್ಚನ್ நம்ம கேட்கணும். ಅಲ್ಲಿ ಮುಂದಿನ ಒಂದು ಸೆಕ್ಷನ್ ಅನ್ನು ಗಮನಿಸಿದಾದ್ರೆ ಅಲ್ಲಿ 4 ಪ್ರಶ್ನೆಗಳಿದೆ. அந்த 4 கேள்விகளை நம்ம கேட்கும்போது நம்மளுக்கு தெரிஞ்சிரும். ಆ 4 ಪ್ರಶ್ನೆಗಳನ್ನ ಕೇಳುವಾಗ ನಮಗೆ ಗೊತ್ತಾಗ್ತದೆ. டெஸ்ட் ஆஃப் கிஃப்ட்ஸ் இன் த சர்ச். ஒரு சர்ச்ல ஆவிக்குரிய வரங்களை சரியா யூஸ் பண்றாங்களா? ஃபர்ஸ்ட் கேள்வி
14வது அதிகாரம் 40வது வசனம். ಅಲ್ಲಿ ಆ, 14ನೇ ಅಧ್ಯಾಯ 40ನೇ ವಚನ. ಅಲ್ಲಿ 14ನೇ ಅಧ್ಯಾಯದ 40ನೇ ವಚನವನ್ನ ನಾವು ನೋಡೋಣ. என்ன படியுது? சகலமும் ம். நல் ஒழுக்கமாயும் ஒழுக்கமாயும் கிரமமாயும் செய்யப்பட கடவது. கிரமமாயும் செய்யப்பட கடவுது. சோ ஒழுக்கமா இருக்கா? ஆவிக்குரிய வரங்களை யூஸ் பண்றாங்க. அந்த சர்ச்சில அது வந்து ஒழுக்கமா இருக்கா அப்படின்னு ஃபர்ஸ்ட் கேள்வி நம்ம கேட்கணும். ನಾವು ಮೊದಲ ಪ್ರಶ್ನೆಯನ್ನು ಕೇಳಬೇಕು, ಎಲ್ಲವೂ ಮರ್ಯಾದೆಯಿಂದ ಕ್ರಮದಿಂದ ನಡೆಯುತ್ತಾ ಇದೆಯಾ ಎಂಬುದಾಗಿ ಪ್ರಶ್ನೆಯನ್ನ ಮಾಡಬೇಕು. சில டைம் நம்ம பார்க்கிறோம் ஒழுக்கம் இல்லாம ஆவிக்குரிய வரங்களை வந்து உபயோகப்படுத்துறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. சர்ச்சில வந்துட்டு அங்க உருளுவாங்க. ஒருத்தர் வந்து அப்படி ஒன்னொன்னு பண்ணுவாங்க. ஒரு நாடகம் மாதிரி பயங்கர டிராமா மாதிரி நடக்கும். ஒழுக்கமே இருக்காது அந்த இடத்துல. ಅಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಒಂದು ಹೊರಗಳಿದೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ. ಅಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಒಂದು ಭಯಂಕರವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ರೀತಿಯಲ್ಲಿ ಉರುಳುವಂತದ್ದಾಗಿರ್ಬೋದು, ಭಯಂಕರ ಒಂದು ನಾಟಕದ ರೀತಿಯಲ್ಲಿ ಅದು ನಡೆಯಲ್ಪಡ್ತಾ ಇರ್ತದೆ. சோ ஃபர்ஸ்ட் அத நம்ம கேட்கணும். ಮೊದಲು ಅಲ್ಲಿ ಕೇಳಬೇಕು. சரி 2வது வந்து அன்பு இருக்கா? அது வந்து நான் பெரிய ஆளு. எனக்கு இந்த வரம் இருக்கு. நான் அதனால உன்னோட பெரியவன். அப்படின்ற அந்த பெருமை இருக்கா? இல்ல தாழ்ந்து போற அன்பு இருக்கா அந்த விசுவாசிகள்? ಅಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಪ್ರೀತಿ ಇದೆಯಾ ಅಥವಾ ನಾನು ಎಂಬತಕ್ಕಂಥದ್ದು ಅಥವಾ ನಾನು ಎಂಬುದಾಗಿ ಹೆಚ್ಚಿಸಿಕೊಳ್ಳುವಂತ ಅಹಂ ಅವರಲ್ಲಿ ಕಾಣಿಸಿಕೊಳ್ತಾ ಇದೆಯಾ? பிசாசு அவன் விழும்போது எங்க இருந்தான்? ಸೈತಾನನು ಬೀಳುವಾಗ ಆತನು ಎಲ್ಲಿದ್ದ? எங்க இருந்தான்? ಎಲ್ಲಿದ್ದ? பரலோகத்துல இருந்தான் அவன். ಪರಲೋಕದಲ್ಲಿದ್ದ. அவ்வளவு நல்ல வர்ஷிப் லீடர் அவன். ಅಷ್ಟು ಉತ್ತಮವಾದಂತ ಒಂದು ಆರಾಧನಾಕಾರನ ಆತನು. அவன் பாடினா அப்படியே எல்லாரும் மெய் மறந்துருவாங்க. ಆತನು ಆಡುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಎಲ್ಲರೂ ಮೈ ಮರಿತಾ ಇದ್ರು. ஆனா என்ன பண்ணான்? 3ல ஒரு தேவதூதர்கள் எடுத்துட்டு என்ன பண்ணிட்டான்? வந்து விழுந்துட்டான். ಅಲ್ಲಿ 3ರಲ್ಲಿ ಒಂದು ದೇವದೂತರ ಭಾಗವನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಏನ ಮಾಡ್ದ, ಆತನು ಕೆಳಗಡೆ ಬೀಳಲ್ಪಟ್ಟ. சோ பாருங்க அன்பு இல்லைன்னா ஒண்ணும் இல்ல. ಪ್ರೀತಿ ಇಲ್ಲ ಅಂದ್ರೆ ಏನು ಇಲ್ಲ. சோ பெருமை வந்துடக்கூடாது. ಅಲ್ಲಿ ಅಹಂ ಎಂಬತಕ್ಕಂಥದ್ದು ಬರಬಾರದು. வரம் இருக்கு அப்படின்னு வரம் வந்து நம்ம இந்த மிலிட்டரியில பேட்ஜ் குத்துவாங்கல்ல பேட்ஜ் மாதிரி இல்ல வரம். ವರ ಎಂಬುವಂಥದ್ದು ಮಿಲಿಟರಿಯಲ್ಲಿ ಬ್ಯಾಡ್ಜ್ ಕೊಡ್ತಾರಲ್ಲ ಆ ರೀತಿಯಾಗಿ ಅಲ್ಲ. அது வந்து நம்ம சர்ச்சை ஒரு மனதுக்குள்ள கொண்டு வருதா? அதான் 3வது கேள்வி. டஸ் இட் பில்ட் யூனிட்டி? ஒரு மனம் இருக்கா? ஆவிக்குரிய வரங்கள் இருக்கிறதுனால இந்த சர்ச்சில் வந்து அதை யூஸ் பண்றாங்க, அதை வந்து எக்ஸசைஸ் பண்றாங்க, பிராக்டிஸ் பண்றாங்க. அந்த சர்ச்சில் ஒரு மனம் இருக்கா பொதுவாக அப்படின்றது வந்து நம்ம பார்க்கணும். ಅಲ್ಲಿ ನಾವು ನೋಡಬೇಕಾಗಿರ್ತಕ್ಕಂಥದ್ದು ಆ ಒಂದು ವರಗಳ ಮೂಲಕವಾಗಿ ಸಭೆಯಲ್ಲಿ ಐಕ್ಯತೆಯನ್ನ, ವಿಶ್ವಾಸಿಗಳಲ್ಲಿ ಐಕ್ಯತೆಯನ್ನ ತೆಗೆದುಕೊಂಡು ಬರಲ್ಪಡ್ತಾ ಇದ್ದಾರಾ ಎಂಬುದಾಗಿ. 4வது கேள்வி, டஸ் இட் பில்ட் அப் பிலீவர்ஸ்? அப்படின்னா அவங்களை உற்சாகப்படுத்துதா? அவங்கள வந்து ஆசீர்வதிக்குதா? மத்த ஊழியக்காரங்களுக்கு இப்ப என்கிட்ட இருக்கிற வரம் மத்தவர்களை ஆசீர்வதிக்குதா? அதான் ரொம்ப முக்கியம். ಅಲ್ಲಿ ನನ್ನಲ್ಲಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಆತ್ಮಿಕ ವರಗಳು ಇತರರನ್ನ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಉತ್ತೇಜನ ಅಥವಾ ಇತರರನ್ನ ಕಟ್ಟುವಂತದ್ದಾಗಿದೆಯಾ? ಅದೇ ಪ್ರಶ್ನೆ. கெட்டுவதுன்னா பக்தி விருத்திக்கு ஏதுவாக்குதா அவங்கள அப்படின்னு பாக்குறோம். ಅಲ್ಲಿ ಕಟ್ಟಲ್ಪಡುವುದು ಅಂತಂದ್ರೆ ಭಕ್ತಿ ವೃದ್ಧಿಯನ್ನ ಅವರಲ್ಲಿ ಉಂಟು ಮಾಡುವಂತದ್ದು. இதெல்லாம் வசனத்துல இருக்கு. அந்த 4 பாயிண்டும் வசனத்துல இருக்கு. 14வது அதிகாரத்துல இருக்கு. ಆ 4 ಅಂಶಗಳು 14ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಇದು ಕಾಣಲ್ಪಡುತ್ತದೆ. இதான் டெஸ்ட். ஆவிக்குரிய வரங்கள் சர்ச்சில் இருக்குதுன்னா அது வந்து பெருமையை கொண்டு வரக்கூடாது, பிரிவினையை கொண்டு வரக்கூடாது. ಅಲ್ಲಿ அவன் சுயமாய் அவன் மாத்திரம் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ற மாதிரி இருக்க கூடாது. எல்லாரும் சர்ச்சே வளர்ற மாதிரி இருக்கு. ಅಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಆತ್ಮಿಕ ವರಗಳು ಇದೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಾಗ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಅದು ಕ್ರಮಬದ್ಧವಾಗಿರ್ಬೇಕು. ಅದೇನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಅಹಂ ಎಂಬುವಂಥದ್ದು ಅವರಲ್ಲಿ ಇರಬಾರದು. ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ತಾನು ಮಾತ್ರ ಬೆಳೆಯುವುದಲ್ಲ, ಎಲ್ಲರನ್ನ ಬೆಳೆಸುವಂಥದ್ದು ಮತ್ತು ಕಟ್ಟಲ್ಪಡುವಿಕೆ ಅಲ್ಲಿ ತೆಗೆದುಕೊಂಡು ಬರಲ್ಪಡಬೇಕಾಗಿರ್ತದೆ. அதுதான் அவர் அப்போஸ்தலன் பவுல் என்ன சொல்றாரு? சரிப்பா உனக்கு வரங்கள் எல்லாம் இருக்கலாம், உனக்கு விசுவாசம் இருக்கலாம், மலையே மூவ் பண்ற மாதிரி இவ்வளவு விசுவாசம் உனக்கு இருக்கலாம். ನಿನಗೇನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಬೆಟ್ಟವನ್ನೇ ನೀನು ಕದಲಿಸುವಂತ ನಂಬಿಕೆ ನಿನ್ನಲ್ಲಿ ಇರಬಹುದು. எல்லா தீர்க்க தரிசன வரமும் உனக்கு இருக்கலாம். ಎಲ್ಲಾ ಪ್ರವಾದನ ವರವು ನಿನ್ನಲ್ಲಿ ಇರಬಹುದು. உலகத்துல இருக்க எல்லா புக்ல இருக்கிற நாலேஜ் எல்லாம் உனக்கு இருக்கலாம். ಲೋಕದಲ್ಲಿರ್ತಕ್ಕಂಥ ಎಲ್ಲಾ ಜ್ಞಾನದ ಒಂದು ಜ್ಞಾನವು ನಿನ್ನಲ್ಲಿ ಇರಬಹುದು. உன் ஆஸ்தி எல்லாம் நீ ஜனங்களுக்கு கொடுத்துடலாம். ನಿನ್ನ ಆಸ್ತಿಯನ್ನೆಲ್ಲಾ ನೀನು ಜನಗಳಿಗೆ ಕೊಟ್ಟಿರಬಹುದು. ஆனா எதனால அதெல்லாம் செய்யணும்? ಆದ್ರೆ ಯಾವುದರಿಂದ ಅದನ್ನ ಮಾಡಬೇಕು? எதனால? அன்புனால. ಪ್ರೀತಿಯ ಮೂಲಕವಾಗಿ. இந்த அன்பு நம்மளுக்கு நம்ம சாதாரண சரீரத்துல வர்ற அன்பு இல்ல. ಇದು ಸಾಧಾರಣವಾಗಿ ಲೋಕದಿಂದ ಬರುವಂತ ಪ್ರೀತಿ ಅಲ್ಲ. இந்த அன்பு பரலோகத்திலிருந்து ஆவியானவர் நம்ம இருதயத்துல ஊத்துன அன்பு. ரோமர் 5வது அதிகாரம் 5வது வசனம். ಅಲ್ಲಿ ದೇವರಿಂದ ಕೊಡಲ್ಪಟ್ಟಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಪ್ರೀತಿ ರೋಮಪುರ 5ನೇ ಅಧ್ಯಾಯ 5ನೇ ವಚನ என்ன சொல்லுது? ಏನ್ ಹೇಳ್ತದೆ? மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே சுத்தாவினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. சோ எங்க இருந்து வந்திருக்கு இந்த அன்பு? ಎಲ್ಲಿಂದ ಬರಲ್ಪಟ್ಟಿದೆ ಒಂದು ಪ್ರೀತಿ? தேவன்கிட்ட வந்திருக்கு. ದೇವರಿಂದ ಬರಲ್ಪಟ್ಟಿದೆ. இந்த அன்பு எங்க ஆண்டவர் ஊத்தி இருக்கிறாரு? ದೇವರು ಎಲ್ಲಿದನ್ನ ಸುರಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ದಾನೆ? இதயத்துல ஊத்தி இருக்கிறாரு. ನಮ್ಮ ಹೃದಯದಲ್ಲಿ ಸುರಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ದಾನೆ. இந்த அன்பை வச்சுக்கிட்டு நம்ம வரத்தை வந்து நம்ம பேட்ஜ் மாதிரி குத்திட்டு பெருமை பாராட்ட முடியாது. ಈ ಒಂದು ಪ್ರೀತಿಯನ್ನ ಇದನ್ನ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಒಂದು ರೀತಿಯಾಗಿ ಬ್ಯಾಡ್ಜ್ ರೀತಿಯಲ್ಲಿ ಹಾಕೊಂಡ್ಬಿಟ್ಟು ನಾವು ಅಹಂ ರೀತಿಯಲ್ಲಿ ತಿರುಗಿಸ್ಕೊಳ್ಬಾರ್ದು. எப்படி நான் சேவை செய்யட்டும்?
ಹೇಗೆ ನಾನು ಸೇವೆ ಮಾಡುವಂತದ್ದು. எனக்கு பொறுப்பு. ஆண்டவர் ஒரு வரம் குடுத்திருக்காருன்னா, அது ஒரு பெரிய பொறுப்பு. ದೇವರು ನನಗೆ ವರವನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ ಅಂತ ಒಂದು ದೊಡ್ಡ ಜವಾಬ್ದಾರಿ. இப்ப எனக்கு போதிக்கிற வரத்த குடுத்திருக்காருன்னா, நான் நைட்டும் பகலும் ஆண்டவருடைய வசனத்த படிச்சு, தியானிச்சு, புக்க படிச்சு, கமெண்ட்ரி படிச்சு, பிரிப்பேர் பண்றது அது ஒரு பொறுப்பு. ಅಲ್ಲಿ ಬೋಧಿಸುವಂತ ವರವನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ ಅಂತಂದ್ರೆ ಹಗಲು ರಾತ್ರಿ ದೇವರ ವಾಕ್ಯಗಳನ್ನ ಓದಿ, ಪುಸ್ತಕಗಳನ್ನ ಓದಿ, ಅದರ ಮೂಲಕವಾಗಿ ಬೋಧಿಸುವಂತದ್ದು ನನ್ನ ಒಂದು ಜವಾಬ್ದಾರಿ. ஆமா, ஆண்டவர் எனக்கு வரத்த குடுத்திருக்காரு. நான் அத அசட்டை எடுத்துக்கிட்டு எப்படி வேணா நான் பேசுவேன். அங்க போயிட்டு நான் சும்மா வாய்க்கு வந்தத பேசி விட்டுறேன். இன்னைக்கு அந்த 2 வசனம் இருக்கு. அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க. YouTubeல கேட்டேன். அத வச்சு சரி சொல்லி விட்டுருவோம். அதல்ல. அது ஒரு பொறுப்பு. பெரிய பொறுப்பு. தேவன் கொடுத்த பொறுப்பு. ಅಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಏನೋ ಕಾಟಾಚಾರಕ್ಕೆ ಅವ್ರು ಕೇಳಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಏನಪ್ಪಾ ಅಂದ್ರೆ ಮೆಸೇಜ್ ಅನ್ನ ಇವ್ರು ಕೇಳಿರ್ತಕ್ಕಂಥದ್ದು 2 ವಚನಗಳ ಮೂಲಕವಾಗಿ ಯೂಟ್ಯೂಬ್ ನಲ್ಲಿ ನೋಡಿದ್ದೇನೆ ಅದನ್ನ ಮಾತಾಡೋಣ ಎಂಬುದಾಗೆಲ್ಲ ಅದು ಬೋಧಿಸುವಂತದ್ದು ಒಂದು ದೊಡ್ಡದಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಜವಾಬ್ದಾರಿ. சோ அதனால நீங்க ஆவிக்குரிய வரங்களை அதிகமாய் நாடுங்கள் ஆண்டவர்கிட்ட. எஸ்பெஷலி ஊழியத்துல நீங்க இருக்கணும்னா. ಅಲ್ಲಿ ಸೇವೆಗಳಿರುವಾಗ ಅಧಿಕವಾಗಿ ದೇವರಿಂದ ಆಸಕ್ತಿಯಿಂದ ನಾವು ಆ ಒಂದು ಆತ್ಮಿಕ ವರಗಳನ್ನ ನಾವು ಅಪೇಕ್ಷಿಸಲ್ಪಡಬೇಕು. 2வது வரங்களை அசட்டை செய்யாமல் அதிலே கொழுந்து விட்டு எரியிறது போல அந்த சணல் அந்த தீ அணையற போல அது என்ன பண்றோம் கிண்டி விடுறோம். அதே போல ஆவிக்குரிய வரங்களிலே வளருங்கள் அப்படின்னு அப்போஸ்தலன் பவுல் ಅಲ್ಲಿ சொல்றார். ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಅದು ಬೆಂಕಿ ಆರಿ ಹೋಗದಿರ್ತಕ್ಕಂಥ ರೀತಿಯಲ್ಲಿ ಅದನ್ನ ಪ್ರಜ್ವಲಿಸುವಂತ ರೀತಿಯಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಆ ಒಂದು ಕಾರ್ಯಗಳನ್ನ ಪವಿತ್ರಾತ್ಮ ವರಗಳನ್ನ ನಾವು ಮಾಡಲ್ಪಡಬೇಕು ಎಂಬುದಾಗಿ. எதுனாலும் எது வந்து அதோட நோக்கமா இருக்கணும்? மோட்டிவேஷன் என்னது? மோட்டிவ் என்னது? அதோட மூல நோக்கம் என்னது? ಅದರ ಮೂಲ ದೃಷ್ಟಿ ಏನಾಗಿರ್ಬೇಕು? அன்பு. ಪ್ರೀತಿ. அதனால தான் வந்து 14வது அதிகாரம் முதல் வசனத்துல கிளியரா சொல்லிறாரு பாருங்க. ಅದನ್ನೇ 14ನೇ ಅಧ್ಯಾಯದ ಮೊದಲ ವಚನದಲ್ಲಿ ಬಹಳ ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ತಿಳಿಸುತ್ತಿದ್ದಾರೆ. அன்பை நாடுங்கள், அன்பை நாடுங்கள், ஞான வரங்களையும் விரும்புங்கள், ஞான வரங்களையும் விரும்புங்கள், விசேஷமாய் விசேஷமாய் தீர்க்க தரிசன வரத்தை விரும்புங்கள். விரும்புங்க. பட் அன்பையும் என்ன பண்ணுங்க? நாடுங்க. அழகான ஒரு பேலன்ஸ் இருக்கு பாருங்க. ಅಲ್ಲಿ ಅದ್ಭುತವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಸಮತೋಲನವನ್ನು ಅವ್ರು ಕಾಪಾಡಿಕೊಳ್ತಾರೆ. ಪ್ರೀತಿಯನ್ನ ಎದುರು ನೋಡ್ರಿ, ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಪ್ರವಾದಿಸುವ ವರವನ್ನು ಕೂಡ ಆಸಕ್ತಿಯಿಂದ ಅಪೇಕ್ಷಿಸಿರಿ. சோ இப்படி நம்ம சர்ச்ல இருக்கும்போது அவங்கவங்க எல்லாருக்கும் ஒரு வரத்த ஆண்டவர் குடுத்திருக்காரு சர்ச்ல. ಆ, இல்ல யாருக்கும் எனக்கு வரமே இல்லன்னு சொல்லவே முடியாது. எல்லாருக்கும் ஒரு வரத்த குடுத்திருக்காரு. சோ அவங்க அந்த வரத்த கண்டுபிடிச்சு அத செயல்படுத்தும்போது ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும். அந்த சபை கெட்டப்படும். அநேகர் பக்தி விருத்திக்குள்ள வளருவாங்க. ಅಲ್ಲಿ ಸಭೆಯಲ್ಲಿರ್ತಕ್ಕಂಥವ್ರಿಗೆ ಯಾರಿಗೂ ಕೂಡ ವರಗಳಿಲ್ಲ ಇಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಂತದ್ದಲ್ಲ. ಎಲ್ಲರಿಗೂ ಸಭೆಗಳಲ್ಲಿ ವರಗಳನ್ನು ಕೊಡಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ. ಅದರ ಮೂಲಕವಾಗಿ ಪ್ರೀತಿಯ ಮೂಲಕವಾಗಿ ಅದನ್ನ ಕಟ್ಟಲ್ಪಡುವಾಗ ಅದು ಸಭೆ ಅದು ಬೆಳೆಯುವಂತದ್ದಾಗಿರ್ತದೆ. சரி, அடுத்தது நம்ம இப்போ அன்பிலே வந்து 13வது அதிகாரத்தில் 4ல இருந்து 13 வசனத்துல அன்பு என்ன செய்யும், என்ன செய்யாது அப்படின்ற ஒரு பட்டியலை கொடுத்திருக்கிறார். அத வந்து நான் 2 பாக்ஸ்ல நான் போட்டு வச்சு காட்டுறேன். ಅಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಜ್ಞಾನೋಕ್ತಿಗಳು 13ನೇ ಅಧ್ಯಾಯದ 1 ಕೊರಿಂಥ 13ನೇ ಅಧ್ಯಾಯ 4ರಿಂದ 13ನೇ ವಚನದಲ್ಲಿ ಅದು ಪ್ರೀತಿ ಏನ್ ಮಾಡ್ತದೆ ಏನ್ ಮಾಡುದಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಪಟ್ಟಿಗಳನ್ನ ಅಲ್ಲಿ ಹಾಕಲ್ಪಟ್ಟಿದ್ದೇನೆ. சோ இங்க பாருங்க. ಇಲ್ಲಿ ಗಮನಿಸ್ರಿ. அன்பு வந்து என்னவா இருக்குமா? பொறுமையா இருக்குமா. அன்புல வந்து பொறுமை. அகாப்பே அன்பு வந்து பொறுமை இருக்கும். அகாப்பே அன்பிலே. ಅಲ್ಲಿ ಪ್ರೀತಿ ಏನಾಗಿರ್ತದೆ ಅಂತಂದ್ರೆ ಬಹು ತಾಳ್ಮೆ ಉಳ್ಳದಾಗಿರ್ತದೆ. படிங்க 4வது வசனம். 13வது அதிகாரம் 4வது வசனம். அன்பு நீடிய சாந்தமும் நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. பொறாமை இல்ல, இந்த சைடு வந்துரும். அது வந்து பொறாமைப்படாது. அன்பு தன்னை புகழாது. தன்னையே தான் புகழ்ந்துட்டு இருக்காது. இருமாப்பா இராது. என்ன பண்ணாது? இருமாப்பா இராது. இருமாப்பா இராது. அப்படின்னா Pride. பெருமை அந்த அரகன்ஸ் இருக்காது. அயோக்கியமானதை செய்யாது. ஆ. தற்பொழிவை நாடாது. ம். சினமடையாது. தீங்கு நினையாது. அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் அநியாயத்துல சந்தோஷப்படாது. சத்தியத்தில் சந்தோஷப்படும். சத்தியம் எங்க இருக்கு அங்க சந்தோஷப்படும். சகலத்தையும் தாங்கும். சகலத்தையும் தாங்கும். சகலத்தையும் விசுவாசிக்கும். சகலத்தையும் விசுவாசிக்கும். சகலத்தையும் நம்பும். சகலத்தையும் நம்பும். சகலத்தையும் சகிக்கும். சகிக்கும். பாருங்க, இந்த சுபாவம் நம்மகிட்ட எல்லாம் இருக்கா? ಈ ಒಂದು ಕಾರ್ಯಗಳೆಲ್ಲ ನಮ್ಮಲ್ಲಿ ಇದೆಯಾ? இருக்கா? ಇದೆಯಾ? இருக்கா இல்லையா? ಇದೆಯಾ ಇಲ್ವಾ? கஷ்டம் பிரதர். ಕಷ್ಟ ಬ್ರದರ್. ரொம்ப நல்லது. நீங்க கஷ்டம்னு சொல்லுங்க. என்னால முடியாதுன்னு சொன்னீங்கன்னா, இன்னைக்கு காலையில மெசேஜ் மாதிரி நம்ம பலவீனன்னு சொன்னா, ஆண்டவர் என்ன பண்ணுவார் நம்மள? அவருடைய பலத்தினாலே நம்மளை முடிசூட்டுவார். ಈ ಒಂದು ಮುಂಜಾನೆ ಮೆಸೇಜ್ ಕೇಳಿದಂತ ರೀತಿಯಲ್ಲಿ ನಮ್ಮಲ್ಲಿ ನಾವು ಬಲಹೀನರಾಗಿದ್ದೇವೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಾಗ ಆತನ ಬಲವನ್ನ ನಮ್ಮಲ್ಲಿ ಪರಿಪೂರ್ಣವಾಗಿ ಮಾಡಲ್ಪಡ್ತಾನೆ. ஆண்டவரே என்னால அன்பா இருக்க முடியல. ದೇವರೇ ನನ್ನಲ್ಲಿ ಪ್ರೀತಿಯಿಂದ ಇರುವುದಕ್ಕಾಗ್ತಾ ಇಲ್ಲ. அவன் மூஞ்ச பார்த்தாலே எனக்கு அப்படியே எரியுது பகபகான்னு உள்ள. ಅವರ ಮುಖವನ್ನು ನೋಡಿದ್ರೆ ನನಗೇನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಮುಖ ಉರಿತಾ ಇದೆ. இந்த வேளையிலே உம்முடைய தெய்வீக அன்பு என் இருதயத்துல வேணும். ಈ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ನಿಮ್ಮ ಒಂದು ದೈವಿಕ ಪ್ರೀತಿ ನಮಗೆ ಬೇಕು. அவன் என்ன தூண்டி விட்டுறான். ನನ್ನನ್ನ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ இது கிணக்தானே. ಕೆಣಕ್ತಾನೆ ನನ್ನನ್ನ. பட் எனக்கு என்ன கண்ட்ரோல் பண்ண எனக்கு முடியல. ನನ್ನನ್ನ ಹತೋಟಿಯಲ್ಲಿ ಇಟ್ಕೊಳ್ಳೋದಕ್ಕೆ ಆಗ್ತಾ ಇಲ್ಲ. ஆண்டவரே எனக்கு உம்முடைய அன்பு வேணும். ದೇವರೇ ನಿಮಗೆ ಪ್ರೀತಿ ಬೇಕು. மத்தவங்க கஷ்டப்படுறாங்கன்னா அதுல வந்து நான் சிரிக்க கூடாது. அதுல நானும் கஷ்டப்படணும். ಇತರರು ಕಷ್ಟಪಡ್ತಾ ಇದಾರೆ ಅಂತಂದ್ರೆ ನಾನು ನಗ್ಬಾರ್ದು, ಅದರಲ್ಲೂ ಕೂಡ ನಾನು ಕಷ್ಟ ಪಡಬೇಕು. மத்தவங்க பண்ற தப்பையே திருப்பி திருப்பி சொல்லக்கூடாது. நான் அவங்க
சத்தியத்திலே நான் வந்து சந்தோஷப்படணும். ಅವರು ಏನಾದ್ರು ಹೇಳ್ತಿದ್ರೆ ಅಂದ್ರಪ್ಪ ಅಂದ್ರೆ ಅದು ಸತ್ಯದಲ್ಲೇ ನಾನು ಅವರ ಜೊತೆಯಲ್ಲಿ ನಾನು ಸಂತೋಷ ಪಡುವಂತವನಾಗಿರ್ಬೇಕು. என்ன தாங்கிக்கிற சக்தி கொடுங்க. ನನಗೆ ಏನಪ್ಪ ಸಹಿಸಿಕೊಳ್ಳುವಂತ ಶಕ್ತಿಯನ್ನ ಕೊಡ್ರಿ. நம்பிக்கையின் சக்தி கொடுங்க. ನಂಬಿಕೆಯ ಒಂದು ಶಕ್ತಿಯನ್ನ ಕೊಡ್ರಿ. எல்லாரையும் வந்து நம்ம அத என்ட்யூர் பண்றதுக்கு எல்லா சகலத்தையும் தாங்குறதுக்கு எனக்கு சக்தி கொடுங்க. ಎಲ್ಲವನ್ನ ಸಹಿಸಿಕೊಳ್ಳುವಂತ ಒಂದು ಕಾರ್ಯಗಳನ್ನ ನನಗೆ ದಯಪಾಲಿಸಿ ಕೊಡ್ರಿ. இது வந்து கண்டிப்பா நீங்க ஆண்டவர்ட்ட கேட்டீங்கன்னா, ஆண்டவர் உங்க இருதயத்தை அவருடைய அன்பினாலே நிரப்புவார். ಇದನ್ನ ದೇವರಲ್ಲಿ ನೀವು ಕೇಳಲ್ಪಡುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ದೇವರು ಹೃದಯದಲ್ಲಿ ಆತನ நீங்க ತುಂಬಿಸುವಂತವನಾಗಿರ್ತಾನೆ. சின்ன வயசாளா இருக்கலாம், பெரிய வயசாளா இருக்கலாம், மேரேஜ் ஆனவங்களா இருக்கலாம், மேரேஜ் ஆவாதவங்களா இருக்கலாம். நம்மளுக்கு அகாப்பே அன்பு கண்டிப்பாக நம்மளுக்கு தேவை. ಚಿಕ್ಕ ವಯಸ್ಸಿನಾಗಿರ್ಬೋದು ಅಥವಾ ವಯಸ್ಸಾಗಿರ್ತಕ್ಕಂಥವ್ರು ಆಗಿರ್ಬೋದು ಅಥವಾ ಮದುವೆ ಆಗಿರ್ತಕ್ಕಂಥವ್ರು ಮದುವೆ ಆಗಿರ್ತಕ್ಕಂಥವ್ರು ಕೇಳಿಕೊಳ್ಳುವಾಗ ದೇವರು ಆ ಒಂದು ಅಗಾಪ ಪ್ರೀತಿಯ ಮೂಲಕವಾಗಿ சும்மா யோசிச்சு ತುಂಬಿಸುವಂತವನಾಗಿರ್ತಾನೆ. பாருங்க, இந்த லிஸ்ட்ல இருக்கிற மாதிரி ஒரு சர்ச்ல நம்ம இருக்கிறோம்னா, கொஞ்சம் அளவாவது முழுமையா பெர்ஃபெக்ட்டா இல்லனாலும் அட்லீஸ்ட் நம்ம இருக்கிறதுக்கு வாஞ்சிக்கிறோம்னா, நம்ம சர்ச் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. ಇಲ್ಲಿ ಇರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಪಟ್ಟಿಯಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಸಂಪೂರ್ಣವಾಗಿಲ್ಲದಾದ್ರೂ ಕೂಡ ಸ್ವಲ್ಪವಾದ್ರೂ ನಾವು ಇರೋದಕ್ಕೆ ಪ್ರಯತ್ನ ಪಟ್ಟರೆ ನಮ್ಮ ಸಭೆಗಳು ಹೇಗಿರ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ. இதே மாதிரி நம்ம குடும்பத்துல நம்ம ஆசைப்பட்டா, ச்சே என் குடும்பத்துல அகாப்பே அன்பு இப்படி காணப்படணும் அப்படின்னு நம்ம ஆசைப்பட்டு அத அத வந்து நம்ம ஆண்டவர் பலத்தினாலே, அது ஆண்டவர் கிருபையினாலே நம்மளுக்கு அது நடத்துறாருன்னா நம்ம குடும்பம் எப்படி இருக்கும் நீங்க யோசிச்சு பாருங்க. ಅಲ್ಲಿ ನಮ್ಮ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಈ ರೀತಿಯಾದಂತ ಒಂದು ಅಗಪ ಪ್ರೀತಿಯ ಮೂಲಕವಾಗಿ ನಡೆಸಲ್ಪಡಬೇಕೆಂಬುದಾಗಿ ನಾವು ಅಪೇಕ್ಷಿಸಲ್ಪಡುವಾಗ ಕುಟುಂಬ ಯಾವ ರೀತಿಯಾಗಿರ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ಆಲೋಚನೆಯನ್ನು ಮಾಡಿ ನೋಡಿ. கணவன் மனைவி பொறுமையா இருப்பாங்க, ஒருத்தர் தாங்குவாங்க, பொறாமைப்பட மாட்டாங்க, அவங்கள வந்து வந்து தப்பு ஆகும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. எப்படி இருக்கும் பாருங்க அந்த அந்த கணவன் மனைவி ரிலேஷன்ஷிப். ಆ ಗಂಡ ಹೆಂಡತಿ ಒಂದು ಸಂಬಂಧ ಹೇಗಿರ್ತದೆ ಅಂತ ನೋಡಿ ಎಂಬುದಾಗಿ ಗಮನಿಸುವಾಗ ಒಬ್ಬರ ಮೇಲೆ ಒಬ್ಬರು ಹೊಟ್ಟೆ ಕಿಚ್ಚು ಪಡುವುದಿಲ್ಲ, ಒಬ್ಬರನ್ನೊಬ್ಬರು ಸಹಿಸಿಕೊಳ್ತಾರೆ. ಈ ರೀತಿಯಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡುವಾಗ ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಆ ಒಂದು ಸಂಬಂಧಗಳು ಅದು ನಡೆಯಲ್ಪಡ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ. சோ ஆண்டவர் நம்ம சபைகளையும், நம்ம குடும்பங்களையும், நம்ம இருதயங்களையும் இப்படி அன்பினாலே நிரப்புவாராக. ದೇವರು ನಮ್ಮ ಕುಟುಂಬಗಳನ್ನ ನಮ್ಮ ಸಭೆಗಳನ್ನ ಈ ರೀತಿಯಾಗಿ ಅವರು ಪ್ರೀತಿಯ ಮೂಲಕವಾಗಿ ಅವರು ತುಂಬಿಸಲ್ಪಡುತ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ. சோ அதனால என்னைக்கும் வெறும் வரங்கள மாத்திரம் பார்க்காதீங்க. அருமையா அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு, வரம் ஒரு சைடுல, ஆவிக்குரிய கனியான அன்பு, ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. ಅಲ್ಲಿ ಆತ್ಮಿಕವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಪವಿತ್ರಾತ್ಮನ ವರಗಳು ಒಂದು ಭಾಗದಲ್ಲಿ, ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಪವಿತ್ರಾತ್ಮನ ಫಲಗಳು ಇನ್ನೊಂದು ಭಾಗದಲ್ಲಿ, ಎರಡನ್ನ ಕೂಡ ಸಮತೋಲನದ ಮೂಲಕವಾಗಿ ಕಾಯ್ದುಕೊಳ್ಳ್ರಿ ಎಂಬುದಾಗಿ ஏன் ಪೌಲ್ ಇದಕ್ಕ ಹೇಳ್ತಾರೆ. நான் திருப்பி நான் இது சொல்றேன் அப்படின்னா, ಯಾಕೆ ನಾನು ಪುನಃ ಇದನ್ನ ಹೇಳ್ತಾ ಇದ್ದೀನಿ ಅಂದ್ರೆ, ஊழியத்துல நிறைய நான் பார்த்துட்டேன். ಸೇವೆಯಲ್ಲಿ ನಾನು ಬಹಳ ನೋಡಲ್ಪಟ್ಟಿದ್ದೇನೆ. கொஞ்சம் வரம் வந்துருச்சுன்னா ಸ್ವಲ್ಪ ಏನಾದ್ರೂ ವರಗಳು ಬರಲ್ಪಟ್ಟಿದೆ ಅಂದ್ರೆ அவரை பிடிக்கவே முடியாது. ಅವ್ರು ಹಿಡಿಯೋದಕ್ಕಾಗೋದಿಲ್ಲ. அவ்வளவுதான். அவங்க 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 அவ்வளவுதான், பெரிய ஆள் ஆயிட்டாங்க அவங்க. ಅವರು ದೊಡ್ಡ ವ್ಯಕ್ತಿಗಳಾಗ್ಬಿಡ್ತಾರೆ. சோ அன்பு ரொம்ப தேவை. நம்மள வந்து எப்படி வரம் வந்து ஆக்சிலரேட்டர் மாதிரினா, அன்பு வந்து பிரேக் மாதிரி. ಅಲ್ಲಿ ವರ ಎಂಬುವಂತದ್ದು ಆಕ್ಸಿಲರೇಟರ್ ರೀತಿಯಲ್ಲಿ ಆತ ಅಂದ್ರೆ ಪ್ರೀತಿ ಎಂಬುವಂತದ್ದು ಕ್ಲಚ್ பிரேக். ಬ್ರೇಕ್ ನ ರೀತಿಯಲ್ಲಿ. வண்டியில பிரேக் இல்லனா ஓகேவா? ಗಾಡಿಯಲ್ಲಿ ಬ್ರೇಕ್ ಇಲ್ಲ ಅಂತಂದ್ರೆ ಓಕೆನಾ? நல்ல ஸ்பீடா போகும் வண்டி. ಬಹಳ ವೇಗವಾಗಿ ಹೋಗ್ತದೆ ಗಾಡಿ. ஆனா ரோட்ல எதிரில ஏதாவது ஒண்ணு வந்துச்சுனா, ರಸ್ತೆಯಲ್ಲಿ ಏನಾದ್ರೂ ಬಂತು ಅಂದ್ರೆ ஒண்ணு நிறைய ஆபத்தாயிடும். ಅನೇಕ ಆಪತ್ತುಗಳು ಬರ್ತದೆ. சோ லைஃப்ல ஆக்சிலரேட்டரும் வேணும், பிரேக்கும் வேணும். ಆ ಲೈಫ್ ಅಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಆಕ್ಸಿಲೇಟರ್ ಬೇಕು, ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಬ್ರೇಕ್ ಕೂಡ ಬೇಕಾಗಿರ್ತದೆ. சபையிலயும் அதே போல ஆவிக்குரிய வரங்களும் வேணும், அன்பும் வேணும். ಆ ಸಭೆಯಲ್ಲಿ ಆತ್ಮಿಕ ವರಗಳು ಬೇಕು, ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಪ್ರೀತಿಯು ಸಹ ಬೇಕು. சரி, அடுத்தது நம்ம 15வது அதிகாரத்துக்கு போறோம். இப்போ ஒரு பயங்கரமான ஒரு காரியத்துக்கு போறோம். நம்ம ஃபியூச்சர் எப்படி இருக்க போகுது? நம்ம ஃபியூச்சர் லைஃப் எப்படி இருக்க போகுதுன்றது நிறைய பேருக்கு வாஞ்சையா இருக்கும். இத வந்து நம்ம 15வது அதிகாரத்துல பார்க்க போறோம். ಅಲ್ಲಿ ನಮ್ಮ ಭವಿಷ್ಯತ್ತು ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಇರುವುದಕ್ಕಿದೆ ಎಂಬುದಾಗಿ ಬಹಳ ಸುಂದರವಾಗಿರ್ತದೆ. ಇದು 15ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ನಾವು ಗಮನಿಸಿಕೊಳ್ಳೋಣ. சோ என் பாடி என்ன ஆக போகுது ஃபியூச்சர்ல? ನನ್ನ ಒಂದು ಶರೀರ ಏನಾಗ್ತದೆ ಭವಿಷ್ಯತ್ತಿನಲ್ಲಿ. அதுக்கு போறதுக்கு முன்னாடி இந்த ஃபர்ஸ்ட் 4 வசனத்தை பார்த்துறோம். சுவிசேஷம்னா என்ன? குட் நியூஸ் அப்படின்னு சொல்றாங்க. சுவார்த்தை அப்படின்னா என்னது? சுவார்த்தைனா என்னது? நல்ல குட் நியூஸ். ಅಲ್ಲಿ ಸುವಾರ್ತೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಾಗ ಶುಭ ಸುದ್ದಿ ಎಂಬುದಾಗಿ. சுவிசேஷம் அப்படின்னா என்னது? சுவார்த்தை இங்கிலீஷ்ல வந்து குட் நியூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ಅಲ್ಲಿ ಶುಭ ಸುದ್ದಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ. ஒரு கதையை சொல்றேன். ಒಂದು ಕಥೆಯನ್ನು ಹೇಳ್ತೀನಿ. ஒரு அம்மா இருந்தாங்களாம், அவங்களுக்கு ஒரே பையனா. ಒಂದು ತಾಯಿ ಇದ್ರಂತೆ, ಅವರಿಗೆ ಒಬ್ಬನೇ ಮಗ. அவன் வந்து போருக்கு வந்துட்டு ஒரு இன்னொரு நாட்டுக்கு வந்து இந்த நாட்டுக்காக போரிடுறதுக்கு ஒரு வேற நாட்டுக்கு போறான். ಅಲ್ಲಿ ಯುದ್ಧಕ್ಕಾಗಿ ಇನ್ನೊಂದು ದೇಶಕ್ಕೆ ಆತನು ಹೋಗ್ತಾ ಇದ್ದಾನೆ. வாலிப பையன். ಯೌವನ ಪ್ರಾಯದ ಹುಡುಗ. ஒரு நாள் ஒரு லெட்டர் வருது அந்த அம்மாக்கு. ಒಂದು ದಿವಸ ಒಂದು ಪತ್ರ ಬರ್ತದೆ ಅವರಿಗೆ. அந்த லெட்டர்ல சொல்லிடுறாங்களா, அவங்க மகன் இறந்துட்டான், யுத்தத்துல இறந்துட்டான் அப்படின்னு வந்து லெட்டர் வருதாம். ಅವರಿಗೆ ಒಂದು ಪತ್ರ ಬರ್ತಾ ಇದೆ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ, ಯುದ್ಧದಲ್ಲಿ ನಿಮ್ಮ ಮಗ ಮರಣವನ್ನು ಹೊಂದಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ. சோ எப்படி இருந்திருக்கும் அந்த தாய்க்கு? ತಾಯಿಗೆ ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಇರ್ತದೆ? அந்த தாய்க்கு வந்து லைக் உலகமே இடிஞ்சு விழுந்த மாதிரி ஆயிருங்க. ಅಲ್ಲಿ ಲೋಕವೇ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಬಿದ್ದು ಹೋದಂತ ರೀತಿಯಲ್ಲಿ ಅವರಿಗೆ ಭಾಸವಾಗಿರ್ತದೆ. ವರ್ಸ್ಟ್ ನ್ಯೂಸ್ ಅதான். ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಬಹಳ ಕೆಟ್ಟ ಸುದ್ದಿ ಅದೇನೆ. ಬ್ಯಾಡ್ ನ್ಯೂಸ್ ಅದು. ಒಂದ್ ರೀತಿಯಾಗಿ ಕೆಟ್ಟ ಸುದ್ದಿ. எதிர்பார்த்திருக்கே மாட்டாங்க அந்த அம்மா. ಅದನ್ನ ಅವರು ಎದುರು ನೋಡಿರದೇ ಇಲ್ಲ. சோ கொஞ்ச நாள் கழிச்சு என்னாச்சா, அந்த அந்த நாட்டுல இருக்கும்போது அந்த யுத்த வீரர்கள் எல்லாம் கணக்கு வைக்கிறாங்களா, பார்த்தா அந்த பையன் வந்து உயிரோட இருக்கிறானா. ಅಲ್ಲಿ ಸ್ವಲ್ಪ ದಿವಸಗಳಂತದಲ್ಲಿ ಯುದ್ಧವನ್ನ ಲೆಕ್ಕಾಚಾರ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಅದ್ರಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಈತನು ಕೂಡ ಅಲ್ಲಿ ಜೀವದಿಂದ ಇದ್ದಾನೆ. சாகல அவன் ஆக்சுவலா. ಸತ್ತು ಹೋಗಿಲ್ಲ ಆತನು. உடனே வந்து ஒருத்தர்ட்ட சொல்றாங்களாம்,
ತಕ್ಷಣವಾಗಿ ಒಬ್ಬರ ಬಳಿಯಲ್ಲಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ, போய் நீங்க உடனே சொல்லுங்க அந்த அம்மாட்ட, உங்க மகன் உயிரோட இருக்கிறான்னு சொல்லுங்க. ಹೋಗಿ ತಕ್ಷಣವಾಗಿ ನೀವು ಹೇಳ್ರಿ ನಿಮ್ಮ ಮಗ ಜೀವದಿಂದಿದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ. சோ உடனே ஒரு 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 கேப்டன் அந்த 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 சேனை அந்த 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 ஆ, சைன்யத்துல இருக்கிற அந்த 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 ஆர்மில இருக்கிற ஆர்மிக்கு என்னது தமிழ்ல? ராணுவத்துல இருக்கிற அந்த கேப்டன் வந்து அவங்க வீட்டுக்கு போறாராம் தேடி அந்த அம்மாவ. ಅಲ್ಲಿ ಸೇನೆಯಲ್ಲಿರ್ತಕ್ಕಂಥ ಮುಖ್ಯಸ್ಥನು ಅವರ ತಾಯಿಯ ಮನೆಯನ್ನು ಹುಡುಕಿಕೊಂಡು ಹೋಗ್ತಾ ಇದ್ದಾನೆ. அம்மா உங்க மகன் உயிரோட இருக்கிறான் அப்படின்னு சொல்றாங்களாம். ತಾಯಿ ನಿಮ್ಮ ಮಗ ಜೀವದಿಂದಿದ್ದಾನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. இதான் குட் நியூஸ். ಇದೇ ಶುಭ ಸುದ್ದಿ. இது குட் நியூஸ். இதான் உலகத்துல ஆண்டவர் வந்து நம்மளுக்கு சொல்ல சொல்றாரு எல்லாருக்கும். ಇದನ್ನೇ ದೇವರು ನಮಗೆ ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಹೇಳುವುದಕ್ಕೆ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. சோ இயேசு கிறிஸ்து மரணத்தை ஜெயித்தார், நரகத்தை ஜெயித்தார், நம்மளுக்கு நித்திய வாழ்வை கொடுப்பார். இதான் உலகத்திலேயே இருக்கிற பெரிய 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 குட் நியூஸ்ங்க. ಅಲ್ಲಿ ದೇವರು ಮರಣವನ್ನು ಜಯಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ದಾನೆ, ನರಕವನ್ನು ಜಯಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ದಾನೆ. ಇದೇನಪ್ಪ ಅಂತಂದ್ರೆ ಇದೇ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ದೊಡ್ಡ ದೊಡ್ಡ ಒಂದು ಶುಭ ಸುದ್ದಿ. அவரோட கூட நம்ம நித்திய நித்தியம் வாழலாம் அப்படின்றது தான் குட் நியூஸ்ங்க. ಆತನೊಟ್ಟಿಗೆ ನಿತ್ಯ ನಿತ್ಯವಕ್ಕೂ ನಾವು ಜೀವಿಸುವಂತದ್ದೇ ಅದೇ ಒಂದು ಶುಭ ಸುದ್ದಿ. அந்த அம்மாக்கு சொன்ன அந்த 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 ராணுவ வீரர் போய் சொல்றதை காட்டிலும் பெரிய குட் நியூஸ் என்னன்னா, இயேசு கிறிஸ்து ஜீவிக்கிறார். இயேசு கிறிஸ்து எனக்காக மரித்து உயிர்த்தெழுந்து எனக்காக ஜீவிக்கிறார். அதாங்க பெரிய ಅಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಆ ಮುಖ್ಯಸ್ಥನು ಹೋಗಿ ಆ ಒಂದು ಶುಭ ಸುದ್ದಿಯನ್ನು ಹೇಳೋದಕ್ಕಿಂತಲೂ ಮುಖ್ಯವಾಗಿರ್ತಕ್ಕಂಥದ್ದು ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಸತ್ತು ಆತನು ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಪುನರುತ್ಥಾನ ಹೊಂದಿ ನಮಗಾಗಿ ಆತನು ಜೀವಿಸುವಂತವನಾಗಿದ್ದಾನೆ ಎಂಬುದಾಗಿ. சோ சுவிசேஷம்னா என்ன? ಶುಭ ವಾರ್ತೆ ಅಥವಾ ಸುವಾರ್ತೆ ಅಂತಂದ್ರೆ ಏನು? இன்னைக்கு நம்ம அந்த ಮೊದಲ 4 வசனத்தை நம்ம கவனமா நம்ம பார்க்க போறோம். ಮೊದಲ 4 ವಚನಗಳನ್ನ ಬಹಳ ಗಮನದಲ್ಲಿಟ್ಟುಕೊಂಡು ನಾವು ಕೇಳಿಕೊಳ್ಳೋಣ. சோ ஃபர்ஸ்ட் 3 4 வசனத்தை படிப்போம். ಮೊದಲ 3 ಮತ್ತು 4ನೇ ವಚನವನ್ನು ಓದಿಕೊಳ್ಳೋಣ. நான் அடைந்ததும் ம். உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால் கிறிஸ்துவானவர் கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி ஆ. நமது பாவங்களுக்காக மரித்து கிறிஸ்து எனதுன்னு சொல்லிக்கங்க. நமதுக்கு பதிலா எனது சொல்லுங்க. கிறிஸ்துவானவர் எனது பாவங்களுக்கு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு எனக்காக அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி ஆ. 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்து எனக்காக உயிர்த்தெழுதப்பட்டார். ஓகே. அவ்வளவுதானா? 3 நாள். ஓகே. சோ 3 காரியம் ரொம்ப முக்கியம் இதுல. ಇಲ್ಲಿ 3 ಕಾರ್ಯಗಳು ತುಂಬಾ ಮುಖ್ಯವಾಗಿರ್ತಕ್ಕಂಥದ್ದು. எதுக்காக மரித்தாரு? ಯಾವುದಕ್ಕಾಗಿ ಮರಣವನ್ನು ಹೊಂದಿದ್ದಾರೆ? பாவம் செய்கிற எவனுக்கும் என்னென்ன தண்டனை உண்டு. ಅಲ್ಲಿ ಪಾಪ ಮಾಡುವಂತ ಪ್ರತಿಯೊಬ್ಬನಿಗೂ ದಂಡನೆ ಉಂಟು. சோ 3வது ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல பாக்குறோம்ல பெனால்டி அந்த பாவத்தின் தண்டனை எடுக்கப்பட்டது. யாருனால? இயேசு கிறிஸ்து மரித்ததுனால பாவ தண்டனை எடுக்கப்பட்டது. ಅಲ್ಲಿ ಪಾಪದ ದಂಡನೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ಮರಣವನ್ನು ಹೊಂದಿದಂತ ಕಾರಣದಿಂದಾಗಿ ಒಂದು ಪಾಪ ದಂಡನೆ ಅದು ಹಾಕಲ್ಪಟ್ಟಿದೆ. ஒருத்தர் வந்து மண் பண்ணாங்கன்னா என்ன ஆகும்? அவங்க பாடி என்ன ஸ்மெல் வரும்? நல்ல ஸ்மெல் வருமா? ಒಬ್ಬರನ್ನ ಮಣ್ಣು ಮಾಡಿದ್ರೆ ಏನಾಗ್ತದೆ? ಒಳ್ಳೆ ಒಂದು ವಾಸನೆ ಬರ್ತದ? இல்ல மரணம் அந்த இடத்துல வந்து ஸ்மெல் வரும் அப்படி. ಆ ಒಂದು ಭಾಗದಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ದುರ್ವಾಸನೆ ಬರ್ತದೆ. அந்த காலத்துல வந்து சிலுவையில நான் நேத்து ஒரு புக் படிச்சிட்டு இருந்தேன். அந்த புக்ல வந்துட்டு போடுறாங்க. அந்த காலத்துல ரோம ராஜ்யத்துல சிலுவையில போட்டாங்கன்னா அவங்கள வந்து அப்படியே விட்டுருவாங்களாம் பாடிய சிலுவையிலே. ಆ ಒಂದು ದಿವಸಗಳಲ್ಲಿ ಒಂದು ಪುಸ್ತಕವನ್ನು ಓದ್ತಾ ಇದ್ರು ಅಣ್ಣನವರು. ಅದ್ರಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಆ ಒಂದು ಶಿಲುಬೆ ಹಾಕಿದ್ರೆ ಅವರ ದೇಹವನ್ನು ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಬಿಟ್ಟು ಬಿಡ್ತಾ ಇದ್ರಂತೆ. அந்த ரோட்ல போறவங்க எல்லாம் மூக்க பிடிச்சிட்டு போவாங்களாம். ஏன்னா அப்படி நாறுமா பெண நாத்தம் அடிக்குமா அப்படியே சிலுவையில தொங்குவாங்களாம். ಆ ರಸ್ತೆಯಲ್ಲಿ ಹೋಗುವಂತವರು ಮೂಗನ್ನು ಮುಚ್ಚಿಕೊಂಡು ಹೋಗ್ತಾ ಇದ್ರೆ ಅಂತ. ಯಾಕೆ ಅಂತಂದ್ರೆ ಆ ಒಂದು ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ನೇತು ಹಾಕ್ತಾ ಅವರ ಒಂದು ವಾಸನೆ, ಅವರ ಒಂದು ಶರೀರದ ವಾಸನೆ ಅಷ್ಟು ದುರ್ವಾಸನೆ ಆಗಿ ಬರ್ತಾ ಇತ್ತು. சோ அந்த சிலுவையில அடிக்கப்படுற அந்த கொள்ளைக்காரர்கள், திருடர்கள் எல்லாரும் வந்து என்ன பண்ணுவாங்களாம்? அந்த சிலுவையில இருந்து அவங்களை இறக்கி பொதுவா ஒரு கல்றையாம். தனி கல்ற கொடுக்க மாட்டாங்களாம் அவங்களுக்கு. பொது கல்றையில தூக்கி அந்த பாடிய போட்டுருவாங்களாம். ಅಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಅಲ್ಲಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಸುಳ್ಳುಗಾರನಾಗಿರ್ಬೋದು ಅಂತ ಅವ್ರನ್ನ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಹೊಸದಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಸಮಾಧಿಯಲ್ಲಿ ಅವ್ರನ್ನ ಹಾಕಲ್ಪಡ್ತಾ ಇದ್ರು. காமன் சமாதி. ಅಲ್ಲಿ ಎಲ್ಲರಿಗೂ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಒಂದೇ ರೀತಿಯಾದಂತ ಒಂದು ಸಾಮಾನ್ಯ ಸಮಾಧಿಯಲ್ಲಿ அந்த இடத்துல ரோமர் அரசுல வந்து தோண்டும் போது இந்த சிலுவையில் அடிக்கப்பட்டவங்க ஒருத்தன் கால்ல வந்து ஆணி இருக்குது. அவனை வந்து நிறைய பேர் செத்து கிடக்காங்க. எல்லார் கால்லயும் ஆணி இருக்குது. அந்த எலும்புல ஆணி போயிருக்குது. சோ அவங்க எல்லாம் ஒரே இடத்துல குமிச்சு போட்டுருக்காங்களா டெட் பாடி எல்லாம். ಅಲ್ಲಿ ಅವ್ರ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಒಂದು ಸಮಾಧಿಯನ್ನು ನೋಡುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಅವ್ರಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಎಲ್ಲರ ಒಂದು ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಶರೀರದಲ್ಲಿ ಮಳೆಗಳು, ಅವರ ಕಾಲುಗಳಿಗೆ ಮಳೆಗಳು ಹೊಡೆದಿರ್ತಕ್ಕಂಥದ್ದು ಆ ರೀತಿಯಾಗಿ ಶರೀರ ರಾಶಿ ಕಾಣ್ತಾ ಇದೆ. சோ இன்னைக்கு நம்ம இத கண்டுபிடிச்சிருக்காங்க இப்போ. ಇದನ್ನ ಕಂಡುಹಿಡಿಯಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ ಇವತ್ತು. இயேசு கிறிஸ்துவின் சிலுவையில் போகும்போது ಆದ್ರೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಶಿಲುಬೆಗೆ ಬಳಿಗೆ ಹೋಗಲ್ಪಡುವಾಗ அவரை சிலுவையிலே அவர் வந்து மரணமாயி ಅವರು ಶಿಲುಬೆ ಮೇಲೆ ಮರಣ ಹೊಂದಲ್ಪಟ್ಟವರಾಗಿ என்ன பண்ணாரு? தனியா ஒரு கல்றையில தீர்க்கதரிசன வாக்குத்தத்தம் ஆண்டவருடைய வாக்குப்படி தனியா ஒரு கல்றையில வந்து அவரை வைத்தாங்க. ಅಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಪ್ರವಾದನೆಯ ವಾಕ್ಯದ ಮೂಲಕವಾಗಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಅವರನ್ನ ಸಪರೇಟ್ ಆಗಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಸಮಾಧಿಯಲ್ಲಿ ಅವ್ರನ್ನ ಮಣ್ಣು ಮಾಡಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ. அங்க போன அந்த இடத்துல கல்லுல வந்து சுத்தியல் வச்சு ஒரு ஒரு கல்றைய கெத்து இது பண்ணா என்ன எப்படி இருக்கும்? அப்படி இருந்துச்சு அவர் இயேசு கிறிஸ்துவோட கல்ற. ಆ ಒಂದು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಸಮಾಧಿ ಹೇಗಿತ್ತು ಅಂತಂದ್ರೆ ಸುತ್ತಿಗೆ ಮೂಲಕವಾಗಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ನಿರ್ಮಿಸಲ್ಪಟ್ಟಂತ ರೀತಿಯಲ್ಲಿ ಆ ಒಂದು ಸಮಾಧಿ ಇರಲ್ಪಟ್ಟಿತ್ತು. சோ அந்த இடத்துல அது இயேசு கிறிஸ்துவோட சரீரம் என்னாச்சு? அந்த இடத்துல 3 நாள் அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து சரீரம் காணப்பட்டது. ಆ ಭಾಗದಲ್ಲಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಶರೀರವು 3 ದಿವಸಗಳವರೆಗೆ ಅಲ್ಲಿತ್ತು.
சோ ஆண்டவர் வந்து எதுக்காக அ ம அ அ பரி பண்ணப்பட்டாரு? ಯಾವ ಕಾರಣಕ್ಕಾಗಿ ಆತನು ಸಮಾಧಿಯಾಗಲ್ಪಟ್ಟಿದ್ದಾನೆ? எதுக்காக? ಯಾವ ಕಾರಣಕ್ಕಾಗಿ? பாவத்தின் சம்பளத்துக்காக. ಪಾಪದ ಸಂಬಳಕ್ಕಾಗಿ. பாவம் வந்து அசிங்கப்படுத்திரும் நம்ம வாழ்க்கைய. ಪಾಪ ಬಂದ್ಬಿಟ್ಟು ನಮ್ಮನ್ನ ಅಸಹ್ಯಪಡಿಸ್ತದೆ. அதுக்கு பின்விளைவுகள் உண்டு. கான்சிக்வென்ஸ் உண்டு. ಅದಕ್ಕೇನಪ್ಪ ಅಂತಂದ್ರೆ ಪರಿಣಾಮ. ಅದರಲ್ಲಿ ಪರಿಣಾಮಗಳು ನಮಗೆ ಉಂಟು. அந்த பரிணாமாவ யார் எடுத்துக்கிட்டா? இயேசு கிறிஸ்து எடுத்துக்கிட்டார். ಆ ಒಂದು ಪರಿಣಾಮಗಳನ್ನ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಹೊತ್ತುಕೊಳ್ಳಲ್ಪಟ್ಟಿದ್ದಾನೆ. அப்புறம் பாவத்தின் மேலே மரணத்தை ஜெயித்தவங்க யாரும் இல்ல உலகத்துல இதுவரைக்கும். இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு? மரணத்தை ஜெயித்தார். ಅಲ್ಲಿ ಪಾಪದ ಮೇಲೆ ಮರಣದ ಮೂಲಕವಾಗಿ ಜಯಿಸಿರ್ತಕ್ಕಂಥವ್ರು ಯಾರು ಇಲ್ಲ. ಆದ್ರೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಪಾಪದ ಮೇಲೆ ಮರಣವನ್ನ ಜಯಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ದಾನೆ. பாவத்தின் சம்பளம் என்னது? ಪಾಪದ ಸಂಬಳ ಏನು? மரணம். ಮರಣ. மரணத்தை யார் ஜெயிச்சது? ಮರಣವನ್ನ ಯಾರು ಜಯಿಸಿದ್ದಾರೆ? இயேசு கிறிஸ்து ஜெயித்தார். சோ ஏ- பாவத்தையும் ஜெயித்தாரு, மரணத்தையும் ஜெயிச்சிட்டாரு. ಅಲ್ಲಿ ಪಾಪವನ್ನು ಜಯಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ, ಮರಣವನ್ನು ಕೂಡ ಜಯಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು. இது மூணு எனக்கு சொந்தம். ಇದು ಮೂರು ನನಗೆ ಸ್ವಂತ. இயேசு கிறிஸ்து எனக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்தார். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ನನಗಾಗಿ ಮರಣ ಹೊಂದಿ ಸಮಾಧಿಗೆ ಹೋಗಲ್ಪಟ್ಟವನಾಗಿ ಜೀವಿಸಿದಿಂದ ಎಬ್ಬಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ದಾನೆ. இதுதான் குட் நியூஸ்ங்க. ಇದೇ ಶುಭ ಸುದ್ದಿ. இது உலகம் ஃபுல் நம்ம போய் சொல்லணும். ಇದನ್ನ ಲೋಕ ಪರ್ಯಂತ ನಾವು ಹೋಗಿ ಹೇಳ್ಬೇಕು. எல்லாருக்கும் போய் சொல்லணும். ಎಲ್ಲರಿಗೂ ಹೋಗಿ ಹೇಳ್ಬೇಕು. நிறைய பேரு என்ன பண்ணணும்? இத வந்து வாட் ஷுட் ஐ டூன்னு போட்டிருக்குல்ல. ஐ ஷுட் பிலீவ் இட் அண்ட் ரிசீவ் இட். இதை ஏற்றுக்கொள்ளணும் நான் ஃபர்ஸ்ட். ಇದನ್ನ ನಾವು ಮೊದಲು ಅಂಗೀಕರಿಸಿಕೊಳ್ಬೇಕು. இதை நம்ம ஏற்றுக்கொண்டா நம்ம வந்து ரட்சிக்கப்படுவோம். 2வது வசனம் படிங்க. 15வது அதிகாரம் 2வது வசனம். 15ನೇ ಅಧ್ಯಾಯದ 2ನೇ ವಚನ ಓದಿಕೊಳ್ಳೋಣ. நான் உங்களுக்கு பிரசங்கித்த பிரகாரமாய் ம். நீங்கள் அதை கை கொண்டிருந்தால் நீங்க கை கொண்டிருந்தால் சுவிசேஷத்தை அதனாலே ஆ, நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். ம். மற்றபடி உங்கள் விசுவாசம் விருதாவாய் இருக்குமே. பாருங்க, நீங்க கை கொண்டு அந்த ரட்சிக்கப்படுவீங்க. நீங்க அதை எப்போ வந்து ரிசீவ் பண்றோமோ அப்பதான் வந்து நீங்க ரட்சிக்கப்படுவீங்க. ಯಾವಾಗ ಅದನ್ನ ನಾವು ಪಡೆದುಕೊಳ್ತೀವೋ, ಅಂಗೀಕರಿಸಿಕೊಳ್ತೀವೋ, ಆಗ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ರಕ್ಷಣೆಯನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ತೇವೆ. அப்பதான் ரட்சிக்கப்படுவோம். ಆಗ ರಕ್ಷಣೆಯನ್ನು ಹೊಂದ್ತೀವಿ. எல்லாருக்கும் தெரியும் இயேசு கிறிஸ்துனா சிலுவைனா இயேசு கிறிஸ்து வந்து மரித்தார்னு எல்லாருக்கும் தெரியும். எல்லாம் உலகத்துல இருக்க நிறைய பேருக்கு தெரியும். ಆ ಲೋಕದಲ್ಲಿರ್ತಕ್ಕಂಥ ಎಲ್ಲರಿಗೂ ಗೊತ್ತಿದೆ ಶಿಲುಬೆ ಅಂದ ತಕ್ಷಣ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಶಿಲುಬೆ ಮೇಲೆ ಮರಣ ಹೊಂದಿದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ. ஆனா இதை ஏற்றுக்கொள்ளுகிறவங்க தான் ரட்சிக்கப்படுவாங்கன்னு வசனம் சொல்லுது. ಇದನ್ನ ಅಂಗೀಕರಿಸಿಕೊಳ್ಳುವಂತವರೇ ರಕ್ಷಣೆಯನ್ನು ಹೊಂದಲ್ಪಡುತ್ತಾರೆ. அந்த இது வந்து அவங்களுக்கு சொந்தமாக்கிறார் ஆண்டவர். ಅದನ್ನ ಅವರಿಗೆ ಸ್ವಂತವಾಗಿ ಮಾಡಿಕೊಳ್ತಾರೆ ದೇವರು. சோ நிறைய பேர் சொல்லுவாங்க, பிரதர் என்ன பிரதர் ஏன் நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளணும்? ಅನೇಕರು ಕೇಳ್ತಾರೆ, ಯಾಕೆ ನಾನು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನ ಅಂಗೀಕರಿಸಿಕೊಳ್ಬೇಕು? நான் ಸಿನ್ಸಿಯரா ஃபாலோ பண்றேன் இன்னொரு கடவுளை. ನಾನು ಬಹಳ ಸಿನ್ಸಿಯರ್ ಆಗಿ ಇನ್ನೊಬ್ಬ ದೇವರನ್ನ ನಾನು ಫಾಲೋ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀನಿ. சின்சியரா நீங்க ஃபாலோ பண்ணலாம். ಸಿನ್ಸಿಯರ್ ಆಗಿ ನೀವು ಫಾಲೋ ಮಾಡಬಹುದು. தப்பான காரியத்தை நம்ம சின்சியரா ஃபாலோ பண்ணலாம். ತಪ್ಪಾದಂತ ಕಾರ್ಯಗಳನ್ನ ನಾವು ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಹಿಂಬಾಲಿಸಬಹುದು. சோ நம்ம எவ்வளவு சின்சியாரிட்டினால நம்ம சின்சியாரிட்டி வந்து நம்ம சின்சியரா ஃபாலோ பண்றோம் அது முக்கியம் இல்ல. ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ನಾವು ಯಥಾ ಪ್ರಕಾರವಾಗಿ ಚಾಚು ತಪ್ಪದೆ ಪಾಲಿಸುವಂತದ್ದು ಅದು ಕಾರ್ಯಗಳಲ್ಲ. எதன் மேல நம்ம விசுவாசம் வைக்கிறோம் அதுதான் முக்கியம். ಯಾವುದರ ಮೇಲೆ ನಾವು ನಂಬಿಕೆಯನ್ನ ಅಥವಾ ವಿಶ್ವಾಸವನ್ನು ಇಡ್ತೇವೆ ಅದು ಮುಖ್ಯ. இயேசு கிறிஸ்து மேல விசுவாசம் வைக்கிறோமா இல்லாட்டி மத்த தேவர்கள் மேல விசுவாசம் வைக்கிறோமா? ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಮೇಲೆ ನಾವು ನಂಬಿಕೆಯನ್ನು ಇಡ್ತಾ ಇದ್ದೇವೋ ಅಥವಾ ಬೇರೆ ದೇವರುಗಳ ಮೇಲೆ ನಂಬಿಕೆಯನ್ನು ಇಡ್ತಾ ಇದ್ದೇವೆ. சில பேர் கண்ணீரோட வந்து வருவாங்க ஆண்டவர்ட்ட. ಕೆಲವರು ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಕಣ್ಣೀರಿನ ಮೂಲಕವಾಗಿ ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಬರ್ತಾರೆ. தேவரா லைக் இது ஏசப்பட்ட இல்ல வேற வேற காரியங்களை செய்வாங்க. ದೇವರ ಬಳಿಯಲ್ಲಿ ಅಂತಂದ್ರಪ್ಪ ಅಂದ್ರೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಬಳಿಗೆ ಅಲ್ಲ, ಬೇರೆ ದೇವರುಗಳ ಬಳಿಯಲ್ಲಿ ಕಣ್ಣೀರಿಂದ ಬರ್ತಾರೆ. கண்ணீர் வடிப்பாங்க. கண்ணீர் வடிக்கிறதுனால ரட்சிக்கப்பட முடியாது. ಅಲ್ಲಿ ಕಣ್ಣೀರು ಸುರಿಸುವ ಮೂಲಕವಾಗಿ ರಕ್ಷಣೆಯನ್ನು ಹೊಂದೋದಕ್ಕಾಗೋದಿಲ್ಲ. சில பேர் நிறைய காரியம் செய்வாங்க. நல்ல காரியம் செய்வாங்க. நல்ல காரியம் செஞ்சுட்டா என் கெட்டதெல்லாம் மறைக்கிறதுக்காக நல்ல காரியம் செய்றேன். அப்ப நான் ரட்சிக்கப்படலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ಕೆಲವರು ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಸತ್ಕಾರ್ಯಗಳನ್ನ ನಾನು ಮಾಡಿರ್ತಕ್ಕಂಥ ಕೆಟ್ಟ ಕಾರ್ಯಗಳನ್ನ ಮರೆಮಾಚುವುದಕ್ಕಾಗಿ ಒಳ್ಳೆ ಕಾರ್ಯಗಳನ್ನ ಮಾಡ್ತೀನಿ ಎಂಬುದಾಗಿ ಅದರಲ್ಲೂ ಕೂಡ ಇಲ್ಲ. சில பேர் சொல்லுவாங்க, நான் இந்த மலை ஏறுறேன், நான் இங்க போறேன், அங்க போறேன், அதெல்லாம் பண்றேன், இதெல்லாம் பண்ணிட்டேன்னா சாமி வந்து என் மேல பிரியமாயிருவாரு, நான் ரட்சிக்கப்பட்டுருவேன்னு சொல்லுவாங்க. ಕೆಲವರು ಹೇಳ್ತಾರೆ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ನಾನು ಆ ಒಂದು ಬೆಟ್ಟವನ್ನು ಹತ್ತೀನಿ, ಅಲ್ಲಿ ಹೋಗ್ತೀನಿ, ಇಲ್ಲಿ ಹೋಗ್ತೀನಿ ಎಂಬುದಾಗಿ ಇದ್ರ ಮೂಲಕವಾಗಿ ನಾನು ರಕ್ಷಣೆ ಹೊಂದ್ತೀನಿ ಎಂಬುದಾಗಿ ಹೋಗಿ ಮಾಡ್ತಾರೆ. கிளியரா இங்க 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 2வது வசனத்துல என்ன சொல்லிருக்குது? இயேசு கிறிஸ்து உனக்கு உன் பாவத்துக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுதல் விசுவாசித்தால் நீ என்ன பண்ற? நீ வந்து ரட்சிக்கப்படுவ அப்படின்னு போட்டிருக்கு. ಅಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಸತ್ತು ಉಣಲ್ಪಟ್ಟವನಾಗಿ ಆತನ ಎಬ್ಬಿಸಲ್ಪಟ್ಟಿರ್ತಕ್ಕಂಥದ್ದನ್ನ ನೀನು ನಂಬಲ್ಪಡುವಾಗ ಮಾತ್ರ ನೀನು ರಕ್ಷಣೆ ಹೊಂದಲ್ಪಡುವಂತವನಾಗಿರ್ತಿ. சோ அது மாத்திரமல்ல, ಅದು ಮಾತ್ರವಲ್ಲ, அது என்ன பண்ணுது? நம்மள ஒரு நாளும் வந்து நம்மள பலப்படுத்துது. ஆண்டவருடைய சுவிசேஷம் நம்மள பலப்படுத்துது. ಅದು ದೇವರ ಸುವಾರ್ತೆ ಎಂಬುವಂತದ್ದು ಒಂದೊಂದು ದಿವಸವೂ ನಮ್ಮ ಏನಪ್ಪಾ ಅಂದ್ರೆ ಬಲಪಡಿಸ್ತಾ ಇರ್ತದೆ. நம்மளுக்கு ஒரு தைரியம் வருது. ನಮಗೆ ಒಂದು ಧೈರ್ಯ ಬರ್ತದೆ. சார் நம்மள வந்து ஆண்டவர் வந்து நம்மள பாதுகாத்துட்டார். ದೇವರು ನಮ್ಮನ್ನ ಕಾಪಾಡಲ್ಪಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. அப்ப வந்து நம்ம பாவத்தின் மேல நம்மளுக்கு என்ன ஆயிருது? ஒரு ஒரு பாவத்தெல்லாம் வந்து பாவ சுமையெல்லாம் ஆண்டவர் சுமந்துட்டாருன்னும் போது ஒரு நம்பிக்கை வருது எனக்கு. ಅಲ್ಲಿ ನನ್ನ ಪಾಪಗಳನ್ನ ದೇವರು ಹೊತ್ಕೊಳ್ಪಟ್ಟಿದ್ದಾನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಾಗ ಆ ಒಂದು ನಂಬಿಕೆ ನಮ್ಮಲ್ಲಿ ಬರುವಂತದ್ದಾಗಿರ್ತದೆ. சோ அதனால எப்படி ரட்சிக்கப்படுறீங்க? ಹೇಗೆ ರಕ್ಷಣೆಯನ್ನು ಹೊಂದ್ತಾ ಇದ್ದೀರಿ? உங்களுடைய கிரியைகளா? ನಿಮ್ಮ ಕ್ರಿಯೆಯಿಂದಾಗಿನ இல்ல, ಇಲ್ಲ, இயேசு கிறிஸ்து கிருபையினாலே. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಕೃಪೆಯ ಮೂಲಕವಾಗಿ கிருபையை நம்ம விசுவாசிக்கும் போது, ஆண்டவருடைய இந்த சிலுவையை விசுவாசிக்கும் போது நம்ம ரட்சிக்கப்படுறோம். ಆ ಶಿಲುಬೆಯ ಮೇಲೆ ನಾವು ನಂಬಿಕೆ ನೆಡುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ನಾವು ರಕ್ಷಣೆ ಹೊಂದಲ್ಪಡ್ತೇವೆ. அப்ப நம்ம என்ன சொல்றோம்? ಆವಾಗ ನಾವೇನ್ ಹೇಳ್ತೀವಿ? ஆண்டவரே என் பாவத்தை நீர் அன்று ஏற்றுக்கொண்டீர்.
நீர் அடிக்கப்பட்டீர். இத நான் விசுவாசிக்கிறேன். ದೇವರೇ ನನ್ನ ಪಾಪಗಳನ್ನ ನೀನು ತಗೊಳ್ಕೊಟ್ಟಿದ್ದಿ, ನೀನು ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಜಜ್ಜಲ್ಪಟ್ಟಿದ್ದಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಾಗ ಆ ಒಂದು ಕಾರ್ಯಗಳನ್ನ ನಾನು ನಂಬಲ್ಪಡ್ತೇನೆ. சோ யாருக்கெல்லாம் இந்த சுவிசேஷம்? ಯಾರಿಗೆಲ್ಲ ಈ ಒಂದು ಶುಭವಾರ್ತೆ? எவ்ரி பர்சன். உலகத்துல இருக்க எல்லாருக்கும். 15வது அதிகாரம் முதல் வசனம் சொல்லுது. ಅಲ್ಲಿ 15ನೇ ಅಧ್ಯಾಯದ ಮೊದಲ ವಚನ ಹೇಳ್ತದೆ, ಲೋಕದಲ್ಲಿರ್ತಕ್ಕಂಥ ಪ್ರತಿಯೊಬ್ಬರಿಗೆ, எல்லாருக்கும் இந்த வசனம். ಇದು ಎಲ್ಲರಿಗೂ. சுவிசேஷம். ரோமர் 1வது அதிகாரம் பார்ப்போம். ರೋಮಪುರದವರಿಗೆ 1ನೇ ಅಧ್ಯಾಯ ஆ 16வது வசனம் படிங்க. 16ನೇ ವಚನ. கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து ம். நான் வெட்கப்படேன். வெட்கப்படேன். கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து வெட்கப்படேன். முன்பு யூதரிலும் முன்பு யோதரையும் பின்பு கிரேக்கரிலும் பின்பு கிரேக்கரையும் விசுவாசிக்கிறவன் எவனோ விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு சுவிசேஷத்தை விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு ரட்சிப்பு உண்டாகிறதுக்கு அது தேவ பலனாய் இருக்கிறது. என்னவா இருக்குது? தெய்வ பலனா இருக்கிறது நம்மளுக்கு. ಅಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ದೇವರ ಬಲವಾಗಿದೆ ಎಂಬುದಾಗಿ. சோ தேவ பலன். ದೇವರ ಒಂದು ಬಲ. அது சுவிசேஷம் வந்து நம்மளுடைய பலன் நம்மளுக்கு. ಸುವಾರ್ತೆ ಎಂಬುವಂತದ್ದು ನಮ್ಮ ಒಂದು ಬಲ. ಅದು நம்ம பயப்பட மாட்டோம். மரணத்தை பத்தி பயப்பட மாட்டோம். ಮರಣದ ಕುರಿತಾಗಿ ನಾವು ಭಯಪಡುವುದಿಲ್ಲ. பாவத்தை குறித்து பயப்பட மாட்டோம். ಪಾಪದ ಕುರಿತಾಗಿ ಭಯಪಡುವುದಿಲ್ಲ. பிசாசு வந்தானா பிசாசுக்கு இயேசுவின் ரத்தம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பிசாசு. ಅಲ್ಲಿ ಸೈತಾನ ಬರುವಾಗ ಯೇಸುವಿನ ರಕ್ತ ಎಂಬುದಾಗಿ ನಾವು ತಿಳಿಸ್ತೇವೆ. சோ ஆண்டவருடைய அன்பில நான் இருக்கிறேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட நம்ம வந்து கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ. ದೇವರ ಪ್ರೀತಿಯಲ್ಲಿ ನಾನು ಇದ್ದೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಆ ಒಂದು ಕಾರ್ಯಗಳನ್ನ ನಾವು ತಿಳಿಸಲ್ಪಡ್ತೇವೆ. சோ எல்லாருக்கும் உண்டு. ಎಲ್ಲರಿಗೂ ಉಂಟು. எந்த இடத்துல எல்லாம் சுவிசேஷம் சொல்லணும்? ಯಾವ ಸ್ಥಳದಲ್ಲೆಲ್ಲ ನಾವು ಹೇಳಬೇಕು? எவ்ரி பிளேஸ். எல்லா இடத்துலயும். ಎಲ್ಲಾ ಸ್ಥಳದಲ್ಲಿ. அங்க பிலிப்பு வந்து ஒரு வனாந்தரத்துல பிலிப்பு வந்து போயிட்டு இருக்காரு. அந்த இடத்துல போய் சொல்றாரு சுவிசேஷம். ಅಲ್ಲಿ ಫಿಲಿಪ್ಪನ ಒಂದು ಅರಣ್ಯ ಮೇಲೆ ಹೋಗ್ತಾ ಇದ್ದಾನೆ, ಅಲ್ಲಿ ಕೂಡ ಅಲ್ಲಿ ಸುವಾರ್ತೆನ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ. பவுல் வந்து பவுல் 17வது அதிகாரம் அப்போஸ்தலர்ல வந்து அத்தேன் பட்டணம் பெரிய ஞானிகள், பெரிய பெரிய ஞானிகள், உலகத்திலே இருக்கிற பெரிய ஞானிகள் இருக்காங்க. அவங்ககிட்ட போய் சொல்றாரு சுவிசேஷம். ಅಲ್ಲಿ ಅಥೇನ ಪಟ್ಟಣದಲ್ಲಿ ನೋಡ್ತೇವೆ, ಅಪೊಸ್ತಲರ ಕೃತ್ಯ 17ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ನೋಡ್ತಾ ಇದ್ದೇವೆ, ಲೋಕದಲ್ಲೇ ಬಹಳ ಬಹಳ ಜ್ಞಾನಿಗಳು ಇರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಪ್ರದೇಶ, ಅಲ್ಲಿ ಕೂಡ ಹೋಗಿ ದೇವರ ಕಾರ್ಯಗಳನ್ನು ತಿಳಿಸ್ತಾ ಇದ್ದಾನೆ. எல்லா விதமான ஜனங்க, எல்லா ஜாதி ஜனங்கள், எல்லா நாட்டிலையும் போயிட்டு வந்து சுவிசேஷத்தை நம்ம சொல்லலாம். இடமே அதுக்கு வந்து இடம், காலம், நேரம் அப்படின்றது இல்ல. எந்த நேரத்தையும் ஆண்டவருடைய நேரமா இருக்கு. ಅದಕ್ಕೆ ಸ್ಥಳ ಆಗಿರ್ಬೋದು ಅಥವಾ ಸಮಯಗಳಾಗಿರ್ಬೋದು ಯಾವುದು ಕೂಡ ಇಲ್ಲ. ಎಲ್ಲಾ ಸಮಯದಲ್ಲಿ ಎಲ್ಲಾ ಸ್ಥಳಗಳಲ್ಲಿ ಆ ಒಂದು ಕಾರ್ಯಗಳನ್ನು ತಿಳಿಸುವಂತದ್ದು. இப்போ ஒரு முக்கியமான கேள்வி, எந்த ப்ராப்ளமுக்காக சுவிசேஷம் தேவை அப்படின்னு நீங்க சொல்லலாம். ಯಾವ ಸಮಸ್ಯೆಗಾಗಿ ಆ ಒಂದು ಸುವಾರ್ತೆ ಬೇಕಾಗಿದೆ ಎಂಬುದಾಗಿ ಕೇಳಬಹುದು. இந்த 3 லெட்டர்ஸ் எழுதியிருக்கேன். சின், சாரோ, டெத். உலகத்துல இருக்கிற எல்லா மனுஷனுக்கும் இது 3ல ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும் கண்டிப்பா. ಅಲ್ಲಿ ಲೋಕದಲ್ಲಿರ್ತಕ್ಕಂಥ ಪ್ರತಿಯೊಬ್ಬನಿಗೂ ಈ 3ರಲ್ಲಿ ಯಾವ್ದಾದ್ರು ಒಂದು ಸಮಸ್ಯೆ ಇದ್ದೇ ಇರುತ್ತೆ. இந்த 3ல ஏதாவது ஒண்ணு. ಆ 3ರಲ್ಲಿ ಏನಾದ್ರೂ ಒಂದು பாவத்தோட போராட்டமா இருக்கும். ಒಂದು ಪಾಪದಲ್ಲಿ ಹೋರಾಟತನ ಇರ್ಬೋದು. இல்லாட்டி உலகத்தின் பாடா இருக்கும், சாரோ. ಇಲ್ಲ ಅಂತಂದ್ರೆ ಲೋಕದಲ್ಲಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಕಷ್ಟ ಅಥವಾ ಒಂದು ವೇದನೆ ಕುರಿತಾಗಿರಬಹುದು. இல்ல மரணத்துக்குரிய காரியமா இருக்கும். ಇಲ್ಲ ಅಂತಂದ್ರೆ ಮರಣದ ಕುರಿತಾದಂತ ಒಂದು ಕಾರ್ಯಗಳಾಗಿರಬಹುದು. யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு இப்ப 100 ப்ராப்ளம் இருக்குன்னா 100 வந்து அந்த 3 கேட்டகரியில உட்கார்ந்துரும். ಲೋಕದಲ್ಲಿ 100 ಸಮಸ್ಯೆಗಳಿದೆ ಅಂತಂದ್ರೆ ಅದು 3 ಇದು ಏನಪ್ಪಾ ಅಂದ್ರೆ 100ರಲ್ಲಿ ಅವು ಏನಪ್ಪಾ ಅಂದ್ರೆ 3ರಲ್ಲಿ ಅದು ಕೂತ್ಕೊಳ್ಳಲ್ಪಟ್ಟಿದೆ. சோ அந்த ப்ராப்ளம்க்கு எல்லாம் சுவிசேஷத்தை நம்ம சொல்லலாம். ಆ ಸಮಸ್ಯೆಗಳೆಲ್ಲ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಸುವಾರ್ತೆಯ ಮೂಲಕವಾಗಿ ತಿಳಿಸಬಹುದು. பாவம் இருக்கா? ಪಾಪ ಇದೆಯಾ? இயேசு கிறிஸ்து சுவிசேஷத்தை நம்பு. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಶುಭವಾರ್ತೆಯನ್ನು ನೀನು ನಂಬಲ್ಪಡು. உனக்கு துக்கமா இருக்குதா? ನಿನಗೆ ದುಃಖವಾಗ್ತಾ ಇದೆಯಾ? நாளை பத்தி பயமா இருக்குதா? ನಾಳೆ ಕುರಿತಾಗಿ ಭಯವಾಗ್ತಾ ಇದೆಯಾ? இயேசு கிறிஸ்து சுவிசேஷத்தை நம்பு. ஆண்டவர் உனக்கு நித்திய வாழ்வை கொடுத்திருக்கிறார். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಶುಭವಾರ್ತೆಯನ್ನು ನೀನು ನಂಬಲ್ಪಡು. ದೇವರು ನಿತ್ಯದ ಒಂದು ಜೀವಿತವನ್ನು ಕೊಡಲ್ಪಟ್ಟಿದ್ದಾನೆ. மரணத்தை பத்தி பயமா இருக்கா? ಮರಣದ ಕುರಿತಾಗಿ ಭಯವಾಗ್ತಾ ಇದೆಯಾ? அதுக்கப்புறம் என்ன ஆகும்னு உனக்கு தெரியலையா? ಮರಣದ ನಂತರ ಏನಾಗ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ಗೊತ್ತಿಲ್ವಾ? இயேசு கிறிஸ்து சுவிசேஷத்தின் மூலமா உனக்கு நித்திய வாழ்வை கொடுத்திருக்கிறார். அவரோடு கூட நீ இருப்ப. அந்த வாழ்வை நீ நம்பு. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಶುಭವಾರ್ತೆಯ ಮೂಲಕವಾಗಿ ನಿತ್ಯದ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಕೊಡಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ. ಅದರ ಮೂಲಕವಾಗಿ ನೀನು ಜೀವಿಸುವಂತನಾಗಿರ್ತಿ. சோ ஆதாம் இழந்ததை இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு என்ன பண்ணிருக்காரு? ஈவாக கொடுத்திருக்கிறார். ಅಲ್ಲಿ ಆದಾಮನು ಕಳೆದುಕೊಂಡಿರ್ತಕ್ಕಂಥದ್ದನ್ನ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಅಲ್ಲಿ ಒಂದು ಉಡುಗೊರೆಯಾಗಿ ಆತನು ಕೊಡಲ್ಪಟ್ಟಿದ್ದಾನೆ. சரி, அடுத்தது நம்ம உயிர்த்தெழுந்ததுக்கு குறித்து நம்ம வந்து பார்க்க போறோங்க. ಅದಾದ ನಂತರದಲ್ಲಿ ಒಂದು ಪುನರುತ್ಥಾನದ ಕುರಿತಾಗಿ ನಾವು ಗಮನಿಸಿಕೊಳ್ಳೋಣ. அடுத்தது. ஓகே. சோ இந்த இடத்துல வந்து சர்ச்சில் என்ன பண்ணாங்களாம்? சில பேரு 15வது அதிகாரம் 12வது வசனத்துல என்ன சொன்னாங்களா? சில பேர் வந்து இந்த சர்ச்சில் இன்னொரு குழப்பம் வந்துச்சு பாருங்க. ಏನಪ್ಪಾ ಅಂದ್ರೆ 15ನೇ ಅಧ್ಯಾಯದ 12ನೇ ವಚನದಲ್ಲಿ ಗಮನಿಸೋದಾದ್ರೆ ಇನ್ನೊಂದು ರೀತಿಯಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಗಲಿಬಿಲಿಗಳಲ್ಲಿ ಉಂಟಾಗ್ತಾ ಇದೆ. 12வது வசனம் படிங்க. 12ನೇ ವಚನ ಓದಿ. கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று பிரசங்கிக்கப்பட்டிருக்க மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லை என்று உங்களில் சிலர் எப்படி சொல்லலாம்? சில பேர் என்ன சொல்றாங்களா? அந்த சர்ச்சில் கிறிஸ்டியன்ஸ் என்ன சொல்றாங்களா? ಆ ಸಭೆಗಳಲ್ಲಿ ಕೆಲವು ಕ್ರೈಸ್ತರು ಏನ್ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ? உயிர்த்தெழுதல் இல்ல, ಅಲ್ಲಿ ಪುನರುತ್ಥಾನವೇ ಇಲ್ಲ. இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்காரு, நானே உயிர்த்தெழுதும் ஜீவனமா இருக்கிறேன் அப்படின்னு ஏசப்பா சொல்லியிருக்காரு. ನಾನೇ ಪುನರುತ್ಥಾನ ಮಾರ್ಗವೂ ಆಗಿದ್ದೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದ್ದಾನೆ. யாரோ தப்பான போதனை வந்து இந்த பிலீவர்ஸ் சொல்லிட்டாங்க. இந்த பிலீவர்ஸ் என்ன பண்ணி சொல்றாங்க? உயிர்த்தெழுதலே இல்ல. நம்மளுக்கு வந்து திருப்பி புது சரீரம் நம்மளுக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்றாங்க. ಯಾರಾದ್ರೂ ತಪ್ಪಾದಂತ ಒಂದು ಬೋಧನೆಯನ್ನು ತಿಳಿಸಲ್ಪಟ್ಟಿರುವಂತ ಕಾರಣದಿಂದಾಗಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ನಮಗೆ ನೂತನ ಒಂದು ಶರೀರವಿರುವುದಿಲ್ಲ, ಪುನರುತ್ಥಾನವೇ ಇಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ತಿಳಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. அதுக்கு ஒரு 7 பாயிண்ட் வந்து அப்போஸ்தலர் பவுல் சொல்றாரு. ಅದಕ್ಕೆ அடுத்த 5 வசனத்துல
ಆ 5 ವಚನಗಳಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ 5 ಕಾರ್ಯಗಳನ್ನ 7 ಕಾರ್ಯಗಳನ್ನ ಅಲ್ಲಿ ಅಪೊಸ್ತಲನಾದ ಪೌಲನು ತಿಳಿಸ್ತಾ ಇದ್ದಾನೆ. 7ல 7 காரியங்களை தெரிவிக்கிறார். ಅಲ್ಲಿ 7 ಕಾರ್ಯಗಳನ್ನ ಅಪೊಸ್ತಲನಾದ ಪೌಲನಲ್ಲಿ ತಿಳಿಯಪಡಿಸ್ತಾ ಇದ್ದಾನೆ. 13வது வசனத்துல 13ನೇ ವಚನದಲ್ಲಿ அவர் என்ன சொல்றாரு? படிங்க. ಅವ್ರು ಏನ್ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ? மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லாவிட்டால் இல்லாவிட்டால் கிறிஸ்துவும் எழுந்திருக்கவில்லையே. அவர் என்ன சொல்றாரு? ஏய், இயேசு கிறிஸ்து எதுக்கு உயிரோட எழுதினாரு? ஒண்ணு ஒரு நாள் உயிரோட எழுப்ப போறார் ஆண்டவர். அதனாலதான் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து எழுந்தார். ಅಲ್ಲಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ಎಬ್ಬಿಸಲ್ಪಟ್ಟಿರ್ತಕ್ಕಂಥದ್ದು ನಿನ್ನನ್ನು ಒಂದು ಸಾರಿ ಆತನ ಎಬ್ಬಿಸುವಂತಕ್ಕಿದ್ದಾನೆ. ಆ ಕಾರಣದಿಂದಾಗಿ ஆண்டவர் சொல்றாரு, உங்க சரீரத்தை ஒரு நாள் வந்து ஆண்டவர் வந்து மாற்ற போறார் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. ದೇವರು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ, ನಿನ್ನ ಶರೀರವನ್ನು ದೇವರು ಒಂದು ದಿವಸ ಬದಲಾಯಿಸುವುದಕ್ಕಿದ್ದಾರೆ. அது எப்படின்றத நம்ம பார்க்க போறோம் கொஞ்சம் முன்னாடி. ಸ್ವಲ್ಪ ಮುಂದೆ ಅದನ್ನ ಹೇಗೆ ಎಂಬುದಾಗಿ ನೋಡೋಣ. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்றாரு? ಮೊದಲ ಅಂಶ ಏನ್ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ? ஏய், நீ வந்து உயிர்த்தெழுதல் இல்லன்னு சொன்னா இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுற மாதிரி நீ பேசுறீங்களே, ஏன்பா இப்படி பேசுறீங்க அப்படின்னு பிலீவர்ஸ் பார்த்து சொல்றாரு. ನೀವು ಪುನರುತ್ಥಾನ ಇಲ್ಲ ಅಂತಂದ್ರೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಪುನರುತ್ಥಾನದಿಂದ ಎಬ್ಬಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರಲ್ಲ, ಯಾಕೆ ಈ ರೀತಿಯಾಗಿ ಮಾತನಾಡ್ತಾ ಇದ್ರಿ ಎಂಬುದಾಗಿ. இரண்டாவது என்ன சொல்றாரு? 14வது வசனம். ಎರಡನೇದಾಗಿ 14ನೇ ವಚನ, கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் எங்கள் பிரசங்கமும் விருதா, ம். உங்கள் விசுவாசமும் விருதா. பிரசங்கம் பண்றதே வேஸ்ட். என் விசுவாசமே வேஸ்ட். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழலனா என் பிரசங்கம் வேஸ்ட், உயிர்த்தெழுது என்னுடைய விசுவாசமே வேஸ்ட்னு அப்போஸ்தலன் ಪೌಲ್ சொல்றாரு. ಅಪೊಸ್ತಲ ಪೌಲನು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ, ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಎದ್ದು ಬರ್ಲಿಲ್ಲ ಅಂತಂದ್ರೆ ನಮ್ಮ ಉಪದೇಶವು, ನಮ್ಮ ಪ್ರಸಂಗವು ಉರುಳಿಲಿರ್ತಕ್ಕಂಥದ್ದು ಮತ್ತು ನಂಬಿಕೆ பாருங்க ಉರುಳಿಲಿರ್ತಕ್ಕಂಥದ್ದು. எவ்வளவு முக்கியம் இந்த உயிர்த்தெழுதுறதை நம்ம நம்புறது. இட் இஸ் த ஃபவுண்டேஷன். கிறிஸ்டியன் லைஃபோட ஃபவுண்டேஷன் அது. ಅಲ್ಲಿ ಪುನರುತ್ಥಾನವನ್ನ ನಂಬುವಂಥದ್ದು ಕ್ರೈಸ್ತಿಯತ್ವಕ್ಕೆ ಅಥವಾ ಕ್ರಿಸ್ತತ್ವಕ್ಕೆ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಒಂದು ರೀತಿಯಾದಂತ ಅಸ್ಥಿವಾರ. சோ அவர் சொல்றாரு, நம்ம மெசேஜ் கொடுக்கறதே வேஸ்ட். அப்ப நான் சர்ச்சில் மெசேஜ் கொடுக்க வேண்டாம். ಅವ್ರು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ, ಸಭೆಯಲ್ಲಿ ಹಾಗಿದ್ರೆ ಸಭೆಯಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಪ್ರಸಂಗಿಸುವಂತದ್ದೇ ಉರುಳಿಲಿರ್ತಕ್ಕಂಥದ್ದು. நீ விசுவாசியா இருக்கிறதே வேஸ்ட் அப்படின்னு சொல்லிடுறாரு. ನೀನು ವಿಶ್ವಾಸಿಯಾಗಿರುವಂತದ್ದು, ನಂಬಿಕೆ ಇರುವಂತದ್ದೇ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಉರುಳಿಲ್ಲದ್ದು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. 15 16வது வசனத்துல என்ன சொல்றாரு? 15 16ನೇ ವಚನದಲ್ಲಿ ಏನ್ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ? நம்மலாம் பொய் சாட்சி ஆயிடுறோம் அப்படின்னு சொல்றாரு. ನಾವೆಲ್ಲರೂ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಸುಳ್ಳು ಸಾಕ್ಷಿ ಹೇಳಿದವರಾಗಿದ್ದೇವೆ. 17வது வசனத்துல என்ன சொல்றாரு? 17ನೇ ವಚನದಲ್ಲಿ ಏನ್ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ? படிங்க 17. கிறிஸ்து எழுந்திராவிட்டால் ம். உங்கள் விசுவாசம் வீணாயிருக்கும். விசுவாசம் வீணாயிரும். நீங்கள் ம். இன்னும் உங்கள் பாவங்களில் இருப்பீர்கள். இன்னும் உங்க எதுல இருப்பீங்க நீங்க? இன்னும் உங்க பாவங்களிலே நீங்கள் இருப்பீர்கள். ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಕ್ರಿಸ್ತನ ಎದ್ದು ಬರ್ಲಿಲ್ಲ ಅಂತಂದ್ರೆ ನೀವು ಇನ್ನೂ ನಿಮ್ಮ ಪಾಪಗಳಲ್ಲಿಯೇ ಇದ್ದೀರಿ. என்ன பண்ணிட்டு இருந்திருப்போம்? ಏನ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ವಿ? இயேசு கிறிஸ்து உயிர் தெள்ளனா என்ன பண்ணிருப்போம் நீங்க சர்ச்சில்? ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಅಲ್ಲಿ ಎದ್ದೇಳಲಿಲ್ಲ ಅಂತಂದ್ರೆ ಏನ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ವಿ ನಾವು ಸಭೆಗಳಲ್ಲಿ? எல்லாரும் ஒரு ஆட்டுக்குட்டி கொண்டு வருவீங்க. ಎಲ್ಲರೂ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಒಂದು ಕುರಿಮರಿ ತೆಗೆದುಕೊಂಡು ಬರ್ತಿದ್ವಿ. இங்க வந்து பாஸ்டர் வந்து வெட்டி அந்த ரத்தத்தை எடுத்து உங்க பாவத்துக்கு பரிகாரத்துக்காக இந்த ஆட்டுக்குட்டி ரத்தம் அப்படின்னு சொல்லுவோம். ಆ ಪಾಸ್ಟ್ ಏನ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ರೆ, ಒಂದು ಕುರಿಮರಿಯನ್ನ ಕಟ್ ಮಾಡಿದ ನಂತರದಲ್ಲಿ ಇದು ಯೇಸು ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ರಕ್ತ, ಇದು ಪಾಪ ಪರಿಹಾರಕ್ಕಾಗಿ ಒಂದು ರಕ್ತ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಿದ್ರು. ஐயோ பிரதர், நான் பாவம் செஞ்சுட்டேன் பிரதர். என்ன வந்து பாவம் 10 கட்டளை நான் கீழ்ப்படியில பிரதர். எனக்கு வந்து பாவ நிவாரணம் வேணும். இந்த ரத்தத்தினால என்ன ஆக்குங்க பிரதர் அப்படின்ட்டு வந்து வாரம் 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 ரத்தம் ஓடிட்டு இருக்கும் சர்ச்சில். ಅಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಒಂದು 10 ದಶಾಜ್ಞೆಗಳಲ್ಲಿ ನಾನು ಅದನ್ನ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ವಿಧೇಯನಾಗಿ ನಡೆದುಕೊಳ್ಳಿಲ್ಲ, ನನ್ನ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಆ ಒಂದು ಪಾಪ ರಕ್ತದ ಮೂಲಕವಾಗಿ ನನ್ನ ಪರಿಶುದ್ಧ ಮಾಡ್ರಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ರು. ಅದು ರಕ್ತ ಏನಪ್ಪಾ ಅಂದ್ರೆ ವಾರ ವಾರ ರಕ್ತವದ್ದು ಹರಿಯುವಂತದಾಗಿ ಇರ್ತಾ ಇತ್ತು. இது குட் நியூஸ் மாதிரி இருக்கா? ಇದು ಶುಭ ಸುದ್ದಿಯ ರೀತಿಯಲ್ಲಿ ಇದೆಯಾ? சோ உயிர்த்தெழுதல் வல்லமை தான் குட் நியூஸ். ಅಲ್ಲಿ ಕ್ರಿಸ್ತನು ಅಲ್ಲಿ ಜೀವದಿಂದ ಎಬ್ಬಿರ್ತಕ್ಕಂಥದ್ದೇ ಅದು ಶುಭ ಸುದ್ದಿ. அவர் நம்ம பாவ கடனை இயேசு கிறிஸ்து தீர்த்தார். ಅವರು ನಮ್ಮ ಪಾಪದ ಒಂದು ಸಾಲಗಳನ್ನು ಅವರು ತೀರಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ. பாவ கடனை தீர்க்கிறது மாத்திரமல்ல, எனக்கு நித்திய வாழ்வின் வல்லமை இயேசு கிறிஸ்து கொடுத்திருக்கிறார். ಪಾಪವನ್ನು ತೀರಿಸುವಂತದ್ದು ಮಾತ್ರವಲ್ಲ, ನನಗೆ ನಿತ್ಯತ್ವದ ಜೀವಿತವನ್ನು ಕೂಡ ಕೊಡಲ್ಪಟ್ಟಿದ್ದಾನೆ. சோ அதனால உயிர்த்தெழுதல் வல்லமை எவ்வளவு இம்பார்ட்டன்ட் பாருங்க. ಆ ಕಾರಣದಿಂದಾಗಿ ಪುನರುತ್ಥಾನದ ಮಹಿಮೆ ಎಷ್ಟು ಬಲವುಳ್ಳದ್ದು ಎಂಬುದಾಗಿ. சரி 18வது வசனம் படிங்க. 18ನೇ ವಚನವನ್ನು ಓದ್ರಿ. கிறிஸ்துவுக்குள் நித்திரை அடைந்தவர்களும் கெட்டிருப்பார்களே. சோ அப்பனா இது வரைக்கும் எல்லாரும் இயேசு கிறிஸ்துக்காக யாரெல்லாம் மரித்தாங்களோ அவங்க எங்க டோட்டல் அவங்க ஃபைனல் டெஸ்டினேஷன் எது? அவங்களுக்கு வேற வாழ்வே இல்ல. அங்கேதான் அவங்க 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 எந்த இடத்துல அந்த மயானத்துல வந்து அவங்கள வந்து என்ன பண்ணிருப்பாங்க? அடக்கம் பண்ணிருப்பாங்க. அடக்கம் பண்ற இடம் தான் அவங்களுடைய லாஸ்ட் ஸ்டாப். ಅಲ್ಲಿ ಕ್ರಿಸ್ತನಿಗಾಗಿ ಅವ್ರು ನಿದ್ರೆ ಹೋಗಿರ್ತಕ್ಕಂಥವ್ರು, ಅವರ ಒಂದು ಕೊನೆಯ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಪ್ರಯಾಣ ಯಾವ್ದು ಅಂತಂದ್ರಪ್ಪ ಅಂದ್ರೆ ಅದು ಸಮಾಧಿ ಮಾಡಿರ್ತಕ್ಕಂಥ ಸ್ಥಳವೇ இல்லங்க. ಇಲ್ಲ. அந்த 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 கிறிஸ்தவர்கள் அப்படி சொல்லும்போது பாருங்க, இது மாதிரி நம்ம சர்ச்சில் தப்பான போதனைகளை யாராவது சொல்லும்போது நம்ம என்ன பண்ணோம்? இது மாதிரி வசனங்களை வைத்து அப்போஸ்தலன் பவுல் சொல்றது போல ஒன்னொன்னா பாயிண்டா நம்ம என்ன பண்ணோம்? அவங்களுக்கு விளக்கத்தை கொடுக்கிறது, அன்பாய் விளக்கத்தை கொடுக்கிறது நம்மளுடைய கடமையா இருக்கு. ಅಲ್ಲೇನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಯಾರು ತಪ್ಪಾದಂತ ಬೋಧನೆಗಳ ಮೂಲಕವಾಗಿ ಮಾತನಾಡ್ತಿದ್ರೆ ಅಂತಂದ್ರೆ ಅವ್ರಿಗೆ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಹಂತವಾಗಿ ಆ ಒಂದು ತಿಳುವಳಿಕೆಗಳನ್ನ ತಿಳಿಸುವಂತದ್ದೇ ನಮ್ಮ ಒಂದು ಕೆಲಸವಾಗಿರಲ್ಪಡಬೇಕು. 19வது வசனம் சொல்வாரு. என்ன சொல்றாரு பாப்போம். 19ನೇ ವಚನದಲ್ಲಿ ಏನ್ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ? இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாய் இருந்தால் இம்மைக்காக சரி, இந்த உலகத்துக்காக மாத்திரம் கிறிஸ்துவ மேல் நம்பிக்கை இருந்தா
எல்லா மனுஷரை பார்க்கிலும் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கப்பட்டவர்களாயிருப்போம். பரிதபிக்கப்பட்ட நீ பாவம் பா நீங்க அப்படின்னு சொல்றாரு. ನೀವೇನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ನಿರ್ಭಾಗ್ಯರೇ ಸರಿ ನೀವು. உலகத்துக்காக மாத்திரம் இயேசு கிறிஸ்து, நீங்க உலக வாழ்க்கைக்காக மாத்திரம் ஏசப்பா ஃபாலோ பண்றீங்களா? ಲೌಕಿಕವಾದಂತ ಕಾರ್ಯಕ್ಕಾಗಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಹಿಂಬಾಲಿಸ್ತಾ ಇದ್ದೀರಾ? இல்ல ನಿತ್ಯ வாழ்வுக்காக ஏசப்பாவை நம்ம ಇಲ್ಲ ಅಂತಂದ್ರೆ ನಿತ್ಯತ್ವದ ಒಂದು ಜೀವಿತಕ್ಕಾಗಿ ಹಿಂಬಾಲಿಸ್ತಾ ಇದ್ದೀರಾ? சோ இல்லாட்டி என்ன பண்ணுவாங்க எல்லாரும்? ಇಲ್ಲ ಅಂತಂದ್ರೆ ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ ಎಲ್ಲರೂ? வாங்க நல்லா சாப்பிடுவோம், குடிப்போம், நாளைக்கு எப்படி இருந்தாலும் செத்துற போறோம் அப்படின்னு வந்து வாழ்வாங்க எல்லாரும். ಬನ್ನಿ ನಾವು ಕುಡಿಯೋಣ, ಮದ್ಯಪಾನ ಮಾಡೋಣ, ಯಾಕೆ ಅಂತಂದ್ರೆ ನಾಳಿನ ದಿವಸದಲ್ಲಿ ನಾವು ಮರಣವನ್ನು ಹೊಂದಲ್ಪಡುತ್ತೇವೆ ಎಂಬುದಾಗಿ. ஆனா ஆண்டவர் நம்மளை ஒரு சரீரமாய் படைக்கவில்லை. ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಒಂದು ಶರೀರವಾಗಿ ನಮ್ಮನ್ನು ಉಂಟು ಮಾಡ್ಲಿಲ್ಲ. இங்க உட்கார்ந்திருக்கோம், எத்தனை பேர் உட்கார்ந்திருக்கோம்? நம்ம எல்லாரும் ஒரு ஆத்மா. ಇಲ್ಲಿ ಕೂತ್ಕೊಂಡಿರ್ತಕ್ಕಂಥ ಪ್ರತಿಯೊಬ್ಬರು ಒಂದೊಂದು ಆತ್ಮವಾಗಿದ್ದಾರೆ. நினைக்கிறோம் நான் வந்து என் சரீரம் நினைக்கிறேன். ನಾವು ಅಂದ್ಕೊಳ್ತೀವಿ ನಾವು ಒಂದು ಶರೀರ ಎಂಬುದಾಗಿ. என் பாடி இப்படி இருக்குது, என் பாடிக்கு இவ்வளவு வெயிட், இவ்வளவு ஹைட், இவ்வளவு கலர் அப்படின்னு நம்ம சொல்றோம். ನಮ್ಮ ದೇಹಕ್ಕೆ ಈ ರೀತಿಯಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಬಣ್ಣ ಈ ರೀತಿಯಾಗಿ ಎಂಬುದಾಗಿ ನಾವು ಅಂದ್ಕೊಳ್ತೀವಿ. இல்ல, பெரிய பொய் அது. நம்ம நிஜமா நம்ம ஆத்மாக்கள், ஆத்மா மேல ஒரு சரீரம் இருக்கு, அவ்வளவுதான். ನಿಜವಾಗಿ ಏನಪ್ಪಾ ಅಂದ್ರೆ ನಮ್ಮ ಆತ್ಮದಲ್ಲಿ ಮೇಲೆ ಏನಪ್ಪಾ ಅಂದ್ರೆ ಒಂದು ಶರೀರ ಇರ್ತದೆ ಅಷ್ಟೇನೆ. சரீரம் மண்ணோட போயிடும். ಈ ಶರೀರ ಮಣ್ಣಾಗಿ ಹೋಗ್ತದೆ. ஆத்மாக்கு எக்ஸ்பைரி டேட்டே இல்ல. ಆತ್ಮಕ್ಕೆ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಎಕ್ಸ್ಪೈರಿ ಡೇಟೇ ಇಲ್ಲ. அது தொடர்ந்து நித்திய வாழ்வுக்கு ஆண்டவர் வந்து அதை சிருஷ்டித்திருக்கிறார். ಅದು ಯಥಾ ಪ್ರಕಾರವಾಗಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ನಿತ್ಯತ್ವದ ಒಂದು ಜೀವಿತಕ್ಕೆ ಅವರದನ್ನ ಸೃಷ್ಟಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ. சோ மரணம் தான் லாஸ்ட் இல்ல கிறிஸ்தவனுக்கு. ಒಬ್ಬ ಕ್ರೈಸ್ತನಿಗೆ ಮರಣವೇ ಅಂತ್ಯವಲ್ಲ. ஆக்சுவலா மரணம் தான் ஸ்டார்டிங் ஒரு கிறிஸ்டியனுக்கு. ಮರಣವೇ ಅವರಿಗೆ ಪ್ರಾರಂಭ. ஒரு அருமையான வாழ்க்கைக்கு ஸ்டார்டிங் ಒಂದು கிறிஸ்டியனுக்கு. ಅದ್ಭುತವಾದಂತ ಜೀವಿತಕ್ಕೆ ಅದು ಒಂದು ಪ್ರಾರಂಭ. அந்த வாழ்க்கை எப்படி இருக்கும் பிரதர்? ಆ ಜೀವಿತ ಹೇಗಿರ್ತದೆ ಬ್ರದರ್? இப்ப முன்னாடி பார்க்க போறோம், நீங்க அப்படியே பிரமிச்சிருவீங்க. நீங்க ಮುಂದೆ ನಾವು ನೋಡೋದಕ್ಕಿದ್ದೇವೆ, ಅದನ್ನ ನೀವು ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ವಿಸ್ಮಯರಾಗಿ ನೋಡ್ತೀರಿ. பயங்கரமான சில வசனங்களை பார்க்க போறோம். ಭಯಂಕರವಾದಂತ ಒಂದು ವಚನಗಳನ್ನ ನಾವು ನೋಡೋದಕ್ಕಿದ್ದೇವೆ. அடுத்தது 20வது வசனத்திலிருந்து 34வது வசனத்துல 3 உயிர்த்தெழுதலை பத்தி போடப்பட்டிருக்குது. 20ನೇ ವಚನದಿಂದ 34ನೇ ವಚನದವರೆಗೆ 3 ವಿಧವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಪುನರುತ್ಥಾನದ ಕುರಿತಾಗಿ ನೋಡಲ್ಪಟ್ಟಿದ್ದೇವೆ. என்ன உயிர்த்தெழுதல்? இந்த 3 உயிர்த்தெழுதல் எப்பப்ப நடக்கும் அப்படின்றத நான் சொல்றேன். ಈ 3 ಪುನರುತ್ಥಾನಗಳು ಯಾವಾಗ ನಡೆಯಲ್ಪಡುತ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತೀನಿ. பன்சங்கரி ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், செகண்ட் ஸ்டேஜ், தேர்ட் ஸ்டேஜ் மாதிரி ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் 1 பாப்போம். ಅಲ್ಲಿ ಬನಶಂಕರಿ ಫಸ್ಟ್ ಸೆಕೆಂಡ್ ಥರ್ಡ್ ಸ್ಟೇಜ್ ಆ ರೀತಿಯಾಗಿ ಇವತ್ತಿನ ಒಂದು ಮೊದಲ ಒಂದು ಸ್ಟೇಜ್ ಅನ್ನು ನೋಡೋಣ. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், ஃபர்ஸ்ட் உயிர்த்தெழுதல் யார் பண்ணா? யாருது? ಮೊದಲ ಒಂದು ಪುನರುತ್ಥಾನ ಯಾರ್ದದು? யாருதுங்க? எல்லாருக்கும் தெரியும் இந்த ஆன்சர். இல்ல அங்கே மேலே. யாருது? இயேசு கிறிஸ்து. 23வது வசனம் படிப்போம். ಅಲ್ಲಿ 23ನೇ ವಚನ ಓದಿಕೊಳ್ಳೋಣ. 22 நினைக்கிறேன். ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அவனவன் தன் வரிசையில உயிர்ப்பிக்கப்படுவான். முதற் பலனானவர் கிறிஸ்து. முதல் பலனானவர் கிறிஸ்து. ಕ್ರಿಸ್ತನು ಪ್ರಥಮ ಫಲವಾದಂತವನು. அடுத்தது படிங்க. பின்பு பின்பு அவர் வருகையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். ஃபர்ஸ்ட் யாரு? முதல் பலன் யாரு? இயேசு கிறிஸ்து. ಮೊದಲ ಫಲ ಯಾರು ಅಂತಂದ್ರೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು. அவர் வந்து ஆண்டருக்கு வந்து உயிர்த்தெழுந்து போனார், ஆண்டவருடைய சந்நிதிக்கு. ದೇವರ ಸನ್ನಿಧಿಗೆ ಅವರು ಜೀವದಿಂದ ಎಬ್ಬಿಸಲ್ಪಟ್ಟವರಾಗಿ ಹೋಗಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ. ஸ்டேஜ் 2 ಎರಡನೇ ಹಂತ யாரு? அவருடையவர்கள். யார் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தாங்களோ அவங்க உயிர்த்தெழப்படுவாங்க. ಯಾರು ಕ್ರಿಸ್ತನನ್ನ ಅಲ್ಲಿ ನಂಬಿಕೆಯನ್ನ ಇಡಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೋ ಅವರು ಜೀವದಿಂದ ಎಬ್ಬಿಸಲ್ಪಡ್ತಾರೆ. ஆண்டவர் வந்து நம்மள வந்து இரண்டாவது வருகையில நம்ம உயிர்த்தெழப்பட போறோம். நம்ம சரீரம், புது சரீரத்தை ஆண்டவர் கொடுப்பார். அது எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா நான் சொல்றேன் பாருங்க 5 நிமிஷம். ಅಲ್ಲಿ ನೂತನ ಶರೀರವನ್ನು ಕೊಡಲ್ಪಡ್ತಾರೆ. ಅದು ಹೇಗೆ ಎಂಬುದಾಗಿ ನೀವು ಕೇಳಿದ್ರೆ ನಂತರದಲ್ಲಿ ಹೇಳ್ತೀನಿ ನಾನು. சோ ஸ்டேஜ் 1 முதல் பலன் யாரு? இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தது. ಅಲ್ಲಿ ಮೊದಲ ಒಂದು ಹಂತ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಮೊದಲ ಪ್ರಥಮ ಫಲ ಜೀವದಿಂದ ಎಬ್ಬಿಸಲ್ಪಟ್ಟಿರ್ತಕ್ಕಂಥದ್ದು. இரண்டாவது யார் உயிர்த்தெழப்படுறா? இயேசு வருகையில அவரை விசுவாசித்து மரித்திருப்பாங்க, இல்லாட்டி உயிரோட இருக்கிற விசுவாசிகள், இயேசு கிறிஸ்து வருகையில உயிரோட இருக்கிற விசுவாசிகள் உயிர்த்தெழப்படுவாங்க. ಅಲ್ಲಿ ಮೊದಲಪ್ಪ ಅಂತಂದ್ರೆ ಮರಣ ಹೊಂದಿರ್ತಕ್ಕಂಥವ್ರು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಬರುವಿಕೆಯಲ್ಲಿ ಅವರು ಜೀವದಿಂದ ಎಬ್ಬಿಸಲ್ಪಡ್ತಾರೆ. ಇಲ್ಲ ಅಂತಂದ್ರೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಬರುವಿಕೆಯಲ್ಲಿ ಅವರು ಜೀವದಿಂದ ಎಬ್ಬಿಸುವಂತ ವ್ಯಕ್ತಿಗಳಾಗಿರ್ತಾರೆ. அதுக்கப்புறம் என்ன ஆகும்? ஒரு 1000 வருஷம் அரசாட்சி நடக்கும். ಅದಾದ ನಂತರದಲ್ಲಿ 1000 ವರ್ಷಗಳ ಒಂದು ಅಧಿಕಾರ, ಒಂದು ರಾಜ್ಯ ಆಳ್ವಿಕೆ ನಡೆಯಲ್ಪಡ್ತದೆ. அப்ப என்ன ஆகும்? இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுவாரு? ಆಗ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಏನ್ ಮಾಡ್ತಾನೆ? 25வது 26வது வசனம் படிங்க. எல்லா சத்துருக்களையும் தமது பாதத்திற்கு கீழாக்கி போடும் வரைக்கும் அவர் ஆளுகை செய்ய வேண்டியது. பரிகரிக்கப்படும் கடைசி சத்ரு மரணம். 1000 வருஷம் இயேசு கிறிஸ்து அரசாட்சி செய்வார். ಅಲ್ಲಿ 1000 ವರ್ಷ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ಆಳ್ವಿಕೆನ ಮಾಡ್ತಾನೆ. அவருடைய கால் கீழ அவருடைய அங்க இந்த உலகத்துல என்னெல்லாம் ப்ராப்ளமேட்டிக்கா இருக்கோ அதெல்லாம் இயேசப்பா ஃபிக்ஸ் பண்ணுவார். ಅಲ್ಲಿ ಯಾವ್ದೆಲ್ಲ ಸಮಸ್ಯೆಗಳಿದೆ ಅದನ್ನೆಲ್ಲವನ್ನ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ನಿವಾರಣೆ ಮಾಡ್ತಾನೆ. யோசிச்சு பாருங்க, இப்போ நம்ம ரோட்ல வந்து நம்ம பெங்களூர்ல வந்து இப்ப மெயின் ப்ராப்ளம் என்னது? ரோடெல்லாம் மோசமா இருக்கு அப்படின்றாங்க. அதை ஃபிக்ஸ் பண்ண முடியல கவர்மெண்டால. ಅಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಬೆಂಗಳೂರು ಪಟ್ಟಣದಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂದ್ರೆ ಬಹಳ ಮೋಸವಾಗಿರ್ತಕ್ಕಂಥದ್ದು ರಸ್ತೆಗಳು ಏನಪ್ಪಾ ಅಂದ್ರೆ ಅದನ್ನ ಸರಿಯಾಗಿ ನಿಭಾಯಿಸೋದಕ್ಕೆ ಆಗ್ತಾ ಇಲ್ಲ ಸರ್ಕಾರಗಳಿಗೆ. இயேசு கிறிஸ்து அரசாட்சி செய்யும்போது அந்த சிங்கமும்
ஆட்டுக்குட்டியும் ஒண்ணா இருக்குமா. அவ்வளவு சமாதானம் இருக்குமா. உலகத்துல full ಅಲ್ಲಿ சமாதானம் இருக்கும். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಆಳ್ವಿಕೆ ಮಾಡುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಸಿಂಹವು ಅಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಕುರಿಮರಿ ಅದು ಒಂದಾಗಿ ಅದೇನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಇರುವಂತದ್ದಾಗಿರ್ತದೆ, ಅಷ್ಟು ಸಮಾಧಾನ ಉಳ್ಳದಾಗಿರ್ತದೆ. இந்த அரசாட்சியில ஆண்டவர் வந்து நம்மளுக்கு சில பொறுப்புகளை கொடுத்திருப்பார் அந்த அரசாட்சி. ಆ ಒಂದು ಅಧಿಕಾರದಲ್ಲಿ ನಡೆಯುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ದೇವರು ನಮಗೆ ಒಂದು ಅಧಿಕಾರಗಳನ್ನು ಕೊಡಲ್ಪಟ್ಟಿರ್ತಾರೆ. அந்த இடத்துல விசுவாசிகள் யாரெல்லாம் இயேசு கிறிஸ்து கூட விசுவாசத்துல எழும்பியிருப்பாங்களோ, உயிர்த்தெழுந்திருப்பாங்களோ, அவங்களுக்கெல்லாம் வந்து ஆண்டவர் வந்து சில பொறுப்புகளை கொடுத்திருப்பார். ಯಾರೆಲ್ಲ ನಂಬಿಕೆಯ ಮೂಲಕವಾಗಿ ಅವರು ಎಬ್ಬಿಸಲ್ಪಟ್ಟಿರ್ತಾರೋ ಅವರಿಗೆಲ್ಲರಿಗೂ ದೇವರು ಒಂದು ವಿಧವಾದಂತ ಒಂದು ಕರ್ತವ್ಯಗಳನ್ನು ಕೊಡಲ್ಪಟ್ಟಿರ್ತಾರೆ. அதான் இயேசு கிறிஸ்து சொல்றாருல, you will reign with Christ. அப்படின்னா இயேசு கிறிஸ்துவோட கூட நீங்களும் என்ன பண்ணுவீங்க? அரசாட்சி செய்வோம். ಅಲ್ಲಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನೊಡನೆ ನೀವು ಆಳ್ವಿಕೆ ಮಾಡಲ್ಪಡ್ತೀರಿ. பிரதருக்கு பன்சங்கரினா, எனக்கு ஜெயநகர், மரியப்பா பாஸ்டருக்கு கோரமங்கலா அப்படின்ற ஒரு ஏரியா எல்லாம் கொடுத்திருப்பாரு. ಅಲ್ಲಿ ದೇವರೇನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಬನಶಂಕರಿ ಅಂತಂದ್ರೆ ಜಯನಗರ, ಆ ರೀತಿಯಾಗಿ ಒಬ್ಬೊಬ್ಬರಿಗೆ ಒಂದೊಂದು ಕಾರ್ಯಗಳನ್ನು ಕೊಟ್ಟಿರ್ತಾರೆ. ஆண்டவருடைய அன்பின் அரசாட்சி உலகத்திலே ஸ்தாபிக்கப்படும். ಅಲ್ಲಿ ದೇವರ ಒಂದು ಪ್ರೀತಿಯ ಒಂದು ಅರಸತನ ಅಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಸ್ಥಾಪಿಸಲ್ಪಟ್ಟಿರ್ತದೆ. அப்புறம் கடைசியா ஒரு உயிர்த்தெழுதல் இருக்கு. ಕೊನೆಯದಾದಂತ ಒಂದು ಪುನರುತ್ಥಾನವಿರ್ತದೆ. அது என்னது? ಅದು ಯಾವ್ದದು? அது வந்து 24வது வசனம் படிங்க. அதன் பின்பு ம். முடிவு உண்டாகும். முடிவு உண்டாகும். அப்பொழுது ம். அவர் சகல துரைத்தனத்தையும் சகல அதிகாரத்தையும் வல்லமையையும் பரிகரித்து தேவனும் பிதாவுமாயிருக்கிறவருக்கு ராஜ்யத்தை ஒப்பு கொடுப்பார். ஆண்டவர் என்ன பண்ணுவார்? கடைசியா வந்து இந்த உலகத்தை வந்து ஒப்பு கொடுப்பார் பிதா கிட்ட. ಅಲ್ಲಿ ತಂದೆಯ ಬಳಿಗೆ ದೇವರು ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ ಅಂದ್ರೆ ಲೋಕವನ್ನು ಒಪ್ಪಿಸಿಕೊಡುವಂತವನಾಗಿರ್ತಾನೆ. அந்த கடைசி உயிர்த்தெழுதல் வந்து நீதி இது என்னது ரெவலேஷன் புஸ்தகத்துல 20வது அதிகாரம் 7ல இருந்து 15ல நீங்க அப்புறம் படிக்கலாம். ಆ ಪ್ರಕಟಣೆಗಳು 20ನೇ ಅಧ್ಯಾಯದ ಒಂದು ಭಾಗದಲ್ಲಿ ನೀವು ಕೊನೆಯ ಒಂದು ಪುನರುತ್ಥಾನದ ಕುರಿತಾಗಿ ನೀವು ಓದಬಹುದು. வெளிப்படுத்தின விசேஷத்துல அதான் 2வது மரணம் அப்படின்னு சொல்லுவாங்க. ಆ ಪ್ರಕಟಣೆ ಭಾಗದಲ್ಲಿ ಅದನ್ನ ಹೇಳ್ತಾರೆ ಎರಡನೆಯ ಮರಣ ಎಂಬುದಾಗಿ. அப்போ வந்துட்டு பூமியில இருக்கிறவங்க எல்லாம் வந்து எழுப்பப்பட்டு அவங்க வந்து நியாய தீர்க்கப்படுவாங்க. ಆಗವೇ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಭೂಮಿಯಲ್ಲಿ ಇರ್ತಕ್ಕಂಥವ್ರು ಅವರು ಎಬ್ಬಿಸಲ್ಪಟ್ಟವರಾಗಿ ಅವರು ನ್ಯಾಯ ತೀರ್ಪನ್ನು ಹೊಂದಲ್ಪಡ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ. சோ இதான் 3 உயிர்த்தெழுதல். ಇದೇ 3 ವಿಧವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಪುನರುತ್ಥಾನವು. அடுத்தது உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கும். ಅದಾದ ನಂತರದಲ್ಲಿ ನಿಮ್ಮೆಲ್ಲರಿಗೂ ಒಂದು ಪ್ರಶ್ನೆ ಇರ್ತದೆ. என்னது? என் பாடி எப்படி இருக்கும்? ನನ್ನ ಶರೀರ ಹೇಗಿರ್ತದೆ? ஃபியூச்சர்ல உயிர்த்தெழுந்ததுக்கு அப்புறம் என் பாடி இப்படிதான் இருக்குமா? ಆ இதுதான் ஹைட், சைஸ், வெயிட், கலர் எல்லாம் இப்படி இருக்குமா அப்படின்னு நீங்க கேட்கலாம். ಪುನರುತ್ಥಾನದ ನಂತರದಲ್ಲಿ ನನ್ನ ಶರೀರ ಇದೇ ರೀತಿಯಾಗಿ ಇದೇ ರೀತಿಯಾದಂತ ಒಂದು ಭಾಗ ಏನಪ್ಪಾ ಅಂದ್ರೆ ಗಾತ್ರದ ರೀತಿಯಲ್ಲಿ ಇರ್ತದಾ ಎಂಬುದಾಗಿ. இது வந்து என்ன சொல்றாங்க? ಇದು ಬಂದ್ಬಿಟ್ಟು ಏನ್ ಹೇಳ್ತಾ ಇದಾರೆ? 3 காரியத்தை வந்து ஒப்பிட்டு சொல்றாரு நம்ம பாடிக்கு ஃபியூச்சர்ல நம்ம பாடி எப்படி இருக்கும். ಭವಿಷ್ಯತ್ತಿನ ನಮ್ಮ ಶರೀರದ ಕುರಿತಾಗಿ 3 ಕಾರ್ಯಗಳ ಕುರಿತಾಗಿ ಅವರು ತಿಳಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. 15வது அதிகாரம் 15ನೇ ಅಧ್ಯಾಯ ஆ, அந்த கேள்வி வந்து 35வது வசனத்துல இருக்கு பாருங்க. 35ನೇ ವಚನದಲ್ಲಿದೆ ನೋಡ್ರಿ. ஆகிலும் மரித்தோர் எப்படி எழுந்திருப்பார்கள்? மரித்தோர் எப்படி எழுந்திருப்பார்கள்? எப்படிப்பட்ட சரீரத்தோடே வருவார்கள் என்று எப்படிப்பட்ட சரீரத்தோட வருவார்கள் அப்படின்ற கேள்விக்கு பதில் ஒருவன் சொல்வானாகில், சொல்வானாகில், புத்தியினனே, புத்தியினனே, நீ விதைக்கிற விதை விதைக்கிற விதை செத்தால் ஒழிய செத்தால் ஒழிய உயிர்ப்பிக்க மாட்டாதே. அப்புறம் அடுத்தது நீ விதைக்கிற போது ம். இனி உண்டாகும் மேனியை விதையாமல் கோதுமை அல்லது மற்றொரு தானியத்தினுடைய வெறும் விதையையே விதைக்கிறாய். சரி, பாருங்க. இப்போ மாங்காய் கொட்டை போட்டா எந்த மரம் வரும்? ಅಲ್ಲಿ ಮಾವಿನ ಒಂದು ಬೀಜವನ್ನು ಹಾಕಿದ್ರೆ ಏನ್ ಬರ್ತದೆ? தேங்காய் மரம் வருமா? ತೆಂಗಿನ ಮರ ಬರ್ತದೆ? என்ன மரம் வரும்? மாமரம் தான் வரும். ಮಾವಿನ ಮರ ಬರ್ತದೆ. சோ நீங்க வந்து விதைக்கப்படுறீங்க. நீங்க உங்களை வந்து மண்ணு பண்றாங்க. மண்ணு பண்ணும்போது நம்ம விதைக்கப்படுறோம் நம்ம. ಅಲ್ಲಿ ನಿಮ್ಮನ್ನ ಮಣ್ಣು ಮಾಡ್ತಾ ಇದಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಾಗ ನೀವು ಬಿತ್ತಲ್ಪಡ್ತಾ ಇದ್ದೀವಿ. சோ ஒரு நாள் நம்ம சரீரம் ஆண்டவர் புது சரீரத்தை நமக்கு கொடுப்பார். ಒಂದು ದಿವಸ ದೇವರು ನೂತನ ಶರೀರವನ್ನು ನಮಗೆ ಕೊಡ್ತಾರೆ. சும்மா ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க. ಸುಮ್ನೆ ಒಂದು ಉದಾಹರಣೆ ಹೇಳ್ತೀನಿ ನೋಡಿ. இப்போ நீங்க சடனா உங்களை செவ்வாய் கிரகத்துக்கு கூட்டி போறாங்க. ಆ மார்ஸ். ಮಾರ್ಚ್ಗೆ ನಿಮ್ಮನ್ನ ಕರ್ಕೊಂಡು ಹೋಗ್ತಾರೆ. சோ அங்க நீங்க இதே பேண்ட் ஷர்ட் போட்டு இதே சாரி போட்டு நீங்க போய் இருப்பீங்களா? ಇದೇ ಪ್ಯಾಂಟ್ ಶರ್ಟ್ ಅಥವಾ ಇದೇ ಒಂದು ಸ್ಯಾರಿನ ಹಾಕೊಂಡು ಅಲ್ಲಿ ಹೋಗ್ತೀರಾ? என்ன ஆகும்? 2 செகண்ட் இருக்க மாட்டோம், தாக்கு பிடிக்க மாட்டோம். ಅಲ್ಲಿ 2 ಸೆಕೆಂಡ್ ಅಲ್ಲಿ ಇರುವುದಕ್ಕೆ ಆಗೋದಿಲ್ಲ. பஸ்மம் ஆயிடும். ಅಲ್ಲಿ ಸುಟ್ಟು ಹೋಗ್ತೀವಿ. சோ அந்த அட்மாஸ்பியருக்கு நம்மளுக்கு என்ன மாதிரி சரீரம் வேணும்? வேற மாதிரி சரீரம் வேணும். ಆ ಒಂದು ಪರಿಸ್ಥಿತಿಗೆ ಆ ರೀತಿಯಾದಂತ ಒಂದು ಶರೀರ ನಮಗೆಲ್ಲ ಬೇಕು. இங்க இருக்கிற சரீரம் நம்மளுக்கு இந்த உலகத்துக்கு அட்ஜஸ்ட் ஆற மாதிரி இந்த சரீரத்தை ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். ಈ ಶರೀರವನ್ನ ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಬೇಕೋ ಆ ರೀತಿಯಾಗಿ ಇರ್ತಕ್ಕಂಥ ರೀತಿಯಲ್ಲಿ ಒಂದು ಶರೀರವನ್ನು ಕೊಡಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ. சோ இங்க நம்ம ஜாலி டைப்பா இருக்கிறோம்னா நம்ம ಇಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಜಾಲಿ ಆದಂತ ರೀತಿಯಲ್ಲಿ ನಾವು ಇದ್ದೀವಿ ಅಂದ್ರೆ பரலோகத்துல எப்படி இருக்கும் நம்ம சுபாவம்? ಪರಲೋಕದಲ್ಲಿ ನಮ್ಮ ಸ್ವಭಾವ ಆಗಿರ್ತದೆ. மாங்கொட்டை மாமரத்தை தான் விடும். ಅಲ್ಲೇನಪ್ಪಾ ಅಂದ್ರೆ ಮಾವಿನ ಬೀಜ ಹಾಕಿದ್ರೆ ಮಾವಿನ ಮರವೇ ಅಲ್ಲಿ ಇರ್ತದೆ. நம்ம குவாலிட்டி எப்படி இருக்கும்? நம்ம சுபாவம் அப்படிதான் இருக்கு. நம்ம ஜாலியா தான் இருப்போம் அங்க பரலோகத்துலயும். ಅಲ್ಲಿ ನಮ್ಮ ಸ್ವಭಾವ ಆಗಿರ್ತದೆ. ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಅಲ್ಲಿ ನಾವು ಜಾಲಿ ಆಗಿದ್ರೆ ಅಲ್ಲಿ ಕೂಡ ಜಾಲಿಯಾಗಿ ಇರ್ತೀವಿ. ஆண்டவர் எடுத்துட மாட்டாரு. ನಮ್ಮ ಪರ್ಸನಾಲಿಟಿನ ದೇವ್ರು ತೆಗೆದು ಹಾಕುವುದಿಲ್ಲ. புரியுதுல்ல? நம்மளுக்கு இங்க இருக்கிற உலகத்துல இருக்கிற பர்சனாலிட்டி தான் நம்மளுக்கு பரலோகத்துலயும் இருக்கும். ಇಲ್ಲಿರ್ತಕ್ಕಂಥ ಸ್ವಭಾವವೇ ನಮಗೆ ಪರಲೋಕದಲ್ಲೂ ಸಹ ಇರುವಂತದ್ದಾಗಿರ್ತದೆ. பாவமே இருக்காது. ಆದ್ರೆ ಅಲ್ಲಿ ಪಾಪವೇ ಇರುವುದಿಲ್ಲ, கண்ணீர் இருக்காது, ಕಣ್ಣೀರು ಇರುವುದಿಲ್ಲ, வேலை பத்தி யோசனை இருக்காது. ಕೆಲಸದ ಕುರಿತಾಗಿ ಯೋಚನೆ ಇರುವುದಿಲ್ಲ. ஆண்டவர்கிட்ட நம்ம இருப்போம்.
ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ನಾವಿರ್ತೀವಿ. விதை போல நம்ம பர்சனாலிட்டி என்ன ஆகும்? கண்டினியூ ஆகும் பரலோகத்துல. ಅಲ್ಲಿ ಬೀಜದ ರೀತಿಯಲ್ಲಿ ನಮ್ಮ ಸ್ವಭಾವ ಕೂಡ ಅದೇನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ನಿರಂತರವಾಗಿ ನಡೆಯಲ್ಪಡುತ್ತದೆ. அடுத்தது 39வது வசனம் படிங்க. 39ನೇ ವಚನ ಓದಿ. எல்லா மாம்சமும் ஒரே விதமான மாம்சம் அல்ல. மனுஷருடைய மாம்சம் வேறே, மிருகங்களுடைய மாம்சம் வேறே, ஆ. மச்சங்களுடைய மாம்சம் வேறே, பறவைகளுடைய மாம்சம் வேறே. பாருங்க சில பேர் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? பரலோகத்துல போன உடனே பறவைகள், மனுஷர்கள், ஆ, நாய் எல்லாம் ஒரே மாதிரி ஆயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ಕೆಲವರು ಹೇಳ್ತಾರೆ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಆ ಮನುಷ್ಯರ ಒಂದು ಶರೀರಗಳು ಎಲ್ಲಾ ಒಂದು ಶರೀರಗಳು ಎಲ್ಲವೂ ಒಂದೇ ಶರೀರವಾಗಿ ಹೋಗ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ. இந்த வசனம் என்ன சொல்லுது? ಈ ವಚನ ಏನ್ ಹೇಳ್ತಾ ಇದೆ? நம்ம இங்க மனுஷ ரூபமா இருந்தாலும் கூட நம்ம வந்து பரலோகத்துல எப்படி இருக்கோம்? அதே ரூபத்துல தான் ஆண்டவர் நம்மள வைத்திருப்பார். ಅಲ್ಲಿ ಇಲ್ಲಿ ನಾವು ಮನುಷ್ಯ ಪ್ರಕಾರವಾಗಿ ಇರಲ್ಪಟ್ಟಿದ್ದ ರೂಪದಲ್ಲಿ ಇದೀವಿ ಅಂತಂದ್ರೆ ಪರಲೋಕದಲ್ಲೂ ಕೂಡ ಅದೇ ಪ್ರಕಾರವಾಗಿ ನಮ್ಮನ್ನ ಹಿಡಿದುದಕ್ಕೆ ஏன்னா ನೋಡ್ತಾರೆ. நம்ம ஆத்மாவை சிருஷ்டித்தது யாரு? ನಮ್ಮ ಆತ್ಮವನ್ನ ಸೃಷ್ಟಿ ಮಾಡಿರ್ತಕ್ಕಂಥದ್ದು ಯಾರು? யாரோட சாயல்ல இருக்கிறோம்? ಯಾರ ಹೋಲಿಕೆಯಲ್ಲಿ ನಾವು ಸೃಷ್ಟಿಸಿದ್ದೇವೆ? ஆண்டோடைய சாயல்ல இருக்கு. ದೇವರ ಹೋಲಿಕೆಯಲ್ಲಿ ನಾವು ಸೃಷ್ಟಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ದೇವೆ. சோ நம்ம சரீரமும் அங்கேயே தான் அப்படியே தான் இருக்கும். சோ நம்ம வந்துட்டு நம்மளுடைய நம்மளுக்கு சொந்தக்காரங்களெல்லாம் நம்ம வந்து கிளீனா கண்டுபிடிக்கலாம் நம்ம பரலோகத்துல போன உடனே. ನಾವು ಪರಲೋಕಕ್ಕೆ ಹೋದ ನಂತರದಲ್ಲಿ ನಮ್ಮ ಸ್ವಂತ ಬಂಧದವರನ್ನ ನಾವು ಕಂಡುಹಿಡಿಯಬಹುದಾಗಿದೆ. சோ அவங்கள பார்த்தா தெரியும் நம்மளுக்கு. ಅವರನ್ನ ನೋಡಿದ್ರೆ ನಮಗೆ ಗೊತ್ತಾಗ್ತದೆ. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததுக்கு அப்புறம் யோவான் 20வது அதிகாரத்துல இயேசு கிறிஸ்துவ பார்த்து உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவ கண்டுபிடிச்சிடுறாங்க. ಅಲ್ಲಿ ಆ ಶಿಷ್ಯರು ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ಪುನರುತ್ಥಾನ ಹೊಂದಿದ ನಂತರದಲ್ಲಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನ ಅವ್ರ ಶಿಷ್ಯರು ಕಂಡುಹಿಡಿತಾ ಇದ್ದಾರೆ. இயேசு கிறிஸ்துவோட சரீரம் அந்த புது சரீரம் கிடைச்சிருச்சு அவருக்கு. புது சரீரத்தை உலகத்துல இருக்கிறாரு. அதை பார்த்து கண்டுபிடிச்சிடுறாங்க. ಅಲ್ಲಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನಿಗೆ ನೂತನ ಶರೀರ ಸಿಕ್ಕಲ್ಪಟ್ಟಿದೆ. ಅದರ ಮೂಲಕವಾಗಿ ಕೂಡ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಶಿಷ್ಯರಲ್ಲಿ ಕಂಡುಹಿಡಿತಾ ಇದ್ದಾರೆ. சோ பரலோகத்துல தீபு பிரதரை எனக்கு ஈஸியா கண்டுபிடிச்சிருவேன் நான். ಅಲ್ಲಿ ಪರಲೋಕಕ್ಕೆ ಹೋದ್ರು ಕೂಡ ದೀಪು ಬ್ರದರ್ನ ಕಂಡುಹಿಡಿಯಬಹುದು. நம்ம இழந்து நம்ம விட்டு போன நம்மளுடைய தகப்பன் தாய்மார் யாரா இருந்தா நம்ம போய் அவங்கள போய் நம்ம பாப்போம் ஒரு நாள். ಅಲ್ಲಿ ನಮ್ಮನ್ನ ಬಿಟ್ಟು ಹೋಗಿರ್ತಕ್ಕಂಥ ತಂದೆ ತಾಯಿಗಳನ್ನ ನಾವು ಪರಲೋಕದಲ್ಲಿ ಒಂದು ದಿವಸ ನಾವು ನೋಡ್ತೇವೆ. சோ அதனாலதான் நம்ம வாழ்க்கை வந்து சும்மா குறுகிய வட்டம் இந்த உலகத்துல வாழ்றோம் இல்ல. நம்ம கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணணும். நம்ம யோசிக்கணும். கர்த்தர் எப்படி சொல்லியிருக்காரு? எந்த மாதிரி வாழ்க்கை நம்மளுக்கு வைத்திருக்கிறாருன்றதை. ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ನಾವು ಬಹಳ ಚಿಕ್ಕದಾಗಿ ನಾವು ಆಲೋಚನೆ ಮಾಡುವಂತದ್ದಲ್ಲ. ದೇವರು ನಮಗಾಗಿ ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಆಲೋಚನೆಗಳು ಮಾಡಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ, ಹೇಗೆ ಇಟ್ಟಿದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಸ್ವಲ್ಪ ದೊಡ್ಡದಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ರೀತಿಯಲ್ಲಿ ಆಲೋಚನೆಗಳನ್ನು ಮಾಡಲ್ಪಡಬೇಕು. சோ எப்படி இருக்கும் நம்ம சரீரம்? ಹೇಗಿರ್ತದೆ ನಮ್ಮ ಶರೀರ? இப்ப இருக்கிற சரீரத்துக்கும் ஃபியூச்சர் சரீரத்துக்கும் ரெண்டு கொஞ்சம் கம்பேர் பண்ணி பாப்போமா? கொஞ்ச நேரம் இந்த வசனங்கள் போட்டிருக்கு. ಅಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂದ್ರೆ ಈಗಿರ್ತಕ್ಕಂಥ ಶರೀರಕ್ಕೂ ಭವಿಷ್ಯತ್ತಿನ ಒಂದು ಶರೀರಕ್ಕೂ ಒಂದು ಸ್ವಲ್ಪ ಹೋಲಿಕೆಗಳನ್ನು ಮಾಡೋಣ. ಅಲ್ಲಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. 42வது வசனம் படிங்க. 42ನೇ ವಚನ. மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் அப்படியே இருக்கும். எப்படி இருக்கும்? அழிவுள்ளதாய் விதைக்கப்படும், ம். அழிவில்லாததாய் எழுந்திருக்கும். எப்படி விதைக்கப்படும்? அழிவுள்ளதாய் விதைக்கப்படும், அழிவில்லாததாய் எழுப்பப்படும். அடுத்தது கனவீனமுள்ளதாய் விதைக்கப்படும், கனவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும், மகிமை உள்ளதாய் எழுந்திருக்கும். மகிமை உள்ளதாய் எழுப்பப்படும். பலவீனமுள்ளதாய் விதைக்கப்படும், பலவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும், பலமுள்ளதாய் எழுந்திருக்கும். பலமுள்ளதாய் எழுப்பப்படும். ஜென்ம சரீரம் விதைக்கப்படும், ஜன்ம சுபாவம், ஜன்ம சரீரம் விதைக்கப்படும், ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்கும். ஆவிக்குரிய புது சரீரம் எழுப்பப்படும். ஜென்ம சரீரமும் உண்டு, ஜன்ம சரீரமும் உண்டு. ஆவிக்குரிய சரீரமும் உண்டு. ஓகே பாருங்க. இப்ப இத ரெண்டு கொஞ்ச நேரம் பார்க்க போறோங்க. ஒரு 5 நிமிஷம் பார்க்க போறோம் பாருங்க. ಎರಡನ್ನ ನಾವು ಸರಿಸುಮಾರು ಒಂದು 5 ನಿಮಿಷಗಳವರೆಗೆ ನಾವು ಗಮನಿಸಿಕೊಳ್ಳೋಣ. சோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுது? 42வது வசனத்துல இது எதுல வந்து விதைக்கப்படுறோம் நம்ம? அழிவுள்ளதாய். அழிவுள்ளது. எக்ஸ்பைரி டேட். இப்போ ஒரு தக்காளி வாங்கினா அதுக்கு என்ன இருக்குது? எவ்வளவு நாள் வரும் தக்காளி? ஒரு 5 நாள் வரும். ಆ ಟೊಮೆಟೊ ತೆಗೆದುಕೊಂಡ್ರೆ ಅದು ಸರಿಸುಮಾರು ಒಂದು 5 ದಿವಸದವರೆಗೆ ಬರ್ತದೆ. அதே மாதிரி நம்ம பாடிக்கு வந்து ஒரு நாள் நம்ம இந்த மரணத்தை நோக்கி நம்ம வந்துட்டே இருக்கணும். கிட்ட வந்துட்டே இருக்கணும் நம்ம லைஃப். ನಮ್ಮ ಜೀವಿತ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಒಂದೊಂದು ದಿವಸವೂ ಮರಣದ ಹಂತಕ್ಕೆ ಹತ್ತಿರವಾಗಿ ನಾವು ಬರ್ತಾ ಇದೀವಿ. இந்த சரீரம் என்ன ஆயிட்டு இருக்குது? ஆட்டோமேட்டிக்கா வீக் ஆயிட்டே போகுது டெய்லி. ಪ್ರತಿ ದಿವಸ ಒಂದು ಶರೀರ ಏನಾಗ್ತದೆ, ವೀಕ್ ಆಗ್ತಾನೆ, ಬಲಹೀನವಾಗ್ತಾನೆ ಇದೆ. ஆனா இதுக்கு வந்து எக்ஸ்பைரி டேட் இருக்கு. இவ்வளவு வருஷம் தான். 70, 80, 90 வருஷம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சரீரத்துக்கு. ಆ ಶರೀರಕ್ಕೆ 70, 80 ಅಥವಾ 90 ವರ್ಷಗಳು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ. அத வசனம் என்ன சொல்லுது? ವಚನ ಏನ್ ಹೇಳ್ತಾ ಇದೆ? அழிவுள்ள சரீரமாய் விதைக்கப்படும், ಲಯಾವಸ್ಥೆಯಲ್ಲಿರ್ತಕ್ಕಂಥದ್ದು ರೀತಿಯಲ್ಲಿ ಬಿತ್ತಲ್ಪಡುತ್ತದೆ, அழிவில்லாதது. ನಿರ್ಲಯಾವಸ್ಥೆಯಲ್ಲಿ ಎದ್ದು ಬರುತ್ತದೆ. எக்ஸ்பைரி டேட்டே இல்ல. ಅದಕ್ಕೆ ಎಕ್ಸ್ಪೈರಿಯೇ ಇಲ್ಲ. எக்ஸ்பைரி டேட் இல்லாத மாத்திரையை பாத்திருக்கீங்களா? ಅದು ಅಂತಿಮ ದಿನಾಂಕ ಇಲ್ದಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಟ್ಯಾಬ್ಲೆಟ್ ಅನ್ನ ನೋಡಿದೀರಾ? பாத்திருக்க மாட்டீங்க. ನೋಡೇ ಇರುವುದಿಲ್ಲ. உலகத்துல எல்லாத்துக்கும் எக்ஸ்பைரி இருக்கு. ಲೋಕದಲ್ಲಿ ಎಲ್ಲಕ್ಕೂ ಕೂಡ ಒಂದು ಅಂತಿಮ ದಿನಾಂಕ ಇದೆ. ஆனா நம்ம எழும்பும் போது நமக்கு என்ன இருக்காது? என்ன இருக்காது நம்ம சரீரத்துக்கு? எக்ஸ்பೈರಿ இருக்காது அந்த ಆದ್ರೆ சரீரத்துக்கு. ನಾವು ಎಬ್ಬಿಸುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ನಮ್ಮ ದೇಹಕ್ಕೆ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಅಂತಿಮ ದಿನಾಂಕವೇ ಇರುವುದಿಲ್ಲ. அழியாத சரீரத்தை தேவன் நம்மளுக்கு கொடுப்பார். ಅಲ್ಲಿ ನಿರ್ಲಯಾವಸ್ಥೆಯ ಒಂದು ಶರೀರವನ್ನ ದೇವರು ನಮಗೆ ಕೊಡುವಂತನಾಗಿರ್ತಾನೆ. செகண்ட் பாயிண்ட் பாப்போம். ಎರಡನೇ ಅಂಶ ನೋಡೋಣ. கனவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும், மகிமையோடு எழுப்பப்படும். என்ன அர்த்தம்? ಅಲ್ಲಿ ಹೀನಾವಸ್ಥೆಯಲ್ಲಿ ಬಿತ್ತಲ್ಪಡುತ್ತದೆ, ಮಹಿಮೆಯಲ್ಲಿ ಎದ್ದು ಬರ್ತದೆ ಅಂತಂದ್ರೆ ಅರ್ಥ ಏನು? நம்ம சரீரத்துக்கு என்ன இதுங்க? ನಮ್ಮ ಶರೀರಕ್ಕೆ ಏನಿದೆ ಇಲ್ಲಿ?
அவமானம், நிந்த சரீரம் வந்துட்டு ஒருத்தருக்கு ஒரு மாதிரி இருக்கும் சரீரம் இங்க. ಅವಮಾನ ನಿಂದೆ ಈ ರೀತಿಯಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದೊಂದು ವಿಧವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ರೀತಿಯಲ್ಲಿ ಇರ್ತದೆ. ஆடு நிறைந்த உலகத்துல வாழ்றோம். ಕಷ್ಟಗಳು ತುಂಬಿರ್ತಕ್ಕಂಥ ಜೀವಿತದಲ್ಲಿ ಜೀವಿಸ್ತಿದ್ದೀವಿ. கண்ணீர் வேதனையோட வாழ்றோம். ಕಣ್ಣೀರು ವೇದನೆಯಿಂದ ನಾನು ಜೀವಿಸ್ತಾ ಇದ್ದೀನಿ. ஆனா நம்ம ஃபியூச்சர் சரீரம் எப்படி இருக்கும்? ಆದ್ರೆ ನಮ್ಮ ಒಂದು ಭವಿಷ್ಯತ್ತಿನ ಶರೀರ ಹೇಗಿರ್ತದೆ? எப்படி இருக்கும்? மகிமையின் சரீரமா இருக்கும். ಮಹಿಮೆಯ ಶರೀರವಾಗಿರ್ತದೆ. 1000 டியூப் லைட் ஃபிட் பண்ண மாதிரி இருக்கும் நம்ம சரீரத்துக்கு. ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ 1000 ಟ್ಯೂಬ್ಲೈಟ್ ಅನ್ನು ಫಿಕ್ಸ್ ಮಾಡದಂತ ರೀತಿಯಲ್ಲಿ ಇರ್ತದೆ ನಮ್ಮ ಶರೀರಕ್ಕೆ. மகிமையான சரீரத்தை தேவன் நம்மளுக்கு. ಆ ರೀತಿಯಾದಂತ ಮಹಿಮೆಯ ಶರೀರವನ್ನ ದೇವರು ನಮಗೆ சரி, ಕೊಡಲ್ಪಡ್ತಾನೆ. மூணாவது பாயிண்ட் பாப்போம். ಮೂರನೇ ಅಂಶ, பலவீன சரீரமாய் விதைக்கப்படும். பலமுள்ள ஸ்ட்ராங் சரீரமா இருக்கும் நம்மளுக்கு. ಅಲ್ಲಿ ನಿರ್ಬಲಾವಸ್ಥೆಯಲ್ಲಿ ಬಿತ್ತಲ್ಪಡುವಂತದ್ದು ಬಲಾವಸ್ಥೆಯಲ್ಲಿ ಎದ್ದು ಬರ್ತದೆ. இங்க ரொம்ப வீக் நம்ம. ಇಲ್ಲಿ ಬಹಳ ವೀಕ್ ಆಗಿದ್ದೀವಿ. நம்ம சரீரம் ரொம்ப வீக். ಬಲಹೀನತೆಯ ಒಂದು ಶರೀರ. இங்க மரியப்பா பாஸ்டர் 100 கிலோமீட்டர் வந்து 100 மீட்டர் வந்து 10 செகண்ட்ல ஓடுறாரு, நாங்க 5 செகண்ட்ல ಓಡಿರುவார். ಅಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಮರಿಯಪ್ಪ ಪಾಸ್ಟರ್ ಅವರು ಈ ಒಂದು ಭಾಗದಲ್ಲಿ 100 ಮೀಟರ್ ಅನ್ನ 10 ಸೆಕೆಂಡ್ ಓಡ್ತಾ ಇದ್ರಪ್ಪ ಅಂದ್ರೆ ಅಲ್ಲಿ 5 ಸೆಕೆಂಡ್ ಅಲ್ಲಿ ಓಡ್ತಾರೆ. அங்க நம்மளுக்கு நோய் வராது நம்ம சரீரத்துக்கு. ಅಲ್ಲಿ ನಮ್ಮ ಶರೀರಕ್ಕೆ ರೋಗವಿರುವುದಿಲ್ಲ. சும்மா டெங்கு காய்ச்சல் வந்தாலே அப்படியே பலவீனமாயிரும். ಇಲ್ಲಿ ಡೆಂಗು ಜ್ವರ ಬಂತು ಅಂದ್ರಪ್ಪ ಅಂದ್ರೆ ನಾವು ಬಲಹೀನರಾಗಿ ಹೋಗ್ತೀವಿ. சாப்பிடலனா பலவீனமாயிரும். ಎರಡು ಬಾರಿ ಊಟ ಮಾಡ್ಲಿಲ್ಲ ಅಂತಂದ್ರೆ ಬಲಹೀನರಾಗಿ ಹೋಗ್ತೀವಿ. நம்ம சரீரம் நிறைய தப்பு பண்ணிருக்கு. ನಮ್ಮ ಶರೀರ ಅನೇಕ ತಪ್ಪುಗಳನ್ನ ಮಾಡ್ತದೆ. இங்க பலமுள்ள சரீரம். ಅಲ್ಲಿ ಬಲವುಳ್ಳಂತ ಒಂದು ಶರೀರ. நம்ம ஆண்டவருடைய சன்னிதியில இருக்கும்போது நம்ம சரீரம் வித்தியாசமான சரீரமா இருக்கும். ದೇವರ ಸನ್ನಿಧಿಯಲ್ಲಿ ಇರುವಾಗ ವ್ಯತ್ಯಾಸವುಳ್ಳಂತ ಶರೀರವಾಗಿ ಅದು ಕಾಣಿಸಿಕೊಳ್ತದೆ. ஒருவேளை ஒரு கை இல்லாம இருக்கலாம் நம்ம உலகத்துல. ಒಂದು ವೇಳೆ ಒಂದು ಭಾಗದಲ್ಲಿ ಕೈ ಇಲ್ದಿರ್ತಕ್ಕಂಥದ್ದಾಗಿರಬಹುದು. கண்ணு இல்லாம இருக்கலாம். ಎರಡು ಕಣ್ಣುಗಳು ಇಲ್ದಿರ್ತಕ್ಕಂಥದ್ದಾಗಿರಬಹುದು. கால் இல்லாம இருக்கலாம். ಕಾಲು ಇಲ್ದೇ ಇರ್ತಕ್ಕಂಥದ್ದಿರಬಹುದು. ஆண்டவருடைய சமூகத்துல பலசாலியா இருப்பாங்க அவங்க. ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಬಲವುಳ್ಳವರಾಗಿರ್ತಾರೆ. இங்க ஒத்த கால வச்சு நடந்துட்டு இருப்பாங்க. அங்க ரன்னிங் ரேஸ் அவங்க தான் வின் ஆவாங்க. ಅಲ್ಲಿ ಒಂದೇ ಕಲ್ಲಿನಲ್ಲಿ ನಡೀತಾ ಇರ್ತಾರೆ. ಅಲ್ಲಿ ನೋಡೋದಾದ್ರೆ ಅವರೇ ರನ್ನಿಂಗ್ ರಲ್ಲಿ ಅವರು ವಿನ್ ಮಾಡುವಂತವರಾಗಿರ್ತಾರೆ. பலவீன சரீரமாய் விதைக்கப்படுது, பலமுள்ள சரீரமாய் எழுப்பப்படும். ಅಲ್ಲೇನಪ್ಪ ಅಂತಂದ್ರೆ ನಿರ್ಬಲಾವಸ್ಥೆಯಲ್ಲಿ ಬಿತ್ತಲ್ಪಡುವಂತದ್ದು ಬಲಾವಸ್ಥೆಯಲ್ಲಿ ಅದು ಎತ್ತಲ್ಪಡ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ. அடுத்தது கடைசியாக இன்னொரு காரியம் பாக்குறோம். ಕೊನೆಯದಾಗಿ ನೋಡೋಣ. என்னது? மைக்ல படி. ஜன்ம சரீரம். ஜன்ம சரீரம் விதைக்கப்படும், ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்கும். ஜன்ம சரீரம் விதைக்கப்படும். பாருங்க ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இது. ಪ್ರಾಕೃತ ದೇಹವಾಗಿ ಬಿತ್ತಲ್ಪಡುತ್ತದೆ. இங்க ஜன்ம சரீரம், ஜன்ம சுபாவம் நம்மளுக்கு மாம்சத்தின் இச்சைகள் இந்த உலகத்திலே காணப்படுது. நம்மளை தூண்டி விட்டு கொண்டிருக்கிறது. ಅಲ್ಲಿ ಶಾರೀರಿಕವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ವಿಷಯಗಳೇನಪ್ಪ ಅಂತಂದ್ರೆ ನಮ್ಮನ್ನೇನಪ್ಪ ಅಂತಂದ್ರೆ ಆಗಾಗ ಅದು ಕೆರೆಯುವಂತದ್ದಾಗಿರ್ತದೆ. எவ்வளவுதான் ஆவியிலே நடக்கணும், ஆவியிலே வாழணும், ஆவியிலே ஜெயம் கொள்ளணும் அப்படின்னு நம்ம எவ்வளவு சொன்னாலும் நம்மளுக்குள்ள அந்த மாம்சத்தின் கிரியைகள் நம்ம சரீரத்திலே காணப்படுது. அதை நம்ம பாக்குறோம் டெய்லி. ಎಷ್ಟೇ ಆತ್ಮಿಕವಾಗಿ ಬೆಳಿಬೇಕೆಂಬುದಾಗಿ ನಾವು ಆಸೆ ಪಡ್ತಾ ಇದ್ರು ಕೂಡ ಶಾರೀರಿಕವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ವಿಷಯಗಳನ್ನೇನಪ್ಪ ಅಂತಂದ್ರೆ ನಮ್ಮನ್ನ ಪ್ರಚೋದನೆ ಪಡಿಸ್ತಾನೆ ಇರ್ತದೆ. ஜெபிக்கணும்னு ஆசைப்படணும், ஜெபிக்க முடியல. ಪ್ರಾರ್ಥಿಸಬೇಕೆಂಬುದಾಗಿ ಆಸೆ ಪಟ್ಟರು ಕೂಡ ಆಗ್ತಾ ಇಲ್ಲ. அந்த டைம்ல தான் தூக்கம் வருது. ಆ ಸಮಯದಲ್ಲೇ ನಿದ್ರೆ ಬರ್ತದೆ. என்ன சரீரம் இது? ಯಾವ ಒಂದು ಶರೀರ ಇದು? ஜன்ம சுபாவத்தின் சரீரம். ಇಲ್ಲಿ ಪ್ರಾಕೃತವಾದಂತ ಒಂದು ದೇಹ ಎಂಬುದಾಗಿ. இந்த சோதனைகள்ல வந்து நம்ம வந்து மாட்டிக்கிறோம் நிறைய வாட்டி. ಈ ರೀತಿಯಾದಂತ ಶೋಧನೆಗಳಲ್ಲಿ ನಾವು ಅನೇಕ ಬಾರಿ ಸಿಕ್ಕಿ ಹಾಕಿಕೊಳ್ತೇವೆ. நம்ம ஆண்டருக்கு முழுதுமாய் கீழ்ப்படிய முடியாம இருக்கிறது. ದೇವರಿಗೆ ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ನಾವು ವಿಧೇಯರಾಗಿ ನಡೆಯೋದಕ್ಕೆ ಆಗ್ತಾ ಇಲ್ಲ. ஆனா ஒரு சரீரம் என்ன ஆகும்? அதே சரீரம் என்ன ஆகுமா? நம்மளுக்கு புது சரீரம் ஆவிக்குரிய சரீரமாய் மாறும். ಆದ್ರೆ ಅದೇ ಒಂದು ಶರೀರ ಆತ್ಮಿಕವಾದಂತ ದೇಹವಾಗಿ ಅದು ಬದಲಾಗಲ್ಪಡುತ್ತದೆ. பரிசுத்தம் பர்ஃபெக்ட்டா ஹோலினஸ்ல நம்ம இருப்போம். ಅಲ್ಲಿ ಪರಿಶುದ್ಧತೆಯ ಮೂಲಕವಾಗಿ ಬಹಳ ಪರಿಪೂರ್ಣವಾದಂತ ದೇಹವಾಗಿ ಇರಲ್ಪಡ್ತೀವಿ ದೇವರ ಸನ್ನಿಧಿಯಲ್ಲಿ. நம்ம வந்து மங்களாதான் நம்ம வாழ்க்கை இருக்குது. ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಮಂಗಲ್ ಅಂದ್ರೆ ಒಂಥರ ಡಿಮ್ ಆಗಿದೆ. ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಬಹಳ ಒಂದು ಮಂಕು ಬಡದಂತ ರೀತಿಯಲ್ಲಿ ನಾವು ಜೀವಿಸ್ತೀವಿ. பிரகாசமா இருக்கும் நம்ம ஆண்டவருடைய சன்னிதியில. ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ನಾವು ಪ್ರಕಾಶಮಾನ ಉಳ್ಳವರಾಗಿರ್ತೀವಿ. யோசிச்சு பாருங்க, நம்ம ஜன்ம சரீரம் போயிடும். அப்புறம் நம்ம போராடவே வேண்டாம், பாவத்தை பத்தி பயப்படவே வேண்டாம். இப்ப பாவத்தை பத்தி நம்ம எச்சரிக்கையா இருக்கிறோம், பயமா இருக்கிறோம். அப்ப பாவன்ற ಮೂಚು ಪೇಚೆ ಇರಕಾದ ಅಂದ್ರೆ ಈಗ ಪಾಪ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಭಯಪಡುವಂತವರಾಗಿರ್ತಾರೆ. ಆಗ ಪಾಪ ಎಂಬುದಕ್ಕೆ ಅಲ್ಲಿ ಮಾತೇ ಇರುವುದಿಲ್ಲ, ಆಸ್ಪದವೇ ಇರುವುದಿಲ್ಲ. கடைசியாக நம்ம சொல்றோம், ಕೊನೆಯದಾಗಿ ನಾವು ನೋಡ್ತೀವಿ, ஜென்ம சரீரமும் உண்டு, ஆவிக்குரிய சரீரமும் ஜன்ம உண்டு. சரீரம் உண்டு, ஆவிக்குரிய சரீரமும் உண்டு. இங்கிலீஷ்ல வந்து earthly and heavenly. ಅದೇನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಪ್ರಾಕೃತಿಕವಾದಂತ ಒಂದು ದೇಹವಿದ್ದು ಮತ್ತು ಆತ್ಮಿಕವಾದಂತ ದೇಹ ಎಂಬುದಾಗಿ. சோ இங்க இந்த சரீரத்துக்கு வந்து எண்ட் எங்கது? எண்ட் என்னது? இந்த பூமி தான் எண்ட். ಈ ಒಂದು ಶರೀರಕ್ಕೆ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಭೂಮಿಯೇ ಇಲ್ಲಿ ಅಂತ್ಯ. ஆனா அங்க நம்ம சரீரம் வந்து ஏசப்பா சரீரம் மாதிரி நம்மளுக்கு ஒரு சரீரத்தை ಆದ್ರೆ ಅಲ್ಲಿ ಒಂದು ಶರೀರಕ್ಕೆ ಏನಪ್ಪಾ ಅಂದ್ರೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಒಂದು ಶರೀರಕ್ಕೆ ಕಾಲವನ್ನು ಕೊಡ್ತಾನೆ. பரலோக சரீரம் நம்மளுக்கு. ಅದು ಪರಲೋಕದ ಒಂದು ಶರೀರ. பூமிக்குரிய சரீரம் இல்ல, பரலோகத்துக்குரிய சரீரத்துக்கு. ಅಲ್ಲಿ ಭೂಮಿಯ ಶರೀರವಲ್ಲ, ಅದು ಪರಲೋಕದ ಒಂದು ಶರೀರ. இதாங்க பரலோகம் அவ்வளவு இனிமையானது. ಇದೇ ಪರಲೋಕ ಬಹಳ ಸುಂದರವಾಗಿರುವಂತದ್ದು. அழியாத ஒரு சரீரம், ಅಳಿದು ಹೋಗದಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಶರೀರ, மகிமையின் சரீரம், ಮಹಿಮೆಯ ಒಂದು ಶರೀರ, பலமுள்ள சரீரம், ಬಲವುಳ್ಳಂತ ಒಂದು ಶರೀರ, ஆவிக்குரிய சரீரம், ಆತ್ಮಿಕವಾದಂತ ಒಂದು ಶರೀರ, பரலோகத்தின்குரிய சரீரம். ಪರಲೋಕದಲ್ಲಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಶರೀರ. சூப்பரா இருக்கா? ಸುಂದರವಾಗಿದೆಯಾ? பார்த்துதான் இதான்
உயிர்த்தெழுதலின் வல்லமையின் நம்பிக்கை நம்ம வாழ்க்கை. ಇದೇ ಪುನರುತ್ಥಾನದ ನಂಬಿಕೆಯ ಒಂದು ಮಹಿಮೆ. இத வந்து நம்ம எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம். ಇದನ್ನ ನಾವು ಎದುರು ನೋಡ್ತಾ ಇದ್ದೀವಿ. ஆண்டவர் என்னைக்கு தான் நம்மளுக்கு கூப்பிட்டு போவார் அப்படின்னு நீங்க புதிய ஏற்பாட்டுல பாத்தீங்கன்னா, என்னைக்கு தான் நம்ம இங்க கண்ணு மூடுறோமோ அங்க ஆண்டவருடைய சந்நிதியில நம்ம கண்ணை திறப்போம். ಯಾವಾಗ ನಾವು ಇಲ್ಲಿ ಕಣ್ಣುಗಳನ್ನು ಮುಚ್ಕೊಳ್ತೇವೆ ಆಗ ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಕಣ್ಣುಗಳನ್ನು ತೆರೆಯಲ್ಪಡ್ತೇವೆ. சோ இப்ப நீங்க கேட்கலாம் ஒரு கேள்வி. ಈಗ ಒಂದು ಪ್ರಶ್ನೆನ ಕೇಳಬಹುದು. சோ இந்த பாடி வேஸ்டா? ಈ ಒಂದು ದೇಹ ವೇಸ್ಟಾ? இத கண்டுக்கவே கூடாதா? ಇಲ್ಲಾಂತಂದ್ರೆ ಇದನ್ನ ಕಡೆಗಣಿಸ್ಬೇಕಾ? இஷ்டம் வந்த மாதிரி வாழலாமா? இஷ்டம் வந்த மாதிரி சாப்பிடலாமா? ಇಷ್ಟ ಬಂದ ರೀತಿಯಲ್ಲಿ ಜೀವಿಸಬೇಕಾ ಅಥವಾ ಇಷ್ಟ ಬಂದ ರೀತಿಯಲ್ಲಿ ತಿನ್ನಬಹುದಾ? இல்லவே இல்ல. ಇಲ್ವೇ ಇಲ್ಲ. பைபிள் என்ன சொல்லுது? ಸತ್ಯವೇದ ಏನ್ ಹೇಳ್ತದೆ? How should I view my present body? சில பேர் நீ வந்து உன் சரீரத்தை நீ தெய்வமாக்கிறாத, இப்ப இருக்கிற சரீரத்தை, அதே நேரத்துல இந்த சரீரத்தை வேஸ்ட்னு சொல்லாத. ಈಗಿರ್ತಕ್ಕಂಥ ಶರೀರ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಒಂದು ರೀತಿಯಾಗಿ ದೇವರ ರೀತಿಯಲ್ಲಿ ನೀನು ಅಂದುಕೊಳ್ಬೇಡ, ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಇದನ್ನ ಅಸಡ್ಡೆ ಕೂಡ ಮಾಡಬೇಡ. யாரு உன் சரீரத்தை டிசைன் பண்ணது? டிசைனர் யாரு? உங்க சரீரத்துக்கு டிசைனர் யாரு? ಈ ಒಂದು ಶರೀರವನ್ನ ರೂಪಕರ್ತನು ಯಾರು? யாருங்க டிசைன் பண்ணா? ಈ ಶರೀರವನ್ನ ರೂಪ ಮಾಡಿರ್ತಕ್ಕಂಥವನು ಯಾರು? உங்க முடி எவ்வளவு இருக்கணும்? உங்களுக்கு பல்லு எவ்வளவு இருக்கணும்? உங்களுக்கு என்ன கலர் இருக்கணும்? எவ்வளவு ஹைட் இருக்கணும்? வெயிட் இருக்கணும்? எல்லாம் யார் டிசைட் பண்ணா? ஆண்டவர் டிசைன் பண்ணார். ನಿಮ್ಮ ಕೂದಲಾಗಿರ್ಬೋದು ಅಥವಾ ನಿಮ್ಮ ಶರೀರವು ಯಾವ ರೀತಿಯಾಗಿರ್ಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ಪ್ರತಿಯೊಂದನ್ನ ರೂಪ ಮಾಡಿರ್ತಕ್ಕಂಥವನು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನೇ. ஏன் கவலைப்படுறீங்கன்னு ஏசப்பா சொல்லும்போது, ಯಾಕೆ ಚಿಂತೆಗೆ ಒಳಪಡ್ತಾ ಇದ್ರಿ ಎಂಬುದಾಗಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತ ಕೇಳುವಾಗ, நீங்க இந்த பறவைகளை காட்டிலும் நீங்க என்னவது விசேஷமானவர்கள் அல்லவா அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். ನೀವು ಗುಬ್ಬಿಗಳಿಗಿಂತಲೂ ಎಷ್ಟೋ ಶ್ರೇಷ್ಠರಲ್ವಾ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. உன் ஆத்மாவோட விலை எவ்வளவு விசேஷம் உள்ளது அப்படின்னு ஆண்டவர் ನಿನ್ನ சொல்றார். ಆತ್ಮನ ಒಂದು ಬೆಲೆ ಎಷ್ಟೋ ವಿಶೇಷವುಳ್ಳದಲ್ಲವಾ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. எல்லாம் நீ ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் ஆத்மாவை இழந்துட்டா வேஸ்ட் ஆயிருச்சு அப்படின்னு சொல்றார். ಲೋಕದಲ್ಲಿ ಎಷ್ಟೇ ಆಸ್ತಿಯನ್ನು ನೀನು ಸಂಪಾದನೆ ಮಾಡಿದ್ರು ಕೂಡ ನಿನ್ನ ಆತ್ಮ ಆದಾಯ ಪಡೆದುಕೊಳ್ಳದೆ ಇದ್ರಪ್ಪ ಅಂದ್ರೆ ಅದೆಲ್ಲವೂ ವ್ಯರ್ಥವಲ್ವಾ ಎಂಬುದಾಗಿ. So, ஆண்டவர் குறித்த சரீரத்தை அக்செப்ட் பண்ணீங்க. ஆண்டவர் டிசைன் பண்ணாருப்பா. இவ்வளவுதான். மூக்கு ஏன் பெருசா இருக்கு? ஏன் வாய் இப்படி இழுத்துட்டு போகுது? ஆண்டவர் டிசைன் பண்ணாரு. அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அப்படின்னு நம்ம சொல்லிடணும் நம்ம. ಅಲ್ಲಿ ಯಾಕೆ ನಿನ್ಗೆ ಹೀಗೆ ಎಂಬುದಾಗಿ ಪ್ರಶ್ನೆ ಮಾಡುವುದಲ್ಲ, ದೇವ್ರು ಕೊಟ್ಟಿರ್ತಕ್ಕಂಥದ್ದನ್ನ ನಾನು ಅದನ್ನ ನಿಭಾಯಿಸಿಕೊಳ್ತೇನೆ, ಅದನ್ನ ಅಕ್ಸೆಪ್ಟ್ ಮಾಡ್ಕೊಳ್ತೇನೆ ಅಷ್ಟೇನೆ. இது யாராவது வந்து நான் காலேஜ் படிக்கும்போது சொல்லியிருந்தா நல்லா இருந்திருக்கும். ಇದನ್ನ ಯಾರಾದ್ರೂ ಕಾಲೇಜ್ ಓದಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಹೇಳಿದ್ರೆ ಚೆನ್ನಾಗಿರ್ತಿತ್ತು. என் கலரை பத்தி கரியா கரியா அப்படின்னு சொல்லுவாங்க என்ன. ಕರಿಯ ಕರಿಯ ಎಂಬುದಾಗಿ ಕರಿತಾ ಇದ್ರು. கோமா வரும். ಕೋಪವೇ ಬರ್ತಾ ಇತ್ತು. So, இந்த சத்தியத்தை சொல்லியிருந்தா நான் கோபப்பட்டிருக்கே மாட்டேன். ಈ ಸತ್ಯದ ಕುರಿತಾಗಿ ಹೇಳಿದ್ರೆ ನಾನು ಕೋಪನೇ ಮಾಡ್ಕೊಳ್ತಾ ಇರ್ಲಿಲ್ಲ. ஆண்டவர் டிசைன் பண்ணாரு, நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். நீ அக்செப்ட் பண்ணிக்கிறியோ இல்லையோ, ஆண்டவர் டிசைன் பண்ணாரு, ஆண்டவர் கொடுத்தார். ನೀನ್ ದೇವ್ರನ್ನ ಇದನ್ನ ರೂಪ ಮಾಡಲ್ಪಟ್ಟಿದ್ದಾನೆ, ನೀನ್ ಅಕ್ಸೆಪ್ಟ್ ಮಾಡ್ಕೊಳ್ತಾ ಇಲ್ವೋ ಅದು ದೇವ್ರನ್ನ ಅಕ್ಸೆಪ್ಟ್ ಮಾಡ್ಕೊಂಡಿದ್ದಾನೆ. ஐயோ முடியே இல்லையே, ಅಲ್ಲಿ ಕೂದ್ಲೇ ಇಲ್ವಾ? ஐயோ ஹைட்டே இல்லையே, ಏನೋ ಎತ್ತರವಾಗಿಲ್ಲ, வெயிட்டே இல்லையே, weight ದಪ್ಪ ಇಲ್ಲ. ஆண்டவர் டிசைன் பண்ணாரு. ದೇವರು ರೂಪ ಮಾಡಿರ್ತಕ್ಕಂಥದ್ದು. அடுத்தது என்னது? ಮುಂದಿನದು ಏನದು? God planned your body different from others. அப்படின்னா என் சரீரத்தை வேறவர்களுடைய சரீரத்துக்கு வித்தியாசமா ஆண்டவர் வந்து வித்தியாசமா ஒரு வெரைட்டியை கொடுத்திருக்கிறார் நம்ம சரீரங்களில். ನನ್ನ ಶರೀರವನ್ನು ದೇವರು ಬೇರೆಯವರ ಶರೀರಗಳಿಗಿಂತ ವ್ಯತ್ಯಾಸವುಳ್ಳದ ರೀತಿಯಲ್ಲಿ ದೇವರು ಮಾಡಲ್ಪಟ್ಟಿದ್ದಾನೆ. இன்னைக்கு உலகமே பாருங்க, இன்ஸ்டாகிராம்ல யூடியூப்ல என்ன பண்றாங்க ஜனங்க? ಲೋಕದಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂತ ಇನ್ಸ್ಟಾಗ್ರಾಮ್ ಆಗಿರ್ಬೋದು, ಯೂಟ್ಯೂಬ್ ನಲ್ಲಿ ಏನ್ ಮಾಡ್ತಾ ಇದಾರೆ ಜನರು? அவள மாதிரி என்ன சாரி போட்டிருக்காவா, என்ன மாதிரி லிப்ஸ்டிக் போட்டிருக்கா, எப்படி இருக்கா, அவன் எப்படி பண்ணிருக்கான், அதே மாதிரி நம்மளும் இருக்க பாக்குறோம். ಅವರು ಯಾವ ರೀತಿಯಾದಂತ ಒಂದು ಸ್ಯಾರಿನ ಹಾಕಿದ್ದಾರೆ, ಅವ್ರು ಯಾವ ಲಿಪ್ಸ್ಟಿಕ್ ಅನ್ನ ಹಾಕೊಂಡಿದ್ದಾರೆ, ಆತನ ಯಾವ ರೀತಿಯಾಗಿದ್ದಾನೆ ಅದರ ರೀತಿಯಾಗಿರೋದಕ್ಕೆ ಆಲೋಚನೆ ಮಾಡ್ತೀವಿ. நான் ஒரு காரியம் சொல்றேன் கேட்டுங்க. ನಾನು ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನು ಹೇಳ್ತೀನಿ ನೋಡ್ಕೊಳ್ರಿ. ஆண்டவர் டூப்ளிகேட் பண்ண மாட்டாரு. ದೇವರು ಡೂಪ್ಲಿಕೇಟ್ ಅನ್ನ ಮಾಡುವುದಿಲ್ಲ. நீங்க டூப்ளிகேட்டா ஒரிஜினலா? ನೀವು ಡೂಪ್ಲಿಕೇಟ್ ಒರಿಜಿನಲ್. ஒரிஜினல் 100% பியூர் ஒரிஜினல் நீங்க. ನೀವು 100% ಒರಿಜಿನಲ್ ಆಗಿರ್ತಕ್ಕಂಥವ್ರು ನೀವುಗಳು. நான் கொஞ்சம் காசு தரேன், உலகம் ஃபுல்லா தேடிட்டு வாங்க, உங்கள மாதிரி இன்னொரு ஆளை கூட சொல்லுங்க நீங்க. ಆ ಲೋಕದಲ್ಲಿ ನೀವು ಸ್ವಲ್ಪ ಕಾಸು ಕೊಡ್ತೀನಿ, ಲೋಕದಲ್ಲಿ ನೀವು ಹೋಗಿ ಹುಡ್ಕೊಂಡು ಬಂದ್ರೆ ನಿಮ್ಮ ರೀತಿಯಲ್ಲಿ ಇರ್ತಕ್ಕಂಥವ್ರನ್ನ கண்டே பிடிக்க முடியாது நீங்க. ಕಂಡು ಹಿಡಿಯೋದಕ್ಕೆ ಆಗುವುದಿಲ್ಲ. இதுவரைக்கும் பிறந்த கோடிக்கணக்கான ஜனங்கள உங்கள மாதிரி வேற யாரும் இல்லங்க. ಇಲ್ಲಿವರೆಗೂ ಕೋಟಿ ಗಂಟಲೆ ಜನ ಇರ್ತಕ್ಕಂಥವ್ರಲ್ಲಿ ನಿಮ್ಮ ರೀತಿಯಲ್ಲಿ ಯಾರು ಕೂಡ ಇರುವುದಿಲ್ಲ. நீங்க யூனிக். ನೀವು ವಿಷಯ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ವ್ಯತಿರಿಕ್ತವಾಗಿರ್ತಕ್ಕಂಥವ್ರು. நீங்க டூப்ளிகேட் இல்ல. ನೀವು ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ತರ್ಜಮೆ ಅಥವಾ ಡೂಪ್ಲಿಕೇಟ್ ಆಗಿರ್ತಕ್ಕಂಥವ್ರು ಅಲ್ಲ. நீங்க டூப்ளிகேட் இல்லாததுனால மத்தவங்கள மாதிரி இருக்கணும்னு டூப்ளிகேட் ட்ரை பண்ணாதீங்க. அவன மாதிரி இருக்கணும்னு நீங்க ஆசைப்படாதீங்க. ನೀವು ಡೂಪ್ಲಿಕೇಟ್ ಅಲ್ಲದೆ ಇರ್ತಕ್ಕಂಥ ಕಾರಣದಿಂದಾಗಿ ಇತರ ರೀತಿಯಲ್ಲಿ ಇರಬೇಕೆಂಬುದಾಗಿ ಆಸೆ ಪಡಬೇಡ್ರಿ. நம்ம அப்படி ஸ்டைல் பண்ணணும், இப்படி பண்ணணும். நீங்க ஓன் ஸ்டைல். நீங்க ஏன்னா ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஸ்டைல். ನೀವು ಇತರ ರೀತಿಯಲ್ಲಿ ಸ್ಟೈಲ್ ಮಾಡುವಂತದಲ್ಲ, ನಿಮಗೆ ದೇವ್ರು ಕೊಟ್ಟಿರ್ತಕ್ಕಂಥದ್ರಲ್ಲಿ ನೀವು ಸ್ಟೈಲ್ ಉಳ್ಳವರಾಗಿರಿ. அது உங்க சரீரத்துல சில பலவீனங்கள் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ನಿಮ್ಮ ಶರೀರದಲ್ಲಿ ದೇವರು ಕೆಲವು ಬಲಹೀನತೆಗಳನ್ನು ಕೊಡಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ. அவ்வளவுதான். நீ வந்து ஹைட் 5.5 தான், அவ்வளவுதான். அத உன்னால 8 அடிக்கு ஜம்ப் பண்ண முடியாது, பரவாயில்ல. ಅಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂದ್ರೆ ನಿನ್ನ ಒಂದು ಹೈಟ್ 5ಕ್ಕೆ 5ರಷ್ಟು ಮಾತ್ರ ಏನಪ್ಪಾ ಅಂತ ನಿನಗೆ 8 ಅಡಿ ಎತ್ತರವನ್ನು ಜಂಪ್ ಮಾಡೋದಕ್ಕೆ ಆಗುವುದಿಲ್ಲ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರ. ஆண்டவர் வந்து என்னையே நான் கோசம், ஏன் என் சரீரம் இப்படி ஆயிடுச்சு, ஏன் என் மூக்கு இப்படி ஆயிடுச்சு, ஏன் என் காது இப்படி ஆயிடுச்சு,
குறை சொல்லாதீங்க. ಯಾಕೆ ನನ್ನ ಶರೀರ ಹೀಗಾಯ್ತು, ಯಾಕೆ ನನ್ನ ಮೂಗು ಈ ರೀತಿ ಆಗೈತೆ ಎಂಬುದಾಗಿ ಕೊರತೆಗಳನ್ನ ಹೇಳ್ತಾನೆ ಇರಬೇಡ್ರಿ. சோ 2 விதமான சரீரத்தை பார்த்தோம். ಎರಡು ವಿಧವಾದಂತ ಶರೀರ ನೋಡಿದೀವಿ. இப்ப ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்திருக்கிற சரீரத்தை குறித்து பார்த்தோம். ಈಗ ಕೊಟ್ಟಿರ್ತಕ್ಕಂತ ಶರೀರದ ಕುರಿತಾಗಿ ನೋಡಿದೀವಿ. வரப்போற சரீரத்தை அதோட மகிமையை மேன்மையை நம்ம பார்த்தோம். ಬರುವುದಕ್ಕಿರುವಂತ ಒಂದು ಮಹಿಮೆಯ ಶರೀರದ ಕುರಿತಾಗಿ ನೋಡಲ್ಪಟ್ಟಿದ್ದೇವೆ. எவ்வளவு ஒரு அருமையான வாழ்க்கை. ಎಷ್ಟು ಅದ್ಭುತವಾದಂತ ಒಂದು ಜೀವಿತ. எவ்வளவு ஆண்டவர் நம்மளுக்கு பிளான் பண்ணி வச்சிருக்காரு. பைபிளை திறந்து நம்ம படிக்கும்போது தான் இதெல்லாம் நமக்கு தெரியுது. ಸತ್ಯವೇದವನ್ನು ತೆಗೆದು ಹೋಗುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಇದೆಲ್ಲವೂ ನಮಗೆ ಅರ್ಥವಾಗ್ತದೆ. அடுத்தது கடைசியாக ಅದಾದ ನಂತರದಲ್ಲಿ ಕೊನೆಯದಾಗಿ இங்க வந்து என்ன ஆகுது, ஆண்டவருடைய வருகையிலே ದೇವರ ಒಂದು ಬರುವಿಕೆಯಲ್ಲಿ மரணம் வந்து தோக்கப்படு தோல் ஆண்டவர் வந்து தோக்கடிப்பார் மரணத்தை. ಅಲ್ಲಿ ಮರಣವನ್ನ ದೇವರು ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ ಅಂತಂದ್ರಪ್ಪ ಅಂದ್ರೆ ಜಯಿಸ್ತಾರೆ. 54வது வசனம் கடைசி பாகம். மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்று. மரணம் என்னவாக விழுங்கப்பட்டது? ஜெயமாக. ஜெயமாக. ஆண்டவர் வந்து மரணத்தை விழுங்கிடுவார். ಅಲ್ಲಿ ಮರಣವನ್ನ ದೇವರು ನುಂಗಿ ಹೋಯ್ತು ಎಂಬುದಾಗಿ. கேன்சர் பத்தி கவலை இல்ல. ಕ್ಯಾನ್ಸರ್ ಕುರಿತಾಗಿ ಚಿಂತೆ ಇಲ್ಲ. வயசாறது பத்தி கவலை இல்ல. ವಯಸ್ಸಿನ ಕುರಿತಾಗಿ ಚಿಂತೆ ಇಲ್ಲ. ஐயோ ஆண்டவருடைய 2வது வருகை வந்துருச்சு, என்னுடைய ஃபியூனரல் பத்தி நான் பிளான் பண்ண தேவையில்ல. ಅಲ್ಲಿ ದೇವರ ಎರಡನೇ ಬರುವಿಕೆ ಕುರಿತಾಗಿ ಬರ್ತಾ ಇದೆ, ಅದರ ಕಾರಣದಿಂದಾಗಿ ನಾನು ಒಂದು ಅಂತ್ಯ ಸಂಸ್ಕಾರದ ಕುರಿತಾಗಿ ಆಲೋಚನೆ ಇಲ್ಲ. ஒரு அருமையான வசனம் 55 56 படிங்க. 55 56ನೇ ವಚನ ನೋಡ್ರಿ. மரணமே உன் கூர் எங்கே? மரணமே உன் கூர் எங்கே? ஆண்டவர் வந்து என்ன பண்றாரு? கேலி பண்றாரு மரணத்தை பார்த்து. பாதாளமே உன் ஜெயம் எங்கே? பாதாளமே உன் ஜெயம் எங்கே? மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் பலன் நியாயப்பிரமாணம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். நமக்கு தேவனுக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ಸ್ತೋತ್ರಂ அப்படின்னு சொல்றார். ನಮ್ಮ ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಮೂಲಕವಾಗಿ ಜಯವನ್ನು ಕೊಡುವಂತ ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರ. மரணம் தான் ஃபைனல் எனிமி. ಮರಣವೇ ಕೊನೆಯ ವೈರಿ. அந்த மரணத்தையே வந்து விழுங்கிடுறார் ஆண்டவர். ಮರಣವನ್ನೇ ನುಂಗಿ ಹಾಕ್ತಾ ಇದ್ದಾರೆ ದೇವರು. கிறிஸ்தவனுக்கு மரணமே இல்ல. ಕ್ರಿಸ್ತನಿಗೆ ಮರಣವೇ ಇಲ್ಲ. ஆவிக்குரிய ரீதியிலே நம்மளுக்கு வந்து இன்னைக்கு உயிர்த்தெழுதல் நம்புறதுனால நம்மளுக்கு வந்து நித்திய வாழ்வு. ಅಲ್ಲಿ ಆತ್ಮಿಕವಾದಂತ ಜೀವಿತದಲ್ಲಿ ಮರಣ ಪುನರುತ್ಥಾನ ನಂಬದಂತ ಕಾರಣದಾಗಿ ನಿತ್ಯತ್ವದ ಒಂದು ಜೀವಿತ. எவ்வளவு ಅರುமையான ஒரு ಫ್ಯೂಚರ್. ಎಷ್ಟು ಅದ್ಭುತವಾದಂತ ಒಂದು ಭವಿಷ್ಯತ್ತಿನ ಜೀವಿತ. ಫ್ಯೂಚರ್ இருக்கிறதுனால ಈ ಒಂದು ಭವಿಷ್ಯತ್ತು ಇರುವಂತ ಕಾರಣದಿಂದಾಗಿ இன்னைக்கு நான் எப்படி இருப்பேன்? ಇವತ್ತು ನಾನು ಹೆಂಗಿರ್ತೀನಿ? எப்படி ஊழியம் செய்வேன்? ಹೇಗೆ ಸೇವೆ ಮಾಡ್ತೀನಿ? எப்படி நான் வேலை செய்வேன்? ಹೇಗೆ ಕೆಲಸವನ್ನು ಮಾಡ್ತೀನಿ? அதை நம்ம பார்ப்போம். ಅದನ್ನ ನೋಡೋಣ. 58வது வசனம். 58ನೇ ವಚನ. ஆகையால் எதுக்கு நம்ம ஆண்டவர் நம்மளுக்கு இதெல்லாம் கொடுத்திருக்கிறதுனால, ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவாய் இராது என்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயிருங்கள். கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுதும் பெருகுகிறவர்களாயிருங்கள் இருப்பீர்களாக. பாருங்க, உங்களுடைய வேலை வந்து வேஸ்ட் இல்ல. உங்களுடைய நீங்க ஆண்டவருக்காக செய்யறது எதுவும் வேஸ்ட் இல்ல அப்படின்னு சொல்றாரு. ದೇವರಿಗಾಗಿ ನೀವು ಪಡುವಂತ ಪ್ರತಿಯೊಂದು ಪ್ರಯಾಸ ಏನಪ್ಪಾ ಅಂದ್ರೆ ನಿಷ್ಫಲವಾಗುವುದಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. நம்மளுடைய வேலை என்ன? ನಮ್ಮ ಕೆಲಸ ಏನು? ஆத்ம ஆதாயம். ಆತ್ಮ ಆದಾಯ ಮಾಡುವಂತದ್ದು. ஆத்மாக்களை ஆதாயம் செய்றோம் பரலோக ராஜ்யத்துக்காக. ಆ ಪರಲೋಕ ರಾಜ್ಯಕ್ಕಾಗಿ ಆತ್ಮಗಳನ್ನ ಆದಾಯಪಡಿಸ್ತಾ ಇದ್ದೇವೆ. எல்லாருக்கும் போய் குட் நியூஸ் சொல்றோம். எல்லாருக்கும் குட் நியூஸ் சொல்லி ஆண்டவருடைய ஃபியூச்சர் லைஃப் எப்படி இருக்கு, உங்களுக்கு லைஃப் அப்படி நம்ம போய் எல்லாருக்கும் சொல்றோம். ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಎಲ್ಲರಿಗೂ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಶುಭ ವಾರ್ತೆಯನ್ನು ತಿಳಿಸ್ತೇವೆ. ನಿಮ್ಮ ಒಂದು ಭವಿಷ್ಯತ್ತು ಹೇಗಿರ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ತಿಳಿಸಿಕೊಡ್ತೀವಿ. எப்படி அந்த அம்மாக்கு போயிட்டு அந்த பையன் உங்க மகன் உயிரோட இருக்கான் அப்படின்னு சொன்னோனே அது எவ்வளவு குட் நியூஸா இருந்துச்சு. அதே போல இயேசு கிறிஸ்து உயிரோட இருக்கிறார் அப்படின்னு நம்ம சொல்றோம் எல்லார்ட்டையும். ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಒಂದು ತಾಯಿಗೆ ನಿಮ್ಮ ಮಗ ಜೀವಿದ್ದಾನೆ ಎಂಬುದಾಗಿ ಶುಭ ಸುದ್ದಿಯನ್ನು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ, ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಒಂದು ಶುಭ ಸುದ್ದಿಯನ್ನು ತಿಳಿಸುವಂತದ್ದಾಗಿದೆ. அருமையான கிறிஸ்தவ வாழ்க்கை. ಅದ್ಭುತವಾದಂತ ಕ್ರಿಸ್ತಿಯ ಜೀವಿತ. இப்ப மாத்திரம் உலகத்திலே மாத்திரம் அல்ல, ಈಗ ಮಾತ್ರ ಲೋಕದ ಜೀವಿತದಲ್ಲ, மரணத்துக்கு அப்புறம் கூட நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குன்றது பைபிள் நமக்கு சொல்லிருக்கு. ಮರಣದ ನಂತರವೂ ನಮ್ಮ ಜೀವಿತ ಹೇಗಿರ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ನಮಗೆ ಸತ್ಯವೇದ ತಿಳಿಸಿಕೊಡ್ತದೆ. ಕ್ಲಿಯரா ஆண்டவருடைய வசனம் சொல்லுது. ಎಷ್ಟು ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ದೇವರ ವಾಕ್ಯ ತಿಳಿಸಿಕೊಡ್ತದೆ. போய் கொஞ்சம் தியானிங்க. இன்னைக்கு 1 கொரிந்தியர் 15வது அதிகாரத்துல தியானிங்க. இதான் என்ன அர்த்தம் அப்படின்னு நீங்க யோசித்து பாருங்க. 1 ಕೊರಿಂಥ 15ನೇ ಅಧ್ಯಾಯವನ್ನು ಹೋಗ್ಬಿಟ್ಟು ಧ್ಯಾನಿಸಿ ನೋಡ್ರಿ, ಏನಿದ್ರ ಅರ್ಥ, ಒಂದು ತಾರ್ಕಿಕವಾದಂತ ಅರ್ಥ ಎಂಬುದಾಗಿ. ಫ್ಯೂಚರ್ என் சரீரம் எப்படி இருக்கும்? ಆ ಭವಿಷ್ಯತ್ತಿನಲ್ಲಿ ನನ್ನ ಶರೀರ ಹೇಗಿರ್ತದೆ? நிறைய பேர் ஃபியூச்சர் பத்தி கவலைப்படுவோம்ல, இது படிங்க, அப்ப ஃபியூச்சர் பத்தி கவலையே போயிடும். ಅನೇಕರಿಗೆ ಭವಿಷ್ಯತ್ತ ಕುರಿತಾಗಿ ಆಲೋಚನೆ ಮಾಡ್ತಿದ್ರೆ ಇದನ್ನ ಓದ್ರಿ, ಅದಾದ ನಂತರ ನಿಮಗೆ ಭಯವೇ ಇರುವುದಿಲ್ಲ. அடுத்து 16வது அதிகாரத்துல ஒரு 2 காரியம் இருக்கு, சீக்கிரம் சொல்லி நான் முடிச்சிடுறேன். 16ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ 2 ವಿಚಾರಗಳಿದೆ, ಅದನ್ನ ಹೇಳ್ಬಿಟ್ಟು ಮುಗಿಸ್ತೀನಿ. ஒரே ஒரு காரியத்தை சொல்லிடுறேன், டைம் இல்ல. 16வது அதிகாரம் 13ல இருந்து 24வது வசனம். 16ನೇ ಅಧ್ಯಾಯ 13 ರಿಂದ 23ನೇ ವಚನದವರೆಗೆ. லாஸ்ட் பார்ட். இன்னும் கொஞ்சம் கீழ வாங்க. இதான். So final words of wisdom by Paul. ಪೌಲ್ என்ன சொல்றாரு? ಅಲ್ಲಿ ಪೌಲನ ಕೊನೆಯ ಒಂದು ಆಶೀರ್ವಾದದ ಜ್ಞಾನದ ವಾಕ್ಯಗಳು. 13வது வசனம் படிங்க. 13 14. இதான் கடைசி. அவர் வந்து யாராவது இப்ப இறந்தாங்கன்னா கடைசி ஒரு லெட்டர் லாஸ்ட்ல என்ன சொன்னாரு அப்படின்றத கேட்பாங்க. ಅಲ್ಲಿ ಯಾರು ಸತ್ರು ಅಂತಂದ್ರೆ ಕೊನೆಯದಾಗಿ ಏನಂತ ಬರೆದ್ರು ಎಂಬುದಾಗಿ ಕೇಳ್ತಾರೆ. இந்த லெட்டர்ல கடைசி பாகத்துக்கு வந்துட்டோம். என்ன சொல்றாரு பவுல் அப்படின்றத பார்ப்போம். ಈ ಪತ್ರದ ಕೊನೆಯ ಭಾಗದಲ್ಲಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದ್ದೇವೆ. ಇವರು ಏನ್ ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಗಮನಿಸೋಣ. விழித்திருங்கள். விழித்திருங்கள். நம்பர் 1.
விசுவாசத்திலே நிலைத்திருங்கள். விசுவாசத்திலே நிலைத்திருங்க. நம்பர் 2 புருஷராயிருங்கள். புருஷரார்கள் அப்படியே தைரியமா இருங்கள். 3 திடன் கொள்ளுங்கள். திடன் கொள்ளுங்க. ஸ்ட்ராங்கா இருங்க. உங்கள் காரியங்கள் எல்லாம் எல்லா காரியத்தையும் அன்போடே செய்யப்பட கடவது. அன்போட செய்ய கடுங்கள். அப்புறம் 15வது வசனத்துல என்ன போட்டிருக்கு? 15, 16ல உங்களுக்கு மத்தியில ஊழியம் செய்றவங்களுக்கு என்ன பண்ணுங்க? ரெஸ்பெக்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லுது. ನಿಮ್ಮ ಮಧ್ಯೆ ಸೇವೆ ಮಾಡುವಂತವರಿಗೆ ನೀವೇನ್ ಮಾಡ್ರಿ ಅಂತಂದ್ರೆ ಮರ್ಯಾದೆನ ಸಲ್ಲಿಸಿರಿ ಎಂಬುದಾಗಿ. சோ எச்சரிக்கையா இருங்கள். ಎಚ್ಚರಿಕೆಯಿಂದಿರ್ರಿ. யாருக்கு எச்சரிக்கையா இருக்கணும்? ಯಾರಿಗೆ ಎಚ್ಚರಿಕೆ ಆಗಿರ್ಬೇಕು? பிசாசு கர்ஜிக்கிற சிங்கம் போல் தெரிகிறான். ಸೈತಾನನ ಗರ್ಜಿಸುವ ಸಿಂಹದೋಪಾದಿಯಲ್ಲಿ ಸುತ್ತಾ ಇದ್ದಾನೆ. மாம்சம் சில டைம்ல ஜன்ம சுபாவம் சில காரியங்களை பண்ண தோணுது. ನಮ್ಮ ಶರೀರವು ಜನ್ಮ ಸ್ವಭಾವದ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡುವುದಕ್ಕೆ ಎಂಬುದಾಗಿ ಅಂತೊಳ್ತದೆ. நம்ம மரணத்துக்கு வரைக்கும் பரலோகத்துக்கு போற வரைக்கும் நம்ம எச்சரிக்கையா இருக்கணும். ಪರಲೋಕಕ್ಕೆ ಹೋಗುವವರೆಗೂ ನಾವು ಎಚ್ಚರಿಕೆಯಿಂದ ಇರಲ್ಪಡಬೇಕು. பரலோகத்துல எச்சரிக்கையா இருக்க வேண்டாம். ಪರಲೋಕದಲ್ಲಿ ಎಚ್ಚರಿಕೆ ಇರುವಂತದ್ದು ಬೇಡ. ஏன் வேண்டாம்? ಯಾಕೆ? என்ன இருக்காதங்க? ಅಲ್ಲೇನಿರುವುದಿಲ್ಲ? பாவமே இருக்காது. ಪಾಪವೇ ಇರುವುದಿಲ್ಲ. அங்க சோதனையே இருக்காது. ಶೋಧನೆಯೇ ಇರುವುದಿಲ್ಲ. அது வரைக்கும் எச்சரிக்கையா இருக்கணும். ಅಲ್ಲಿಯವರೆಗೂ ಎಚ್ಚರಿಕೆಯಿಂದಿರಿ. ரெண்டாவது எதுல உறுதியா நிக்கணும்? ಎರಡನೇದಾಗಿ ಯಾವುದರಲ್ಲಿ ದೃಢವಾಗಿರ್ಬೇಕು? விசுவாசம். விசுவாசத்துல உறுதியா இருங்க. ಕ್ರಿಸ್ತ ನಂಬಿಕೆಯಲ್ಲಿ ದೃಢವಾಗಿ ನಿಲ್ರಿ. வெறும் உள்ள மாத்திரம் விசுவாசம் இருக்குன்னு சொல்லாதீங்க. விசுவாசத்துல நடங்க நீங்க அப்படின்னு சொல்றாரு. ಕೇವಲ ಒಳಗಡೆ ನಂಬಿಕೆ ಇದೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತದಲ್ಲ, ನಂಬಿಕೆಯ ಮೂಲಕವಾಗಿ ನಡೆಯಲ್ಪಡ್ರಿ. அப்புறம் மூணாவது என்ன சொல்றாரு? ಮೂರನೇದಾಗಿ ಏನ್ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ? புருஷராய் புருஷர்களை போல அப்படின்னா என்னது? பி கரேஜியஸ் அப்படின்னு சில பைபிள்ல போட்டு ಅಲ್ಲಿ ಶೂರರಾಗಿರ್ರಿ ಎಂಬುದಾಗಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. ಶೂರರಾಗಿದ್ಯಾ ಅಂತ ಹಾ. ಅದು ಕೆಲವು ಪುರುಷರಾಗಿರಿ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. ಅಂದ್ರೆ ಶೂರರಾಗಿ ಅಂದ್ರೆ ಧೈರ್ಯமா இருங்க அப்படின்னு சொல்லுது. ಅಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಧೈರ್ಯ ಉಳ್ಳವರಾಗಿರ್ರಿ. இயேசு என்னோடு இருப்பதனால் நான் பயப்பட மாட்டேன். நான் பயப்பட மாட்டேன். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ನನ್ನ ಜೊತೆಲಿ ಇರುವಂತ ಕಾರಣದಿಂದಾಗಿ ನಾನು ಭಯಪಡುವುದಿಲ್ಲ. அவரின் இருதயத்திலே வாசம் செய்வதனாலே நான் பயப்பட மாட்டேன். ಅವರು ನನ್ನ ಹೃದಯದಲ್ಲಿ ವಾಸ ಮಾಡುವಂತ ಕಾರಣದಿಂದಾಗಿ ನಾನು ಭಯಪಡುವುದಿಲ್ಲ. அப்புறம் அடுத்தது 4வது என்ன சொல்றாங்க? திடன் கொள்ளுங்கள். திடன் கொள்ளுங்கள். இந்த யோசுவா பார்த்து மோசே சொன்னாரு திடன் கொள் அப்படின்னு சொன்னார். ಅಲ್ಲಿ ಯೋಶುವನನ್ನು ನೋಡ್ಬಿಟ್ಟು ಮೋಶೆ ಹೇಳ್ತಿದ್ರೆ ಏನಪ್ಪಾ ಅಂದ್ರೆ ದೃಢವುಳ್ಳವನಾಗಿರು, ಬಲವುಳ್ಳವನಾಗಿರು ಎಂಬುದಾಗಿ. பயப்படாத திடன் கொள் அப்படின்னு சொல்றாரு. ಭಯಪಡಬೇಡ, ಬಲವುಳ್ಳವನಾಗಿ ದೃಢವುಳ್ಳವನಾಗಿರು ಎಂಬುದಾಗಿ. பயப்படுறாங்க நிறைய பேரு. ಅನೇಕರು ಭಯಪಡುವಂತವರಾಗಿರ್ತಾರೆ. டெய்லி எழும்பி நம்ம காலையில சொல்லலாம் பயப்படாதே நான் உன்னோட கூட இருக்கிறேன். ಪ್ರತಿ ದಿವಸ ಮುಂಜಾನೆ ಎದ್ದು ಹೇಳ್ರಿ, ಭಯಪಡಬೇಡ, ನಾನು ನಿನ್ನೊಂದಿಗಿದ್ದೇನೆ. ஆண்டவர் நம்மளுக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம். ದೇವರದ ನಮಗೆ ಕೊಡುವಂತ ಒಂದು ವಾಗ್ದಾನ. அன்னைக்கு யாரோ சொன்னாங்க 365 இடத்துல பயப்படாதன்னு சொல்லுது பைபிள்லன்னு சொன்னாங்க. ಅವತ್ತು ಯಾರೋ ಒಬ್ರು ಹೇಳ್ತಾ ಇದ್ರು 365 ಭಾಗಗಳಲ್ಲಿ ಭಯಪಡಬೇಡ ಎಂಬುದಾಗಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ ಅಂತ. அத வந்து நான் தேடி பார்த்தேன் எங்க இருக்கு அப்படின்னு. ಅದು ನಾನು ಹುಡುಕಿ ನೋಡಿದೆ ಎಲ್ಲಿದೆ ಎಂಬುದಾಗಿ. ஒருத்தர் போட் பண்ணி யாரோ ஒருத்தர் வந்து லிஸ்ட் பண்ணி வச்சிருந்தாங்க. ಯಾರೋ ಒಬ್ರು ಲಿಸ್ಟ್ ಮಾಡಿ ಇಟ್ಕೊಂಡಿದ್ದಾರೆ. சோ 365க்கு மேலே இருக்கு ஆக்சுவலா. 365ಕ್ಕಿಂತಲೂ ಜಾಸ್ತಿ ಇದೆ. ஆண்டவர் பயப்படாதன்னு சொல்றார். ದೇವರು ಭಯಪಡಬೇಡ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. அப்புறம் அடுத்தது 14வது வசனம் என்ன சொல்லுது? 14ನೇ ವಚನ ಹೇಳ್ತಾ ಇದೆ, உங்கள் காரியங்கள் எல்லாம் அன்போடே செய்யப்பட எது கடவது. செஞ்சாலும் அகாப்பே அன்போட செய்யுங்க. ನೀವ್ ಏನೇ ಮಾಡಿದ್ರು ಕೂಡ ಅಗಪ್ಯ ಪ್ರೀತಿಯ ಮೂಲಕವಾಗಿ ಮಾಡ್ರಿ. ஊழியம் செய்றீங்களா? ಸೇವೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀರಾ? உதவி செய்றீங்களா? ಸಹಾಯ ಮಾಡ್ತಿದ್ದೀರಾ? குடும்பத்துக்காக ஏதாவது செய்றீங்களா? ಕುಟುಂಬಕ್ಕಾಗಿ ಏನೋ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀರಾ? குடும்பத்தை நடத்துறீங்களா? ಕುಟುಂಬವನ್ನು ನಡೆಸ್ತಿದ್ದೀರಾ? அன்போட செய்யுங்க. ಪ್ರೀತಿಯಿಂದ ಮಾಡ್ರಿ. அன்புதான் ஃபவுண்டேஷன். ಅಲ್ಲಿ ಪ್ರೀತಿಯೇ ಒಂದು ಅಸ್ಥಿವಾರ. ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். எல்லா வரங்களும் எதுல பேலன்ஸ் ஆகணும்? அன்பினாலே பேலன்ஸ் ஆகும். ಎಲ್ಲಾ ವರಗಳು ಪ್ರೀತಿಯಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಸಮತೋಲನವಾಗಿರಲ್ಪಡಬೇಕು. கடைசி 15ல இருந்து 18வது வசனம் சொல்றாரு உங்கள் மத்தியில ஊழியம் செய்யறவர்களுக்கு மரியாதை கொடுங்க அப்படின்னு சொல்றாரு. 15ರಿಂದ 18ನೇ ವಚನದಲ್ಲಿ ನಿಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಸೇವೆ ಮಾಡುವಂತವರಿಗೆ ಮರ್ಯಾದೆ ಸಲ್ಲಿಸಿರಿ ಎಂಬುದಾಗಿ. அவங்க சொல்றது நீங்க கேளுங்க அப்படின்னு சொல்றாரு. ಅವರು ಹೇಳುವಂತದ್ದನ್ನ ನೀವೇನ್ ಮಾಡ್ರಿ? ಸನ್ಮಾನಿಸ್ರಿ, ಕೇಳ್ರಿ ಎಂಬುದಾಗಿ. இதோட 1 கொரிந்தியர் முடியுது. புத்தகம் முடியுது. ಇಲ್ಲಿಗೆ 1 ಕೊರಿಂಥ ಪುಸ್ತಕ ಅದು ಮುಗಿಯುತ್ತದೆ. நிறைய காரியம் கத்துக்கிட்டோம் நம்ம. ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳನ್ನ ಕಲ್ತ್ಕೊಂಡಿದೀವಿ. எக்கச்சக்கமான எப்படி ஞானம் ஆவிக்குரிய ஞானம் உலக பிரகாரமான ஞானத்தை கத்துக்கிட்டோம். ಅಲ್ಲಿ ಆತ್ಮಿಕವಾದಂತಹ ಜ್ಞಾನ ಮತ್ತು ದೈವಿಕವಾದಂತಹ ಜ್ಞಾನದ ಕುರಿತಾಗಿ ನೋಡಲ್ಪಟ್ಟಿದ್ದೇವೆ. ஊழியக்காரனா எப்படி இருக்கணும் அப்படின்னு கத்துக்கிட்டோம். ಅಲ್ಲಿ ಸೇವಕನ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಾಗ ಹೇಗೆ ಅಂತ ಕಲ್ತ್ಕೊಂಡಿದೀವಿ. அவிசுவாசி மேரேஜ் டைம்ல அவிசுவாசியை மேரேஜ் பண்ணலாமா இல்லையா அதை பார்த்தோம். ಅಲ್ಲಿ ವಿಶ್ವಾಸ ಆಗಿರ್ತಕ್ಕಂಥ ಅವಿಶ್ವಾಸಿಯ ಜೊತೆಗೆ ಮದುವೆ ಮಾಡ್ಕೊಳ್ಬಹುದಾ ಎಂಬುದಾಗಿ ನೋಡಲ್ಪಟ್ಟಿದ್ದೇವೆ. சோ சோதனைகளை பத்தி பார்த்தோம். ಶೋಧನೆಗಳು ಕುರಿತಾಗಿ ನೋಡಿದ್ದೇವೆ. நிறைய பார்த்தோங்க. ಅನೇಕ ವಿಚಾರವಾಗಿ ನೋಡಿದ್ದೇವೆ. இதெல்லாம் பீஸா 10 மினிட்ஸா கட் பண்ணி நம்ம ஆன்லைன்ல அப்லோட் பண்ணிடுறோம். நீங்க அந்தந்த டாபிக்க வந்து நீங்க எடுத்து நீங்க பாக்குறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ಇದನ್ನ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ 10 ನಿಮಿಷಗಳವರೆಗೆ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಅದನ್ನ ಕಟ್ ಮಾಡಿ ಒಂದು ಚಿಕ್ಕ ಭಾಗವಾಗಿ ಹಾಕ್ತಿವಿ. ಅದನ್ನ ನೀವು ನಿಮ್ಮ ಒಂದು ಯೂಟ್ಯೂಬ್ ಗಳಲ್ಲಿ ನೀವು ಗಮನಿಸಬಹುದಾಗಿದೆ. புதிய ஏற்பாட்டின் 1 கொரிந்தியர் வந்து புதிய ஏற்பாட்டின் நீதிமொழிகள் புஸ்தகம். ಅಲ್ಲಿ 1 ಕೊರಿಂಥ ಹೊಸ ಒಡಂಬಡಿಕೆಯಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಜ್ಞಾನೋಕ್ತಿಗಳ ಒಂದು ಪುಸ್ತಕ. சோ புதிய ஏற்பாட்டுல நீதிமொழி எங்க இருக்குன்னா 1 கொரிந்தியர் தான் நீதிமொழி. ಅಲ್ಲಿ ಹೊಸ ಒಡಂಬಡಿಕೆಯಲ್ಲಿ ಜ್ಞಾನೋಕ್ತಿಗಳ ಪುಸ್ತಕ ಎಲ್ಲಿದೆ ಅಂತಂದ್ರಪ್ಪ ಅಂದ್ರೆ 1 ಕೊರಿಂಥ ಪುಸ್ತಕನೇ. சர்ச்சில் வர்ற ப்ராப்ளம்ஸ் எல்லாம் கிளீனா வந்து அப்போஸ்தலன் பவுல் என்ன பண்ணிடுறாரு? நம்மளுக்கு விளக்கத்தை கொடுத்தாரு. ಅಲ್ಲಿ ಸಭೆಯಲ್ಲಿ ಬರ್ತಕ್ಕಂಥ ಅನೇಕ ಸಮಸ್ಯೆಗಳನ್ನ ಬಹಳ ಸ್ಪಷ್ಟತೆಯ ಮೂಲಕವಾಗಿ ವಿವರಣೆಯನ್ನು ಕೊಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஆண்டவர் நம்மளை உபயோகப்படுத்துவாராக. ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಉಪಯೋಗಿಸಪಡಿಸ್ತಾರೆ. ஆண்டவருடைய வரங்களை நாடுவோம். ದೇವರ ವರಗಳನ್ನ ನಾವು ಅಪೇಕ್ಷಿಸಲ್ಪಡೋಣ. அதே நேரத்துல அன்பிலே நம்ம வளருவோம். ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಪ್ರೀತಿಯಲ್ಲಿ ನಾವು ಬೆಳೆಯಲ್ಪಡೋಣ.